वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे संयुक्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे ऋणीमहे च तत्राभ्यौ दम्पती जगतां पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपाळिं ब्रह्मगन्त्रकविचिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्ताते पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति परां गतिम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीसमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र गतमस्तकाञ्जलिं भाष्ववारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसाधासीत् साक्षात् रामायणात्मना श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलात्म रत्नदीपम् आजानुबाहमरविन्ददलायताक्षं रामं निसागरं नमामि वैदेही सहितं सुरद्रमदले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं சுந்தரகாண்டம் நேற்று பார்த்தோம். ஏன்னா எல்லா காண்டத்திலையும் இது சுந்தரம், எல்லா காண்டத்தை காட்டிலும் இது சுந்தரம் அப்படின்னு ஒரு வரியில சொல்லாம அந்த காண்டத்து பேரே சுந்தரகாண்டம் அப்படின்னு வால்மீகி மகர்ஷி வச்சுட்டார். அப்படி என்ன சுந்தரம் அப்படின்னா, சுந்தரே சுந்தரோ ராமா சுந்தரே சுந்தரே கதா சுந்தரே சுந்தரே சீதா சுந்தரே சுந்தரோ வனம் சுந்தரே சுந்தரம் காவ்யம் சுந்தரே சுந்தரோ கபிஹி சுந்தரே சுந்தரம் மந்திரம் சுந்தரே கிம்னா சுந்தரம். இதுல என்னதான்ப்பா சுந்தரம் இல்லை? ராமன், அவர் சரித்திரம் எல்லாமே சுந்தரம். சீதாதேவி அவ இருக்க அந்த பக்கத்துல இருக்கிறதுனால அந்த அனுகிரகத்தினாலேயே வனம், அசோகவனம். இந்த காவிய நடை அப்படின்னு பார்த்தா காவியத்திலேயே ஆதி காவியம் ராமாயணம், ஸ்ரீமத் ராமாயணம். இன்னி வரைக்கும் எவ்வளவோ காவியங்கள் வந்திருக்கு, ஆனா ராமாயணத்துக்கு சமமாக இல்லை. அந்த காவிய நடையில இதுல நவரசமும் இருக்கு. அதுலேயும் சுந்தரகாண்டம் மட்டுமே, அதுல மட்டுமே அத்தனை ரசங்களையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அப்பேற்பட்ட காவியமாக இருக்கு. அதுல சுந்தரகாண்டம் ஒண்ணு. ஏன்னா பல ஸ்ருதியிலே என்னன்னா அத்த ராமாயணம் பூர்த்தியா ராமாயணம் சொல்ற என்ன பலனோ அது சுந்தரகாண்டத்துக்கு மட்டுமே உண்டு. இதனாலதான் பெரியவா ரொம்ப முடியல கொஞ்ச நாள்னா சுந்தரகாண்டத்தை மட்டுமாவது பாராயணம் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுலயே ராமாயணம் மொத்தம் வருது. இப்ப ஹனுமார் இனிமேல் சொல்ல போறேன் அப்படி எல்லா சரித்திரமும் வருது. வருங்கால சரித்திரமும் அப்பப்போ சொல்லி காட்டியிருக்காரு. ஹனுமார் ராவணனை வதம் பண்ண போறேன், நிச்சயம் நடக்க போறது. நான் திருஜட்ட சொல்லிட்டா என்ன ஆக போறது, அயோத்தியில போய் பட்டாபிஷேகம் பண்ண போறான்னு இந்த சரித்திரமே ஃபுல்லா இது உள்ள அடங்கிடுது. அதனால சுந்தரகாண்டத்தினுடைய பெருமை. சுந்தரே கிம்னா சுந்தரம், இதுல என்னதான் சுந்தரம் இல்லை அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம் நேற்று பார்த்தோம். ஹனுமார் ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம் சீதாதேவியை பார்த்தது, இப்படி இந்த அப்பேற்பட்ட மகாலட்சுமி ஜெகன்மாதா இப்படி இருக்காளே அப்படின்ற ஒரு இடத்துல குறையும் இருந்தது. ராவணன் வந்தான், ராவணனுக்கு எப்பேற்பட்ட சமாதானம் சொன்னதை பார்த்ததும் சீதாதேவியோடைய அந்த பிரபாவம் இப்ப புரியுது. ஹனுமாருக்கு எப்படி இருக்கணும், இந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் நினைச்சு கூட பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சு சந்தோஷப்படுறேன். திரிஜட்ட சொப்னம் பார்த்தோம். திரிஜட்ட சொப்னத்துல பகவானுக்கு கூட சரணாகதி பண்ணணும், ஆனா இவருக்கு பிரணிபாதி அப்படின்னு வெறும் கைகள் கூப்பினா கூட போறோம். பிரணபாதி பிரசன்னாகி மைத்திலி ஜனகாத்மஜா அப்படின்னு அவ சொல்றா. ராட்சசிகள்லாம் நீங்க இப்ப மிரட்டுறீங்கோ, ஒரு காலத்துல ராவணனை வதம் பண்ணி இங்கதான் வரப்போறே, அதனால இப்பயே நீங்க இதெல்லாம் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றா. சீதாதேவியும் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு என்ன 2 மாசம் சமயம் கொடுத்துருக்கானே, இந்த 2 மாசம் இது என்ன எனக்கு உயிர் பிச்சையா அப்படின்னு நினைச்சு தன்னுடைய பிராணத்தியாகமே பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு போறான்.
தர்மம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மார்த்த காம மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவா புருஷார்த்தம். அதுல முக்கியமா லக்ஷ்மணர் என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல அர்த்தத்தை தான் எடுத்து சொல்றாரு. ராமர் வனவாசத்துக்கு போறேன்னு சொல்லச்ச கூட லக்ஷ்மணன் என்ன சொன்னேன், சுவாமி நீர் இங்க இரும், முதல்லயே தசரதர் சொன்னது என்னன்னா உமக்கு தான் பட்டாபிஷேகம், அர்த்தம் தான் முக்கியம், முதல்ல ராஜ்யத்தை சம்பாதிச்சிடும், ராஜ்யத்தை சம்பாதிச்சா அதுல வச்சு எல்லா தர்மமும் பண்ணலாம். கையில ஒரு துட்டும் இல்லை, நான் அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சு பிரயோஜனம் இல்லை, அப்ப சம்பாதிக்கணும், அதனால சம்பாத்தியம் முக்கியம், அதனால நீ ராஜ்யத்தை சம்பாதிச்சிடும், ராஜ்யம் மூலமாக எத்தனை தர்மங்களாவது பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனா ராமர் சொல்றேன் என்ன அர்த்தமாக இருந்தாலும் காமமாக இருந்தாலும் தர்ம ரீதியாக வந்தால்தான் அது நமக்கு சேரும், அதுதான் உத்தமம், அதனால தர்மம் தான் முக்கியம் அப்படின்னு சத்தியவாக்கிய பரிபாலனம் அப்படின்னா 14 வருஷம் வனவாசத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி வரேன். கௌசல்யா மாதாவும் என்ன சொல்லி அனுப்புறா அப்படின்னா நீ பண்ணக்கூடிய இந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்டும் அப்படிங்கிறா. சீதாதேவி சொல்றா தர்மம் தர்மம்னு சொன்னோமே, தர்மம் ரட்சிக்கும்னு சொன்னோமே, தர்மம் ரட்சிக்கலையே, இன்னும் ராமர் வரலையே, அப்படின்னு நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு பிராணத்தியாகம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே தர்மம் ரட்சிக்கலையேன்னு சொல்ல முடியாது, தர்மம் ரட்சிச்சிடுத்துன்னு தான் இங்க அர்த்தம். அந்த அந்த முதல்லயே அங்க கம்பன் சொன்ன மாதிரி அது ஜனகன் பண்ண புண்ணியமோ சீதாதேவியினுடைய பதிபிரத்தியமோ சீதாதேவியினுடைய அந்த தர்ம பரிபாலனமோ எது எடுத்தாலும் ஒரு நாள் தவறி மறுநாள் ஹனுமார் வந்திருந்தா என்ன கத்தியோ நமக்கு தெரிஞ்சிருக்காது, எப்படி சீதாதேவியை பார்த்திருப்பேரோன்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த சமயம் அங்க இருந்தான்னா தர்மம் ரட்சிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப தான் அப்படியே அந்த மரத்து மேல ஏறி அந்த கயிறு போட்டு இது பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு ஆச்சரியமான மதுர ஸ்வரத்துல ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவத்யமான் ராமோ நாத விசேஷஜ்ஞ ஸ்ரேஷ்ட சர்வதனுஷ்மதம் ரக்ஷிதா ஸ்வஸ்ய கிருதஸ்ய ஸ்வஜனஸ்யபி ரக்ஷிதா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ச பரிதபஹ அப்படின்னு ராமாயணத்தை சொல்லிட்டு இருக்கேன். அயோத்தியிலிருந்து ஆரம்பிச்சு தசரத சக்கரவர்த்தி, அவருக்கு குமாரர், அப்பேற்பட்ட தர்மஜர், ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட ராமர் அப்படின்னு சொல்லும் பொழுதே சீதாதேவிக்கு இது என்ன கனவா? இங்க ராமாயணம், அதுவும் லங்கையில வந்து ராமாயணத்தை கேட்கிறோமே, கனவா இல்ல பிரமையா இல்ல திரிஜட்டைக்கு வந்தா மாதிரி இது ஒரு சொப்னமா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்றா. ஏன்னா ஹனுமார் நேரம் வந்து அப்படி குதிச்சுட்டா கூட கொஞ்சம் பயம் வந்துடும், யார் இது அப்படின்னு, அதுவும் வானர ரூபமா இருக்கு. அப்ப நிதானமாக இந்த ராமாயணத்தை சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மனசு மாறி இது நிஜமானு கேட்கும் பொழுதே ஹனுமார் வந்து அப்படியே கீழே குதிச்சேராம், சாஷ்டாங்கமா சேவிக்கிறார் மாதாவை. வந்த உடனே ஹனுமாருக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சு ஆச்சரியமா முன்னாடி வந்து நிற்கும் போதே சததர்ஷ கபி தத்ர பிரஸ்ருதா பிரியவாதினம் மைதிலி சிந்தையா மாச விஸ்மயம் பரம் கதா. அப்போ பார்த்த உடனே கேட்கிறா யார் அப்படின்னு கேட்கிறா. உடனே அவர் சொல்றார், நான் வந்து சாட்சாத் ராமதூதனாக வந்திருக்கேன், சுக்ரீவ ராஜாவினுடைய மந்திரி, அவர் சொல்லி நான் சீதாதேவி எங்கேன்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த பக்கமா வந்திருக்கேன் அப்படின்னு. சீதாதேவி ராமேதி ராமேதி சதைவ புத்தியா விசிந்திய வாச்சா கோபி துவமேவ அப்படின்னு ராமர் எப்படி இருப்பேர். ஏன்னா எடுத்தவனையே ராட்சசர்கள் எந்த ரூபத்துல வேணா வருவா, இவாளே வானர ரூபமா கூட வந்திருக்கலாம். ஆனா அவர் ராமாயணம் சொல்லும் பொழுதே அதுல விஷயம் தெரிகிறது, இருந்தா கூட ராமர் எப்படி இருக்கேர் அப்படின்னு கேட்கிறார். ராமர்னுடைய வர்ணனை சொல்றது எப்படி அன்னைக்கு ஜனக மகாராஜர் கேட்டாரோ அப்பேற்பட்ட ஆச்சரியமாக அவருடைய வர்ணனையும் தாமரை கண்களும் அவருடைய வீரமான புஜங்களும் அவர் தோள் அவர் வச்சிருக்க அந்த வில்லும் அந்த அழகையும் அப்படி சொல்லும் பொழுதே சீதாதேவிக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் கண்டிப்பாக ராமர் தரிசனம் பண்ணாம ராமரை இப்படி வர்ணிக்க முடியாது அப்படின்னு பூர்ண நம்பக்கம் வந்துருது. அப்போ முதல்ல என்ன சந்தோஷப்படுறான்னா, என்ன ஏன்னா இவ்வளவு சந்தோஷம், எப்படி ஒரு வானரருக்கும் ஒரு நரருக்கும் மித்திரம் ஏற்பட்டது, இவா எப்படி சேர்ந்தா, ஏன்னா அது வரைக்கும் சீதாதேவி கிளம்பச்ச கூட அந்த காட்டில் யாருமே இல்லை, எப்படி இவா சேர்ந்தா அந்த கதையை சொல்லும் அப்படின்னு உடனே தான் சொல்றேன். சுக்ரீவன் ராஜா தன்னுடைய சரித்திரம்லாம் சொல்லி வாலிய வதம் பண்ணி சுக்ரீவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அங்க ஆயிடுச்சு. இப்ப சுக்ரீவ மகாராஜா பகவான் ராமனுடைய ஆக்ஞைக்காக தான் இருக்கேன், முதல்ல சீதாதேவி எங்க இருக்கா அப்படின்னு தேடிட்டு வர சொன்னேன், மேற்கொண்டு அவ கண்டிப்பாக இங்க வந்துருவா அப்படிங்கிற. அப்போ அப்பேற்பட்ட ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்கேன்.
உடனே வனாரோஹம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதः ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவ்யங்கலீக்ரம் அப்படின்னு சந்தோஷமா ராமர் உம்மா இவ்வளோ கதையெல்லாம் சொன்னவன ரொம்ப சந்தோஷப்பட்டவன ராமர் உங்களுக்காக இது கொடுக்க சொன்னேர் அப்படின்னு ராமநாமாங்கிதமான அந்த மோதிரத்தை எடுத்து எப்படி கொடுக்குறான்னா பஸ்ய தேவ்யங்கலீக்ரம் கொடுக்கல. நான் கொடுக்குறேன் அப்படின்னா கூட கை மேல இருக்கும், அவ கீழே வாங்கிக்கணும். தானமாக எதுவும் வாங்க மாட்டா. பஸ்ய பாரும் அப்படின்னு அந்த ராமநாமாங்கிதமான மோதிரத்தை கொடுக்குறேன். உடனே சீதாதேவி ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்பா, இந்த இடத்துல 11 மாசம் கஷ்டப்பட்டாச்சு, ஆகாரம் எதுவும் இல்லை, சரியான தூக்கம் இல்லை, ராமநாமம் சொல்லிட்டே இருந்த சீதாதேவிக்கு அந்த மோதிரத்தை பார்த்தவொன்னு எப்படி இருக்குன்னா, பர்த்தாரமிவ சம்பிராப்தம் ஜானகி முதிதா பவாத் கிரஹீத்வா பிரேக்ஷமானஹ சபர்த்துஹு கரவிபூஷணாம் அப்படின்னு சாட்சாத் பர்த்தாவே கிடைச்சா மாதிரியான அத்தனை சந்தோஷம். ராமனே நேர்ல கிடைச்சா மாதிரி அந்த மோதிரத்தை வாங்கினா அது ராமருடைய மோதிரம்னு தனக்கு நல்லா தெரியும். சந்தோஷமா பர்த்தாவே கிடைச்சேன்னு ஒரு க்ஷணம் நினைக்கும் பொழுது இன்னொன்று அவர் கூட இல்லையே அப்படின்னு ஒரு துக்கமாகவும் இருக்கு. அப்போ ராமர் என்ன எப்படி இருக்கு, எந்த நிலைமையில இருக்கு, ஏன் இன்னும் என்ன பார்க்க வரல அப்படின்னு ஹனுமார் கிட்ட கேட்கிறார். உடனே ஹனுமார் சொல்றேன், நித்தியம் தியானபரோ ராமோ நித்தியம் சோகபராயணா, எப்பையும் தியானத்துல தான் இருக்கேன், சீதே சீதேன்னு சொல்லிட்டே இருக்கேன், சோகபராயணா சோகத்திலேயே இருக்கேன், ஆகாரம் சாப்பிடுறது இல்லை, நானோ லக்ஷ்மணனோ ஏதாவது பார்த்து கொடுத்தாதான் உண்டு, அதுவும் சரியா சாப்பிடுறது இல்லை, கொசு வருது கூட தெரியாம அவர் அப்படியே படுத்துட்டு இருக்கேன். ஞான்யசித்யதே கிச்சித் சதுகாமபரம் கதா, ஒரு நாளும் தன்னுடைய மேனிகள்லாம் அப்படியே மெலிந்து போறது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அமிர்தம் விஷசம்ஸ்கிருஷ்ட த்வயா வானரபாஷிதம் யச்சனான்யமனா ராமோ யச்ச சோகபராயணஹ அப்படின்னு எப்பயுமே சோகத்தில் இருக்கேன்னு சொன்ன உடனே அப்ப கேட்கிறா, என்ன ராமர் எப்ப பார்க்க வரப்போரு, பார்க்க வரலான்னாவது இருக்கேரா, பார்க்கணும்னு தோன்றதா அவருக்கு அப்படிங்கிறா. ராட்சசானாம் வதம் கிருத்வா சூதயித்வா ச ராவணம் லங்கமோல்மிதம் கிருத்வா கதத்ரக்ஷ்யாதி மாம் பதிஹி அப்படின்னு ஹனுமார் சொல்றேன். என்னை இங்க பார்த்துட்டோமா நீர் இந்த கேள்வி கேட்கிறது. ராமர் அனுப்பிச்சதுனாலதான் நாங்க இங்க உம்மை பார்த்து எங்க இருக்கான்னு சொல்றதுக்கு தான் இந்த க்ஷணம் உம்மை பார்த்தாச்சு, இந்த க்ஷணமே ராமரை நான் கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறது. ஆனா என்னை மறந்துட்டேரா, அடைய முடியும்னு நினைக்கலையான்லாம் கேட்கிறா. அதுக்கு உடனே ஹனுமார் சொல்றேன், நான் போய் ராமரை கூட்டிட்டு வருது இருக்கட்டும், இப்ப நானே உம்மை தூக்கிண்டு இங்கிருந்து அங்க போய் ராமர்கிட்ட சேர்த்துடுறேன், உடனே என் மேல ஏறும் அப்படிங்கிறது. சீத்தை சிரிக்கிறான். இப்பேற்பட்ட நீ உம்ம மேல ஏறி நான் வருவேன், நடுவில் ராட்சசர்கள்லாம் யுத்தத்துக்கு வந்தா என்ன ஆகுது, உமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறான். இந்த மாதிரி ஹனுமாரை யாருமே சொன்னதில்லை. உம்மால எந்த காரியமும் முடியாத காரியமும் உம்மாலதான் முடியும் அப்படின்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். சீதாதேவி இப்படி சொல்லிட்டாலேன்னு ஒரு பக்கம் பரிபவம், ஆனா அம்மா தானே அப்படின்னு ஒரு பக்கம் அம்மா தானே சொல்றா அப்படின்னு உடனே இந்த ரூபத்துல நான் உங்களை எடுத்துன்னு போகிறது இல்லை அப்படின்னு பெரிய ரூபத்தை எடுத்துட்டாராம். அந்த ரூபத்தை காட்டி இப்போ நீர் ஏறும் அப்படின்னு உடனே சீத்தை சந்தோஷப்பட்டா. ஆனா சொல்றா, ஹனுமார் உம்ம மேல உமக்கு அப்பேற்பட்ட பலம் இருக்குன்னு தெரியும், ஆனா கூட இந்த ராவணனை என்னாலேயே புசிக்கிட முடியும், இருந்தா கூட ராமன் அது ரகுகுலத்துக்கான கீர்த்தி, அவர் இவனை வதம் பண்ணணும். பாத்தியா, நீ எப்ப வந்தேன்னு எனக்கு தெரியல, ராவணன் என்னென்ன பேச்சு பேசினான், அவன் ஐஸ்வர்யத்திலேயோ அழகிலேயோ அவனுடைய பலபராக்கிரமத்திலேயோ ராமன் ஒண்ணுமே இல்லை, எனக்கு மிஞ்சி அவன் என்ன அப்படின்னு சொன்னானே. அப்பேற்பட்ட ராமன் இங்க யுத்தம் பண்ணி ராவண வதம் பண்ணி என்னை கூட்டிட்டு போனாதான் பெருமை. அந்த ராமருக்கு இழுக்கு வந்துடக்கூடாது, நாளைக்கு அவர் பக்தர் கூட்டிட்டு போனேர் இருக்காம தானே வரணும் யுத்தத்துக்கு அப்படின்னு. அப்போ மேற்கொண்டு ராமர் என்ன சொன்னேர் அப்படின்ன உடனே, ராமர் ஹனுமாரை மட்டும் மோதிரம் மட்டும் கொடுக்கல, ஒரு விஷயம் சொன்னேராம். அது ரகசியம், யாருக்குமே தெரியாது, லக்ஷ்மணருக்கு கூட தெரியாத ஒரு ரகசியம். அவ அந்த சித்திரக்கூட்டத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தா, அவ 2 பேரும் தனியா இருக்குச்சு எப்படி இருந்தான்னு சொல்றேன். அதை சொன்னாலாவது சீதைக்கு பூர்த்தியாக இது வரும் அப்படின்னு நம்பிக்கை வரும் அப்படி. ஆனா இப்பயே நம்பிக்கை வந்துருச்சு, ஆனாலும் இருந்தாலும் ஹனுமார் அதை எடுத்து சொல்றேன். அல்லியம் பூமலர் கோதை அணிபடிந்தேன் விண்ணப்பம் சொல்லிடுகேன் கேட்டருளாய், நான் சொல்ல போறேன் அடியேன் கேட்டருளாய். துணை மலர்கண் மாடமானே எல்லியும் பொது நீர் திருத்தல் இருந்ததோர் இடை வகையில் மல்லிகை மாமாலை கொண்டான் காத்ததோர் அடையாளம் அப்படின்னு ஒரு அடையாளத்தை நான் சொல்ல போறேன்.
அந்த சித்திரக்கூட்டத்தில் இருக்கச்ச ராமனும் சீத்தையும் அவ வந்து அந்த காட்டுல இருக்கா இல்லையா, மத்தியானமா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்ப சின்ன சின்ன விளையாட்டு விளையாடுவாளாம். அவ விளையாடும் பொழுதே அந்த தாயக்கட்டை அங்க இருக்கிற ஏதோ ஒரு பலகை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பானா, யாரு தோத்தாலோ அவ ஜெயிக்கிறவா சொன்னதை அவர் பண்ணணும். அப்ப ராமர் கிட்ட என்னன்னா கட்டி போட்டுடணும் அப்படின்னு சீதாதேவி சொல்றா, என்கிட்ட நீங்க தோத்தீங்கன்னா உண்மை கயர்ல கட்டி போட்டுருவேன். எப்படி யசோதா அம்மா கண்ணனை கட்டி போட்ட கதை இங்க ஒரு கதை. அப்ப ராமர் தோத்துட்டார். ராமர் தோப்பேரா அப்படின்னா தாயாருடைய சந்தோஷத்துக்காக தோத்துட்டார். அப்ப உடனே கட்டி போடுறதுக்கு அங்க கயர் கிடையாது. ஆனா சீதாதேவி அன்னைக்கு காத்தாலேருந்து புஷ்பத்தை தொடுக்கிறாளாம். புஷ்பத்தை தொடுக்கிறதுக்கு காட்டுல நூல் இல்லாம இருக்காது. அங்க கிடைச்ச அந்த ஒரு சரத்தை எடுத்துட்டு அந்த சரத்திலேயே அழகான மல்லிப்பூ வச்சு பூர்த்தியா தொடுக்கிறாள். அது என்ன பண்றாலாம், இந்த மல்லிப்பூலால உண்மை கட்ட போறேன் அப்படின்னு பாதத்திலிருந்து சுத்தி 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 முகத்தை மட்டும் முட்டு திருப்பி மேல வரைக்கும் பூர்த்தியா ஜட்டாபாரம் மறையிற வரைக்கும் புஷ்ப கைங்கரியம் பண்ணுவா. திருவேங்கடமுடியானுக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காத்தால திருமஞ்சனம். அன்னைக்கு முன்னால் எப்படி இருப்பேர்னா சகல நகைகள்லாம் எடுத்து நிஜபாத சேவை அப்படின்வா. ஒரு நகையும் இருக்காது பெருமாளுக்கு. அப்படியே இங்க மகாலட்சுமி, அப்புறம் ஒரு அழகான சின்ன வேஷ்டி, திருமண் கூட இவ்வளவு பெருசா இருக்கும் இல்லையா, சின்னதா ஆக்கிடுவா. நேத்திர சேவைன்வா, கண் கூட அன்னைக்கு சேவையாகும், திருவடி சேவையாகும். அதுக்கப்புறம் சாயங்காலம் புல்லங்கி அப்படின்வா. புஷ்பத்தை பூர்த்தியா அந்த முகம் தவிர மேல பூர்த்தியா புஷ்பத்தை சுற்றி அப்பேற்பட்ட இந்த உற்சவம் மாதிரி புல்லங்கி உற்சவம் அப்படின்னு சீதாதேவியே பூர்த்தியா மாலையை கட்டிட்டாளாம். அப்புறம் இங்கேருந்து அங்க போறான். போயிட்டு ரொம்ப நாள் சீதாதேவி அவ வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரான். திரும்பி வந்தா அவர் அப்படியே நிற்கிறாராம். உடனே பார்த்து சிரிச்சாலாம், இவ்வளவு கட்டி உம்மால இதை அறுத்துட்டு வர முடியாதா? இத்தனை நாய் நீர் நிக்கணுமா அப்படின்னா, நினைச்சா வந்துடுவேன், ஆனா கஷ்டப்பட்டு 3 மணி நேரமா பூவை தொடுத்தியே, அதனால அதை எனக்கு எடுக்க மனசு இல்லை அப்படின்னா. அப்படி சந்தோஷமா இருந்தார் அப்படின்றத ஹனுமான் நீங்க 2 பேரும் எப்படி இருந்தீங்கன்னு சொல்றா அப்படின்னு. உடனே சீதாதேவி சொல்றா, இவ்வளவுதான் சொன்னேரா, இதுக்கு அடுத்த கதையை நான் சொல்றேன் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா, உடனே சீதாதேவி தன் புஷ்பத்தை எல்லாம் தானே அவுத்து விட்டா. அதை உடனே சீதாதேவிக்கே அந்த புஷ்பத்தை மல்லி புஷ்பத்தை சாத்துறான். நுனியில இங்க வைக்கிறதுக்கு அழகான பூர்த்தியா மல்லிப்பூ இருந்தா, வேற கலர்ல ஒரு புஷ்பம் இருந்தா அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு புஷ்பத்தை பறிச்சுடுவான்னு அங்க ஒரு மரத்தை காட்டுரு. சீதாதேவி அங்க போய் அந்த புஷ்பத்தை ஒண்ணு பறிக்கலான்னு போறா. அப்ப சொல்றா, ஹனுமாரே, உண்மை போல ஒரு குரங்கு, அதை பார்க்காம நான் ஏதோ கயிறுன்னு வாழை பிடிச்சி இழுத்துட்டேன், குருன்னு வந்துட்டு என் மேல. உடனே பயந்து ஓடி வந்துட்டேன். ராமன் அங்கேருந்து எதுவுமே வந்து தடுக்கல, சிரிச்சுட்டே இருக்கார். அந்த ஹனுமார் கிட்ட சீத்தை பயப்படுற அந்த இதுவும் அந்த பயந்து ஓடி வர அந்த இதுவும் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கேன். நேர நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே பெருமாள் கிட்ட அந்த ஹனுமார் அந்த குரங்கை பார்த்து பயந்து அப்படியே ராகவனை கட்டி பிடிச்சுட்டேன். அங்க பொட்டுலாம் அங்க காட்டுல கிடைக்காது இல்லையா, மனசிலைன்னு கருங்கல், அந்த கருங்கல் அந்த செங்கலை உடைச்சி அதிலிருந்து அந்த கருங்கல் எடுத்து அதால அந்த சீதாதேவிக்கு திலக்கமிட்டு விட்டுருக்கார் ராகவன். அந்த திலக்கம் ராமருடைய வக்ஷஸ்தலத்துல பட்டுது. அவருடைய அப்பேற்பட்ட சரீரத்துல அது எப்படி இருந்ததுன்னா, எடுத்து பார்த்தா ரத்தம்னு நினைச்சிட்டார். ராமா, என்ன ஆச்சு, இப்பேற்பட்ட ரத்தம் வருதே அப்படின்னு ஒண்ணு அவர் சிரிச்சுட்டே சொன்னேராம், நான் திக்விஜயம் பண்ண போறேன், அப்பேற்பட்ட திக்விஜயத்துக்கு நீ இட்ட திலக்கம் இது அப்படின்னு காமிச்சேராம். ஞாபகம் இல்லையா, அன்னைக்கே திக்விஜயம் பண்ண போறேன், வீர திலக்கம் நீ இட்டேன்னு சொன்னியே, இன்னும் வர காணுமே, அவர்கிட்ட இதை கேளும், இன்னும் ஏன் வரல அப்படின்னு சொல்றான். அப்போ காக்காசுரன், அடுத்தது காக்காசுர விருத்தாந்தம். அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா, அன்னைக்கு அப்படி விளையாடிட்டு கொஞ்ச நாள் ராமர் அசந்து சீதாதேவியினுடைய மடியில அப்படியே படுத்துட்டு இருக்கும் பொழுது அங்க இந்திரனுடைய புத்திரன் ஜெயந்தன் ஒருத்தர், அவன் காக்க ரூபத்தில் இருப்பான். அவன் அங்க வந்தான். இவா 2 பேரையும் பார்த்துட்டு, ராமர் தான் படுத்துட்டு இருக்காரு அப்படின்ற தைரியத்துல சீதாதேவி கிட்ட இந்த பக்கம் அந்த பக்கம் போய் ஹிம்சை பண்ணியிருந்தான். அவளும் எவ்வளவோ தள்ளி தள்ளி விட்டா, நேர வந்து இந்த மார்பகத்துல இங்க வந்து குத்திட்டான். ஒரே ரத்தம் வந்து, அது ரத்தம் வந்தவொன்னா அந்த ரத்தத்துல ஒரு சொட்டு ராமர் மேல விழுந்தது. அவர் டக்குன்னு எழுந்து பார்த்து, யார் இந்த காரியம் பண்ணதுன்னு அந்த பக்கம் பார்த்தா ஒரு காக்கா, அதனுடைய அந்த மூக்கில் அந்த ரத்தம் தெரியறது. சீதாதேவி காட்டலையும், காட்டினா இவர் வதம் பண்ணிடுவேர் அப்படின்னு நேற்று சொன்ன மாதிரியே அவனும் எல்லாம் அந்த புத்திரவா அந்த குழந்தை அப்படின்ற எண்ணம் தான் ஜெகன்மாதாவுக்கு. காட்டலைன்னாலும் அவரே கண்டுபிடிச்சு உடனே என்ன பண்ணேர்னா, ஒரு புல்லை எடுத்தேர், பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டேர். வயசே கிருத்தவான் க்ரூரம் மதி மதி மதாம் வரம் சதர்ப சம்ஸ்திராத்கிஹ்ய பிரம்மணேனாஸ்திரேண யோஜனு அப்படின்னு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டே. ஒரு புல்லு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி தனியா மந்திரம், தனி ஆயுதம் தேவையில்லை.
ஒரு புல், அதுவும் சுவாமி தேசிகன் கத்தியத்துல சொல்லும் பொழுது பூர்த்தியான புல்லு கூட கிடையாதான், ஒரு நுனி தான் எடுத்தார். அந்த நுனி, அந்த புல் எடுத்தவொன்னா அவன் காக்காசுரன் ஓடினான். அவனை துரத்திண்டு ஓடுறது நேர இந்திரன் கிட்ட போனான். சபிதா ச பரித்யக்தஹ, அப்பாவும் விட்டேர். சுரைஹி சர்வ மகர்ஷிபிஹி, சர்வ மகர்ஷிகளும் எங்கிட்ட வராத, நீ எப்பேற்பட்ட பாவம் பண்ணிட்டு இருக்க, நீ இங்க வந்தன்னா அந்த அஸ்திரம் எங்களை பாய்ஞ்சிடும், நீ போயிடுங்கிறான். திரைலோக்கியம் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹ அப்படின்னு திரைலோக்கியம் எங்க போனாலும் யாருமே நாதி இல்லாம வந்து ராமன் திருவடியிலேயே வந்து விழுந்தானாம். அதான் சுவாமி வேதாந்த தேசிகர் அடைக்கல பத்து சொல்லும் பொழுது, பக்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்திசையும் இழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. சுவாமி வேதாந்த தேசிகரே சாட்சாத் திருவேங்கடமுடியானுடைய கண்டாவதாரம். என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லும் பொழுது விபீஷணன் போல என்ன சரணாகதி பண்றேன் காப்பாத்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் சொல்றார், விபீஷணன் கூட மகா பக்தன், தன்னுடைய எல்லாத்தையும் பரிவாரங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கான். நம்ம ஒன்றும் அப்பேற்பட்ட பக்தி பெருமாள் கிட்ட பண்ணலையே. சபரி போல என்ன காப்பாத்துன்னு சொல்லியிருக்கலாம். சபரி போல 14 வருஷம் பழம் எடுத்துன்னு வந்து நம்ம பக்தி நம்ம பண்ணலையே. ஜட்டாயு போல, பரதன், லக்ஷ்மணன் இதெல்லாம் காட்டினா நமக்கு அந்த யோக்கியத்தை இல்லை. நம்மளோட யோக்கியத்தை என்னன்னா காக்காசுரன் மாதிரி மகா பாவம் பண்ணிருக்கு. மகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, அபராத சக்கரவர்த்தி. அவனோ குணேஷு சார்வபூமி, குணங்களிலே அவன் சார்வபூமி. ராஜாக்கும் தான் பேசுவா. அப்படின்னா நானும் அபராதத்துல நான் சக்கரவர்த்தி, நீரோ குணத்துல நீர் சக்கரவர்த்தி. அப்ப நம்ம 2 பேரும் அப்ப என்ன நீர் தான் ரட்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னை காக்காசுரனா வச்சுக்கிறான். ஏன்னா இவன் தான் நமக்கு சரியான ஆள். அப்பேற்பட்ட அவன் சித்திரக்கூட்டத்துல மலை மேல போய் விழுந்தானோ, இவர் என்ன பண்றார், இழைத்து விழும் காகம் போல் அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி எதுவும் இல்லாம திருவடியில வந்து முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி தண்ணில்னு அத்திகிரி மலையான காஞ்சிபுரத்துல தேப்பெருமாள் கிட்ட சன்னதியில நான் வந்தேன், என்னையும் அதே போல ரட்சிக்கணும் அப்படிங்கிறது. அப்படி சதம் நிபதம் பூமௌ சரணம் சரணம் கதஹ அப்படின்னு பூமியில வந்து விழுந்தான். அந்த பூமியில அவனுக்கு விழுந்து சரணாகதி கூட பண்ண தெரியல. கால பெருமாள் கிட்ட நீட்டிண்டு தலையை இந்த பக்கம் வச்சு விழுந்தானான். உடனே மகாலட்சுமியான தாயார் சீதாதேவி தன்னை அப்படி திருப்பி விட்டு, பாவம் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் உடுமே, வதார்ஹம் அபிகா குத்ஸஹ கிருபயா பரிபாலயத்து, வதம் பண்ணியிருக்கணும். இவன் பண்ண பாவத்துக்கு அதுவும் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணா இவனை வதம் பண்ணியிருக்கணும். ஆனா வதார்ஹமபிகா குத்ஸஹ, வதம் பண்ணாத கிருபயா பரிபாலயத், கிருப பண்ணேராம். எதுக்காக கிருப பண்ணேர்னா தாயார் அங்க இருந்ததுனால. தாயார் இல்லைன்னா அவனை பஸ்மமாக்கிட்டு இருப்பேன். அப்ப சொல்றேன், தத்வா சதட்சிணம் நேத்திரம் பிராணேபிய பரிரட்சிதா, பிராணத்தை விட்டேர். ஆனா ஒரு கண் எடுத்துட்டாரான். ஒரு கண் அவனை குத்திட்டார், அந்த புல்லாலே குத்திட்டார். ஏன்னா ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணிட்டு அதை திருப்பி எடுத்துக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கண்ணையும் குத்தினர். நீர் இப்பேற்பட்ட பரிபாலயத்தை தயைன்னு சொல்றியே, கண்ணை விட்டுக்கலாமேனா இவன் பண்ண பாவம் அப்படி. இன்னொரு ஸ்திரீ கிட்ட நாளைக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் அவனுக்கு பயம் இருக்கும். இந்த மாதிரி பண்ணா பகவான் தண்டிப்பான்றது மற்றவர்களுக்கும் பயம் இருக்கும். ஒரு நாட்டுல ஒரு லா வைக்கிறா இல்லையா, இந்த தப்பு பண்ணா அப்படின்னு எதுக்கு வைக்கிறான்னா திருந்தறதுக்கு தான். அது எல்லாமே அம்மா அடிக்கிறது, குழந்தை திருந்தனம் அப்படின்றது தான். அதான் அதனால அவனை கொலை பண்ண வேண்டிய இடத்துல அப்படின்னா நம்ம கூட நம்ம ரோட்ல போச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே சொல்றோம் பெருமாளுக்கு டெய்லி நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி அவர் இது பண்ணிட்டு இருக்கேன், நடந்து வரேன், எல்லாம் பண்ணி எனக்கே ஏன் பகவான் தண்டனை கொடுக்குறான் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா சுவாமி தேசிகன் அதை மாற்றி விடுறாரு. இன்னைக்கு நீ பண்ண பாவங்கள்லாம் பார்த்தனா உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி மரணமே வந்திருக்கணும். ஆனா சின்ன அடியோட பகவான் விட்டேரே, அதை நினைச்சு கருணையா, ஆஹா என்னுடைய பாவம் போக்கினியே, சின்ன அடிதான் வந்ததேன்னு நீ அப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட கருணை. காக்காசுரனுடைய கண்ணை மட்டும்தான் கொலை பண்ண வேண்டிய இடத்துல ஒரு கண்ணை மட்டும்தான். ஏன்னா பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டா அதனால வதந்தான், யாராலையும் தப்பிக்க முடியாது. ஹனுமார் தான் தப்பிச்சார். காரணம் என்னன்னா ஹனுமாருக்கு பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. ராமலட்சுமணர் வாழ்லாம் பகவான். ஆனா காக்காசுரன் தப்பிச்சான்னா பகவானுடைய கருணையால அப்படின்னு. त्वयि रक्षति रक्षकैकि मन्यैः त्वयिचा रक्षति रक्षकैकि मन्यैः. இவன் எப்படி வந்து விழுந்தான்னா, நீயே கதி. त्वयि रक्षति, நீ என்ன காப்பாத்தணும்னு நினைச்சா நான் வேற ஒருத்தங்கிட்ட போக தேவையில்லை, ஏன்னா நீ காப்பாத்துருவ. त्वयि रक्षति, வேற யார்கிட்ட நான் போகணும். रक्षकैकि मन्यैः त्वयिचा रक्षति, நீயே காப்பாற்ற மாட்டேன்னா வேற எவன்கிட்ட போனாலும் வியர்த்தம் தான். त्वयिचा रक्षति रक्षकैकि मन्यैः அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுத்துக்காட்டு. அப்படி அந்த ராமர் கிட்ட
ரொம்ப சந்தோஷமா இந்த சரித்திரங்கள் சொன்னா, அப்படி அன்னைக்கு அந்த புல்லையே பிரம்மாஸ்திரமா எடுத்த பகவானுக்கு இன்னுமா பண்ணிட்டு இருக்கார். இப்ப அவர் அங்க சங்கல்பிச்சா கூட அந்த பிரம்மாஸ்திரத்தினால இங்க ராவணவதம் ஆயிருக்குமே, இன்னும் ஏன் சங்கல்பிக்கல அப்படின்னு இந்த 2 சரித்திரத்தை சொல்றாங்கன்னா, ஏன் இன்னும் என் ஞாபகம் வரல அப்படின்றதுக்கு தான். அப்போ ஹனுமார் சொல்றார், அம்மா நீயும் வரமாட்டேன்ற, இந்த க்ஷணம் இப்ப போய் நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன், பெரிய யுத்தம் என்ன ஆனாலும் ஆகட்டும், இப்ப நான் போய் ராமருக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்கிறேன். ராமர்கிட்ட சொல்லும் எல்லாம் இந்த மாதிரி நீ வந்து சீதாதேவி ஆட்சிட்டு போகணும் அப்படின்னு. லக்ஷ்மணரை விசாரிச்சேன்னு சொல்லும், க்ஷேமமானு கேளும். சுக்ரீவ மகாராஜா நான் பார்த்ததில்லை, ஆனா நீர் சொல்லி எனக்கு தெரியும், எப்ப ராமருடைய நண்பர் ஆயிட்டேரோ அப்போ அவரையும் கேட்டதாக சொல்லும் அப்படின்னு சகல வானரர்கள் எல்லாரையும் கேட்டதாக சொல்லும். நான் சீக்கிரம் இந்த 1 மாசம் தான், 2 மாசம் ராவணன் எனக்கு கொடுத்தது, ஆனா நீர் வந்தேர், நான் இன்னைக்கே பிராணத்தை விட்டுலான்னு இருந்தேன், அதனால இந்த 1 மாசம் தான் எனக்கு நான் குறிச்சிருக்கேன், 1 மாசத்துக்கு மேல வரலன்னா நான் பிராணத்தியாகம் பண்ணிடுவேன்னு அவர்கிட்ட சொல்லும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி ராமர் ஹனுமாரை பார்த்தேர் அப்படின்றதுக்காக தன்னுடைய சூடாமணி தன்னுடைய இடத்துலேருந்து எடுத்து கொடுக்குறாளாம். ததோ வஸ்திரகதம் முக்த்வா திவ்யம் சூடாமணிம் சுபம் பிரதேயோ ராகவா ஏதி சீதா ஹனுமதே ததௌ பிரதிகிருஹ்யா ததோ வீரா மணிரத்னம் உத்தமம் அப்படின்னு தன்னுடைய சூடாமணி, அது ஒரு நகை, அதை மட்டும் தனியா அந்த உத்திரியத்துல கட்டி வச்சுருக்கா, அதை திறந்து அதை எடுத்து ஹனுமார் கிட்ட கொடுத்து இதை நீர் வந்து ராகவன் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்றேன். ஹனுமார் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சீதாதேவி சொல்றா, எங்கேருந்து அப்பேற்பட்ட 100 யோஜனை தூரம் தாண்டி வந்திருக்கேன், ஒரு தீர்த்தம் வேணுமா ஆகாரம் வேணுமா அப்படின்னு சொல்ற நிலைமையில நான் இல்லை, எனக்கே எதுவும் இல்லை இங்க கொடுக்கறதுக்கு இல்லை, ஆனா இந்த அசோகவனம் பாருங்க, எதையும் நீர் கவலைப்படாதீங்க, ஆகாரத்தை இங்க என்னென்ன கிடைக்கிறதோ, என்ன இளநீர் என்ன வேணுமோ நீர் சாப்பிடும், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குவோம், ரெஸ்ட் எடுத்துன்னு நீர் நிதானமா இங்கேருந்து கிளம்பி ராமர்கிட்ட போய் சொல்லும் அப்படிங்கிறார். ஹனுமார் சொல்றாரா ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டா, இவருடைய ரெஸ்டே வேற, இவர் நேரம் சந்தோஷம், சீதாதேவியை பார்த்து சந்தோஷம், ராமன் கிட்ட போய் சொல்ல போறாரு, ரொம்ப சந்தோஷம். இவருக்கு ஒரு ஆசை வந்துதான், எப்படியாவது இந்த ராவணனை நான் பார்க்கணும், என்ன என் முன்னாடியே இங்க வந்து சீதாதேவியை என்ன பேச்சு பேசுறான், இவனை பார்த்து நான் ஒரு மிரட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ இவ எல்லாம் தூங்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் சீதாதேவி இல்லாத அசோகவனத்தை வேற ஒரு பக்கம் போனேறான். அங்க போய் ஒரு மரத்தை புடுங்கி போட்டேர் அப்படின்னு ஒரு மரத்தையும் எடுத்து போடுறாரு, கடமுடான்னு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கிறார், இங்கேருந்து எல்லா மரத்தையும் உடைக்கிறார், தென்னை மரத்தெல்லாம் எடுத்து அந்த ராட்சசிகள் மேல போடுறாரு. 10 பேர் எழுந்தா ஓடி வந்தா சீதாதேவியை பிடிச்சி மிரட்டுறாளாம். இங்கதான் இந்த குரங்கு உங்ககிட்ட பேசிக்கிறது, யார் இதுன்னு கேட்கிறா. உடனே சீதாதேவி சொல்றான், ரக்ஷபி மனுனால் விக்னனே மம காகதிஹி அப்படின்னு, பாம்புக்கு தான் பாருங்க, உங்க ஏரியாலேருந்து வந்திருக்கிற ராட்சசர்கள் நீங்க எந்தெந்த வேஷம் போடுவீங்களோ தெரியாதுன்னு காட்டி கொடுக்காம, ஒருவேளை உங்கள எவனோ ஒருத்தனா இருக்கும் அப்படிங்கிறான். ததோ கத்வா நித்ராயாம் ராட்சசோ விக்ருதினாம் அப்படின்னு எல்லாருக்கும் தூக்கம் போச்சு. ராட்சஸ்யோ வானரம் திருஷ்ட்வா பிரப்பச்ச காத்மஜா கோயம் கஸ்ய கிருதோ வயம் கனிமித்தமிகுத்தமம் அப்படின்னு 10 பேர் ஓடுறா. அவளால சமாளிக்க முடியல. ஹனுமாரை வந்து எதுவுமே இவர் குரங்க நிறுத்துன்றான், முடியல. உடனே நேரம் ராவணன் கிட்ட போய் ஓடி போய் சொல்றா, ராவணா இந்த மாதிரி ஒரு குரங்கு வந்திருக்கு, அங்க அசோகவனத்தையே துவம்சம் பண்றதுன்னு. அசோகவனன்னா அவனுக்கு பிராணம், அதை பார்த்து கட்டி வச்சிருக்கான். உடனே கோபம் வருது. 10 ராட்சசால அனுப்புறாரு, முதல்ல ஒரு 10 ராட்சசால அனுப்புறாரு, யுத்தம் பண்ணி அவளை வதம் பண்ணிட்டு. ஒருத்தரை கூட ஹனுமார் தன்னுடைய கதையாலேயோ கையாலேயோ அடிச்சேர்னு இல்லை, அந்த 10 பேரையும் ஒருத்தரை மோத விட்டு அடிச்சுட்டாராம் எல்லாரையும். பிரஹஸ்தன் ஜம்புமாலி அப்படின்னு ராவணனுக்கு ரொம்ப தெரிஞ்ச மகாவீரர்கள் 2 பேர் அனுப்புறான். அவ 2 பேரும் வந்து ஹனுமாரோட சண்டை போடுறா, அவளையும் அடிச்சுட்டே. ஜம்புமாலி சனிஹர்த்தா கிங்கராஸ்ய மகாபலான்னு அவ பார்த்து சொல்றாளாம், இவன் யார், இந்த குரங்கு பார்க்கறதுக்கு மகேஸ்வரனோ காலனோ விஷ்ணுவோ யாரோ இது அப்படின்னு அப்படி நினைக்கிறாளாம். அப்போ பஞ்ச சேனாபதி, அவனுக்கு ஒரு 5 சேனாபதி இருக்கான். 5 சேனாபதியும் இவன் நான் சாதாரணமா நினைச்சேன், ஜம்புமாலியவே அடிச்சுட்டான்னா இவன் மகா பெரிய வீரனா இருப்பான், முதல்ல போய் பஞ்ச சேனாபதியை போய் நீங்க யுத்தம் பண்ணுங்கன்றான். 5 பேரை சுக்குநூறா 10 நிமிஷத்துல அடிச்சுட்டாரான். 7 பேர் மந்திரி புத்திரர்கள் அப்படின்னு, அவனுடைய மந்திரிக்கு 7 புத்திரர்கள், அவெல்லாம் மகாவீரர்களாக இருந்தா அந்த வீரர்களுக்கும் யாரையுமே ஹனுமார் கையாலே அடிக்கல, மோதி ஒருத்தர் தள்ளியே அவளை வதம் பண்ணிட்டாரான்.
உடனே ராவணனுடைய புத்திரனான அக்ஷயகுமாரன் வரான். அவன் வந்து மகா யுத்தம் பண்றான். அவனையும் யாரா நீ அப்படின்னு கேட்கிறாரு. ராவணனுடைய பையன்றான். அவனையும் போட்டு அடிச்சார். அவன் அப்படியே நேரம் விழுந்தான். பெரிய மரத்தை அவன் மேல போட்டு மூச்சு பிடிச்சு அவன் செத்து போயிட்டான். இப்படி ஒவ்வொருத்தரையா அடிச்ச உடனே ராவணனுக்கு மகா கோபம் வருது. அக்ஷயகுமாரன் என் குழந்தையே அடிச்சுட்டான். இஹத்யாதம் வஜ்ரி சுத்தம் அப்படின்னு ரணே கும்பராம்ஷான்னு நானே போறேன். இந்த குரங்குக்கு இப்ப ஏற்பட்ட இதுவா நானே போறேன்னு கிளம்புறான். உடனே தன்னுடைய 2வது புத்திரன் இந்திரஜித், இந்திரனையே ஜெயிச்சவன், அப்பா குரங்கு பிடிக்கலாம் நீ போகாத, நான் போறேன், உனக்கு பெரிய அவமானம், உன் இடத்துல ஒரு குரங்கு வந்தது, அதை ராவணன் போய் பிடிச்சான்னு பேர் வரவான, நான் போறேன் அப்படிங்கிறான். இவன் போய் இந்திரஜித் மகா யுத்தம் பண்றான். இந்திரஜித் வந்து ராமலட்சுமணர்களையே 2 வாட்டி யுத்தத்துல ஜெயிச்சவன். அவன் மாய யுத்தம் பண்ணுவான். அங்க ராமலட்சுமணர் அவர்கிட்ட தோத்தாருன்னு அர்த்தம் இல்லை, ஆனா கட்டுப்படுறான். இவன் மாயாவி, நிறைய பானங்கள்லாம் இருக்கு, சண்டை போடுறான். ஹனுமாரை ஜெயிக்க முடியல. அவர் கையில ஒரு பானம் கிடையாது, மரத்தையே பிடிச்சு அடிக்கிறார். உடனே பயந்துட்டா, திரும்ப ஓட வேண்டிய சமயம் வந்துருக்கு. ஆனா ஓடி போனா திருப்பி அவமானம். இந்திரஜித் வந்து என்னைக்குமே யுத்தத்துல வந்து பயந்துட்டா கடைசியில் ஏதாவது ஒரு மாயாவியா என்ன பண்ணுவான்னா பிரம்மாஸ்திரத்தை எடுத்துருவான். பிரம்மாஸ்திரத்தை எடுத்து ஹனுமார் மேல வந்து பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான். ததஹ பிரௌதமஹம் வீரஹ சோஸ்திரமச்சே விதம்பரஹ சந்ததே சுமஹோ தேஜாம் ஹரிப்ரவரம் பிரமான் அப்படின்னு அஸ்திரபந்தஹ சச்சந்தியாஹி நபாந்தமஹ. அந்த பிரம்மாஸ்திரத்துல ஹனுமார் பிரம்மா கிட்டே வரன் வாங்கியிருக்கார், பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாதுன்னு. ஆனா அந்த அஸ்திரம் அதெல்லாம் அப்பேற்பட்ட தேவர்கள் அந்தந்த ரிஷிகள், அவளுடைய அந்த ரிஷி அந்த தேவர்களுடைய அஸ்திரமாக இருக்கிறதுனால அதுக்கு கட்டுப்படுற, பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு கட்டுப்படு அப்படின்னா கட்டுப்பட்டா அதுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு தான் கட்டுப்படுறதுதான். உடனே இந்திரஜித் 10 பேரை கூட்டி இவனை பிடிச்சி ஒரு பெரிய தேர்ல எடுத்துக்கோ, மலை மாதிரி இருக்கு, ஒரு தேர்ல ஏத்துங்கோ அப்படிங்கிறான். உடனே வாழ என்ன பண்றாருன்னா ஒரு சரண கயிறுலாம் எடுத்துட்டு வந்து கட்டுறாரு. பிரம்மாஸ்திரம் பார்த்துதான் கடுப்பாயிட்டு. எப்பேற்பட்ட பிரம்மாஸ்திரம் எல்லாரையுமே கட்டுப்படுத்தக்கூடியது, அது மேல ஒரு நம்பிக்கை இல்லாம இன்னொன்னு ஒரு கயிறால கட்டினா அதுக்கு ஒரு அவமானம், அதுக்கு கைண்டிட்டான். எப்பயுமே பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு அந்த சரணாகதிக்கு அப்புறம் வேற ஒருத்தர்கிட்ட போய் நான் தேவன் கிட்ட சரணாகதி பண்றேன்னா அந்த பகவானுடைய சரணாகதி, அப்ப அதை வந்து அவமானப்படுத்துற மாதிரி. அதனால இது பிரம்மாஸ்திர பந்த நியாயம் அப்படின்றோம். ஒரு பெரிய இது பண்ண உடனே சின்ன இது பண்ணக்கூடாது. உடனே இந்திரஜித்தே கூட பார்க்கலாம், இதுங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நேரம் மரம் மாதிரி எடுத்துட்டு போறான். ராவணன் சபைக்கு போறான். ராவணனும் அங்க உட்காந்து எதிர்பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த குரங்க நான் என்ன பண்றேன் பாரு. இவனுக்கு என்ன ஒரு இதுன்னா வாலியோன்னு நினைச்சிடும். ஆனா வாலி இப்படி பண்ண மாட்டாங்க, நமக்கு ஸ்நேகித்தனாச்சு அப்படின்னு அவனே நினைச்சுக்கிறான். அப்போ ஹனுமார் நேரம் உள்ள வந்தே அந்த சபையில மலை மாதிரி எல்லாரும் அப்படியே அவர் திரும்பி பார்க்கிறார். சததர்ஷ மகாதேஜா ராவணஹா கபிஸ்திரமம் ராக்ஷோபிஹி விக்ரதகாரோ கிருஷ்யமான மிதஸ்ததா அப்படின்னு ராவணன் ஹனுமாரை பார்க்கறான். அவரோ அப்படியே மகா இதுவா இருக்கு, தேஜஸ்வியாக இருக்கு, மலை போல இருக்கு. ஆனா ஹனுமார் ராவணனை பார்க்கிறேன், ராவணனும் அப்பேற்பட்ட 10 தலை தேஜஸ்வியாக இருக்கான். ஏன்னா 2 தேஜஸ்வி வந்தா ஒருத்தனால இன்னொருத்தர், சூரியன் வந்தா நட்சத்திரங்கள்லாம் ஒண்ணும் இல்லாத போயிடும். ஆனா இவ அப்படி இல்லையா, 2 பேரும் பார்த்து சபாஷ், எனக்கு ஏத்த வீரன் தாண்டான் அவன் அப்படின்னு. ராவணனும் எவனுக்கு ஏத்தன்னு. ஆனா ராவணன் என்ன பண்றான், ஹனுமார் நேர உள்ள வச்சே அப்படியே ஒரு பாகவதா யாராவது வந்தான்னு வச்சுக்கோங்க, நம்மளை அறியாம நம்மளே எழுந்து நின்றுடுவோம். அப்படி நம்மளை அறியாம அவன் ராவணன் என்ன பண்ணான்னா அந்த தர்பார்ல இவரை கூட்டிட்டு வந்து இவருடைய ரூபத்தை கிட்ட பார்த்தவொன்னு எழுந்து நின்றுட்டாங்க. எழுந்து நின்றவனு அப்படி இப்படி பார்க்கறான். யாரும் மந்திரிகள்லாம் எழுதல, ஐயோ தெரியாம எழுந்துட்டோமோ அப்படின்னு உட்காடுறான். ஹனுமார் அதை பார்த்துட்டு என்கிட்ட பயந்துட்டாங்க அப்படின்னு. கிமேஷா பகவான் நந்திஹி, இது நந்தியோ நந்திகேஸ்வரரோ, அதிகார நந்திகேஸ்வரர் அப்படி இருப்பார். கைலாசத்துல ஒரு வாட்டி என்ன பண்ணனா சிவபெருமானை சேவிக்க போச்ச நந்தியை பார்க்காம அவர்கிட்ட அதிகாரம் முதல்ல அவர்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு உள்ள போனோம். நேரம் உள்ள போயிட்டான். அவர் கோவம் வந்துருச்சு, நிறுத்தினர். ராவணா இப்படிலாம் பண்ணக்கூடாது நீ அப்படின்னு. அவன் சிவபக்தன் தான், இவர் கோச்சிக்கல, முதல்ல போன்று. அவன் சொன்னா குரங்கே அப்படின்னு. என்னை பார்த்தா குரங்குன்னு சொல்ற, ஒரு காலத்துல இந்த குரங்குகள் வருவா, அந்த குரங்கை ஓட்டின்னு வந்த தலைவன் கிட்ட தான் உனக்கு மரணம், இந்த குரங்குகள்னாலதான் நீ பரிபவப்படுவ அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டு. அந்த சாபம் இவனுக்கு ஞாபகம் வந்தது. ஆஹா இவர் நந்திகேஸ்வரரோ அப்படின்னு நினைக்கிறார். உடனே அப்படியே பார்க்கிறார், உத்து பார்க்கிறார். வானரரா இருக்கான், இவனும் மகா பலசாலியா இருக்கான், சும்மா இல்லை, இத்தனை பேர் அடிச்சவா எல்லாருமே மகா வீரர்கள். அப்ப கேட்கிறார் வாலி க்ஷேமமோ அப்படின்னு கேட்கிறார். எப்படி கேட்கறதுன்னு தெரியல. நீ யார் அப்படின்னு கேட்கல, வாலி க்ஷேமமா அப்படின்னு கேட்கிறார். உடனே ஹனுமார் சொல்றார், வாலி உமக்கு தெரியுமா? தெரியுமே, என் நண்பன். அஞ்சலை அறக்க பாழ்விட்டு
அண்டரன் சென்றான் வெஞ்சின வாலி மீளான் வாலும் போய் விழுந்ததன்றே. உனக்கு தெரிஞ்ச வாலி எப்பயோ போயிட்டான்பா, அவன் போயிட்டான், திரும்பி மீளான், இனிமேல் வரமாட்டான். அப்படியா? எப்பேற்பட்ட வாலி, மகா பராக்கிரமராச்சே, அவர் அழிச்சிட முடியுமான்னா? அவன் வாலே அப்பேற்பட்ட சக்தியே. ஏன்னா இவன் வாலு ஒரு வாட்டி பம்பரம் மாதிரி சுத்திட்டே அவர், அவனுக்கு தெரியும் வாலே அப்பேற்பட்ட சக்தியே. வாலும் போய் விழுந்ததன்றே. கம்பன் வாலும் போச்சு, அவனும் போனான். அப்படிலாம் அவன் கிடையாது. ஒருவேளை மாயாவி அடிச்சு திருப்பி ஒரு மாசம் கழிச்சு வந்தா மாதிரி திரும்பி வந்திருப்பானோன்னா. அங்கதன் கடைசி வரைக்கும் அந்திம சம்ஸ்காரம் பண்ற வரைக்கும் நானும் பக்கத்தில் தான் இருந்தேன், எனக்கு தெரியும் அவன் மீண்டு வரமாட்டான் அப்படின்னு. யார் அவன் அடிச்சா? அஞ்சனன் வண்ணன் தான் அருகிணை ஒன்றான் மழை அப்படின்னு மாழ்கி. அப்படியா? ராமனா? அஞ்சன வண்ணன் ஒண்ணு ராமன். ராமனா? பலே, இவனுக்கு தான் இப்பதானே சீதா தேவி கூட்டிட்டு வந்திருக்கா. ராமருடைய பலம் இவன் தான். ராமர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருந்தான். ஓ, வாலியவே அடிச்சிட்டாரா ராமர்? அப்ப பரவாயில்ல. எத்தனை நாள் யுத்தம் நடந்தது அப்படிங்கிறான். எத்தனை நாள் யுத்தமா? ஒரே பானம், ஒரு பானம் மாற குலைச்சிது, அப்படியே கீழே விழுந்தான். ஓ அப்படியா? துஞ்சனன் எங்கள் வேந்தன் சூரியன் தோன்றல் என்றான். அதனால தானா ராஜா இல்லாத குரங்குகள்லாம் இப்படி ஆடுறீங்களா? தருதலையாக ஆயிட்டு இங்க அங்கே ஓடி வந்து இங்கே வரீங்களா? யார் சொன்னா எங்களுக்கு ராஜா இல்லை? சூரியன் தோன்றான் அப்படின்னு. எங்க சுக்ரீவ மகாராஜாவுக்கு ராமன் பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. எங்க ராஜா சுக்ரீவன், இப்ப சுக்ரீவன் சொல்லி நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. சரி, இப்படி வந்த இல்ல, நேரம் வந்து என்ன பார்க்க வேண்டியது தானே. உன்னை யார் அசோகவனத்தை போய் துவம்சம் பண்ண சொன்னா? எவ்வளவு நஷ்டம் தெரியுமா அப்படின்னு. நேர வந்து நான் ராவணனை பார்க்கறேன்னா அப்படியே உங்க ஆளுங்க எல்லாம் என்னை விட்டுருவாளா? இந்த மாதிரி பண்ணாதான் விடுவா. சரி, இத்தனை பேர் எதுக்கு கொன்ன? எதுக்கு வதம் பண்ண? அதுவும் என் புத்தன் அக்ஷய்குமாரன் இத்தனை பேர் நீ வதம் பண்ணியிருக்கேன்னா, நான் எங்க வதம் பண்ண? அவளா வந்தா என்ன அடிச்சா? உமக்கு உங்க சரீரம் மேல ஆசை இருக்கா இல்லையா உயிரோடு இருக்கணும்னு? நான் காப்பாத்தலாம்னு நினைச்சு ஒருத்தனை தட்டின்னு செத்து போயிட்டா. ராவணா, நான் சொல்றேன், மகா பலசாலியா ஆளு கொடுப்பா, ஒண்ணுமே இல்லாம வச்சிருக்கிய நீ அப்படிங்கிறது. கோவம் வந்துட்டு வாய். உடனே கோவம் வந்து, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ மரியாதையா நீ எதுக்கு வந்தியோ அதை சொல்லுன்னா. நான் சீதாதேவியை பார்த்தாச்சு, சீதாதேவி கிட்ட பேசியாச்சுன்னு இன்னும் கோவம் வருது. ஏன்னா தன் பிள்ளையான இந்திரஜித்தை கூட விட மாட்டான் இவன், அப்பேற்பட்டவன். அந்த அசோகவனத்துல இவன் நாலு பெண்களான ராட்சசியை வச்சுருக்கான், யாரையுமே விட மாட்டான். நீ போய் பார்த்துட்டியான்னு இன்னும் கோவம் அவனுக்கு. சரி, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை நீ நம்பணும். சத்யம் ராட்சச ராஜேந்திர ஸ்ருணுஸ்வ வச்சனம் மம. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தாதான் நான் சொல்ல போற விஷயத்துல உனக்கு நம்பிக்கை வரும். என் மேல உனக்கு ஏன் நம்பிக்கை வரணுமா? நான் சொல்றேன். ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதः. எனக்கு ஒரு விசேஷம் உண்டு. நான் ராமருடைய தாசன். ராமருடைய தாசன்னால ராமன் பக்கம்தான் தர்மம் இருக்குன்னு நான் பேச மாட்டேன். உனக்கும் உன் பக்கம்னு நான் பேச மாட்டேன். தர்மத்தை எடுத்து பேசுவேன், நடுநிலையா இருப்பேன். அதுதான் என் ராமனுக்கு பிடிக்கும். அதனால ராமதூதஸ்ய, நான் ஏதோ இந்திரதூதனோ யமதூதனோ வந்து நினைக்காத, ராமதூதனாக்கும் நான். வானரஸ்ய, வானரன் சுபாவமாவே வானரன் சத்தியத்தை தான் பேசுவான். என்னன்னா தன்னுடைய ஸ்வஜனம் அதை விட்டு கொடுக்க மாட்டான் இல்லையா. நாங்கள்லாம் வானரர்கள், நாங்கள்லாம் போய் பேசவே மாட்டோம். அதனால விசேஷத்தா. அப்படியா அப்படின்ற, சரி சொல்லு அப்படின்ற. நீ கொண்டு வந்திருக்கியே இந்த சீதாதேவி சாதாரணமானவள் இல்லை. உனக்கு தெரியல சீதாராமன் யாருன்னு தெரியல. இவாதான் சாட்சாத் பரமாத்மா. இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் மோட்சத்தை பண்ணக்கூடியவர்கள். சிருஷ்டி ஸ்திதி லயம் அவ்வளவு சுலபமாக பண்ணிட முடியாது. அதுக்கு காரணகர்த்தாவான ஜெகத் பிரபு, சர்வ காரணத்துக்கும் காரணமானவன் சாட்சாத் பகவான் அப்படின்னு சொல்றேன். அவா கிட்ட நீ இந்த அபச்சாரத்தை பண்ணாத இனிமேல். நீ இத்தனை நாள் ஏதோ தபஸுனால பிரம்மாவை வசப்படுத்திட்ட, பக்தியினால ருத்ரனை வசப்படுத்திட்ட, அப்புறம் உன்னுடைய பலபராக்கிரமத்தினால தேவர்களை வசப்படுத்திட்ட. ஏதோ இப்ப ராமன் யுத்தத்துக்கு வரேர், அவர் சாதாரண மனுஷன்னோ பிரம்மா ருத்ரர்கள் தேவர்கள் உன்னை காப்பாத்துவானோ நினைச்சிராத. அவ யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டா. ராமன் கிட்ட நீ என்னைக்கு அபச்சாரம் பண்ணியோ, தாயார்கிட்ட அபச்சாரம் பண்ணியோ, இனிமேல் அவா கூட உன்னை ரட்சிக்க மாட்டா. பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்ர ஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாதகோவா திராதும் ந சக்தா யுதிராமவத்யம். நீ ராமன் கிட்டதான் அபச்சாரம் பண்ணதுனால பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்ர, சதுர்முக பிரம்மா ருத்ரன்,
அப்புறம் யாரா இருந்தாலும் இந்திரன் எல்லாரும் உனக்கு எதிராயிடுவா. நீ இத்தனை நாள் எது பலம்னு நினைச்சியோ அது உன்கிட்டேருந்து எல்லா தேஜஸும் போயிடும். ஒரு பாவம், நிறைய பாவம் பண்ணிட்டே இருக்க, நிறைய புண்ணியம் பண்ணிட்டே இருக்க. நீ இத்தனை தபசு பண்ண, இத்தனை புண்ணியத்துக்காக தான் நீ இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க. ஆனால் பண்ண பாவங்களுக்கு இன்னும் அனுபவம் இன்னும் நீ அனுபவிக்க ஆரம்பிக்கலை. எப்பயுமே என்னென்னா, நிறைய புண்ணியம் பண்ணிட்டு 2 பாவம் பண்ணால் நமக்கு கஷ்டம் வராதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த 2 பாவத்துக்கும் நம்ம அடி வாங்கி தான் ஆகணும். நிறைய பாவம் பண்ணி 2-3 புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அந்த புண்ணியத்துக்கு அவன் சுகத்தை அனுபவிக்க தான் செய்வான். அதனால புண்ணிய பாவம்ன்றது பேரல், தனித்தனி. இதனால இது கெடுவும், இதனால இது உற்றுவேர் அப்படின்னு நினச்சிக்கவே வேண்டாம். அதனால 2த்துக்குமே பலன் உண்டு. அதனால நீ மரியாதையா சீதாதேவியை கொண்டு கொடுத்துரு. இதை தான் அங்கே ஜெகன்மாதா சொன்னா உன்கிட்ட, உனக்கு புரியல, நீ ஏதோ பெண் தானே சொல்கிறா அப்படின்னு நீ நினச்சிட்ட. அதனால தான் நான் இவாளெல்லாம் அடித்து உன்கிட்ட சொல்கிறேன், நீ இதை பண்ணு, போய் சீதாதேவியை கொடுன்னா அவனுக்கு மகா கோபம் வந்தது. யார் அங்கே அப்படின்னா, இவரை வதம் பண்ணு அப்படிங்க, அடித்து கொண்டுடு, இங்கேயே என் முன்னாடி கொண்டுடுங்க அப்படிங்க. உடனே விபீஷண ஆழ்வார், விபீஷணன் ராவணனுடைய தம்பி, 2வது தம்பி. ராவணனுக்கு 2 தம்பி, கும்பகர்ணன், விபீஷணன் அப்படின்னு. உடனே விபீஷண ஆழ்வார் எழுந்தேர், கைகளை குவித்தேர், ராஜா இது மகா பாவம், ஒரு தூதனாக வந்திருக்கிறவனை வதம் பண்ணக்கூடாதுங்கிற. உடனே ராவணன் திட்டுறான், என்னடா சொல்ற தர்மத்தை, என் பையனை அடிச்சிருக்கான், 4 ராட்சசர்களை வதம் பண்ணியிருக்கான், வதம் பண்ணவனுக்கு வதம் தானடா இது, அதை விட்டுட்டு நீ ஒரு புண்ணியம், நீ ஒரு தர்மம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்க என்கிட்ட அப்படின்னு. உடனே விபீஷணன் திருப்பியும் சொல்றேன், இல்லை உமக்கு ராமரோட யுத்தம் பண்ணணும்ன்ற ஆசை இருக்குல்ல, அப்போ இவரை அனுப்பிச்சு இவருக்கு என்ன விஷயம் சொல்லணுமோ அதை நீர் அவர்கிட்ட சொன்னா அப்போ அவ வருவா, அப்போ யுத்தம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் தூதர் அடிக்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கிறேன். உடனே அவயம் து வதான் தன்யாக கிரியதமானஸ்ய நிகிரஹ கபீனாம் கிலலங் அப்படின்னு. கபி இவர் குரங்கு, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி தூத்தனா வருந்தவருக்கு இவர் கையை வெட்டிடலாம், இல்லை பரிபவப்படுத்தலாம், காலை வெட்டிடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இவர் கப்பியா இருக்கிறதுனால இவாளுக்கு வால் மேலே ஒரு இது உண்டு, ஆசை உண்டு. அந்த வாலில் வந்து நெருப்பேற்றிருங்கோ அப்படின்னு சொல்கிறார் விபீஷணன். உடனே எல்லாரையும் சொல்கிறான் ராவணன், ஏற்றுறா, எண்ணெயை கொண்டு வந்து நல்ல எண்ணெய் சூடாக எண்ணெய் ஏற்றினாதான் அந்த வாலிக்கு இதுவாகும், எண்ணெயை கொண்டு வான்னு. நம்மளாம் ஹனுமார் கோவிலுக்கு திருமஞ்சனம் பண்ணோம்னா ஆத்தாத்துலேருந்து எல்லாரும் பால், எல்லாரும் தயிர் கொண்டு வா, அந்த மாதிரி எல்லா ராட்சசாலும் அவாத்துலேருந்து எல்லாரும் தைலத்தை கொண்டு வரலாம். நல்லா எரியட்டும் நல்லா எரியட்டும்னு வர்றான். எல்லாரும் அவர் ஹனுமாரை திட்டுறா, என்ன நீ என்ன பண்ணிட்ட, என் ராவணன் முன்னாடி வந்து நீ நிற்கிறியா அப்படின்னு. எல்லாரும் தைலம் கொண்டு வந்து தடவி பெரிய துணியா சுத்துறா, வா 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 வா, வால் இன்னும் நீள 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 போயிட்டு இருக்கு. இது நீள நீள ஆறுதே அப்படின்னு எல்லாம் பிடிச்சி துணியெல்லாம் கட்டிட்டு, சரி இது போறண்டா முடியல அப்படின்னா ஏத்துறா அப்படிங்கிறான். ஒருத்தன் வந்து ஏத்துறான். ஏத்தினோம்னா ஹனுமாரை வந்து சங்கிலி போட்டு கட்டிட்டான். அவர் பாட்டுக்கு அமைதியா போறே. தன்னை ஒவ்வொருத்தரும் சங்கிலி பிடிச்சி தெருவா ஆத்துக்கு வாசிட்டு போறான். அந்த ஆற்றுலேருந்து ஒவ்வொருத்தர் வரா, அவ வந்து திட்டுறா, எதோ எடுத்து தூக்கி போடுறா. எங்க ராவணன் முன்னாடி நீ என் மாத்திரம் அப்படிங்கிறான். அவரும் அமைதியா எரியட்டும், நல்லா எரியட்டும், நல்ல சூடு பிடிச்சாதான் அப்படின்னு அவரும் அதை பண்ணிட்டே பார்த்துட்டே இருக்காரு. விபீஷணனுடைய கிரகம் வருது, விபீஷண கிரகம்னு எழுதியிருக்கு. அங்க மட்டும் கதவு சாத்தியே இருக்கும், வெளியே வரலையா, யாருமே வெளில வரல. அதையும் பார்க்கறாரு. விபீஷணன் உள்ளேருந்து அழுதுட்டு இருக்கானா, பரம பாகவதோத்தர்கள் இப்படி பண்றாளே, நம்ம ராஜ்யத்தையும் யோசிக்கிறான், இவாளுக்கெல்லாம் என்ன கஷ்டகாலம் வரப்போறதோ, ஏன் இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு அவன் உள்ளே இருக்கிறான். உடனே சில பேர் சீதாதேவி கிட்ட போய் சொல்றாளாம், ஓடி போய் நீ சொன்னியே உன் வானரை நீங்க வந்து உங்ககிட்ட பேசினானே அவனுக்கு இப்ப நெருப்பு கொளுத்திட்டான். உடனே சீதாதேவி அக்னி பகவானை வேண்டிக்கிறாளாம். எதிவா ஏக பத்னிஸ்துவம் அப்படின்னு, என்னுடைய பதிவிரத்தினாலேயே உன்னை கொளுத்தி போட்டுருவேன்னு சொன்ன சீதாதேவி அந்த இடத்துல அந்த தபஸை பங்கம் பண்ணிக்க கூடாது, இவனுக்காகலாம் அந்த தபஸை பங்கம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அந்த தபஸை இங்க சொல்றாளாம் அக்னி தேவன் கிட்ட. ஒருவேளை மனசாலையும் வாக்குனாலையும் காயத்தினாலையும் வேற ஒரு புருஷனை நான் நினைக்காதது சத்தியம் அப்படின்னா, அக்னி தேவரே நீர் அவருக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. குளிர்ச்சியாக இருக்கான், ஹனுமாருக்கு குளிர்ச்சியா இருக்கு. அதை பார்த்த உடனே புரிஞ்சிடுச்சு, தன்னுடைய பிரபாவம்னு அவர் நினைச்சுக்கல. இது நெருப்பு எரியலைன்னா ஒன்று சீதாதேவியினுடைய அனுகிரகம் ராமருடைய அனுகிரகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவரும் போயிட்டு இருக்காரு. ஒரு வீட்டில் மண்டபப்படி நடக்கிறது, பெருமாள் எழுதினா நம்ம பார்த்துல ஹாத்திலாம் எடுக்கிற மாதிரி அவரை போட்டு எல்லாம் திட்டுறா. விபீஷணன் மட்டும் வரலன்னு பார்த்தோம். அங்கே நேரம் போறா. கடைசியில லங்கை முடிஞ்சிட்டு அப்படிங்கும் பொழுது திடீர்னு பெருசா நேரம் அப்படியே சங்கிலியெல்லாம் உடைச்சிது. ஒரு ராட்சசா, குரங்குடா, டே பெருசாயிடுச்சுடா, டே சங்கிலியை எடுத்துச்சுடா, டே ஓடுறான்னா எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் தரிதரிச்சு ஓடிட்டா.
இவர் நேர போனே முதல்ல ஒரு வீட்டு அப்படி பத்த வச்சார், எரியறது 1 2 3 வீடு 10 வீடு பத்த எரிச்சிட்டார். திரும்பி பார்க்குறாரு, ஏதோ 3வது வீடு மட்டும் விட்டு போச்சு, ஏன் அதை மட்டும் விடுவானு திருப்பி மறுபடியும் அங்கேருந்து குதிச்சு வந்து அந்த வீடையும் எரிச்சு மொத்தம் லங்கை மொத்தம் தகனம் பண்ணிட்டே ஒரே ஒரு வீட்டை விபீஷணன் வீட்டை மட்டும் விட்டுட்டே எல்லாத்தையும் தக 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 தகான்னு எரியுது. ராட்சசர்கள்லாம் தன் குழந்தையோட எல்லாத்தையும் எடுத்து ஆகாச மார்க்கத்தில் எல்லாம் மேலேருந்து பார்க்குறாளாம், யோ ஓ வீடு போயிடுச்சுடா ஓ வீடு போயிடுச்சுடா அப்படின்னு. ராவணனுக்கு வந்து அக்னி மேல பயமே இல்லை, அக்னி பகவானியே இவன் ஜெயிலில் போட்டு வச்சிருக்கான், அக்னின்னா பயமே இல்லை. ஆனால் இன்னைக்கு அக்னியை பார்த்து பயம், டே கும்பா நிகும்பா கும்பகர்ணா கும்பம் எடுத்து கும்பத்தினால ஜலம் எடுத்துன்னு வாங்கடான்றான். ஒருத்தரும் காணும், எல்லாம் ஆகாசத்துக்கு போயிட்டான். அவன் பயந்து ராவணனும் தெரிச்சு என்னடா இது லங்கையே எரியுறதே அப்படின்னு. இந்த ராட்சசர்கள் நினைச்சா ஒவ்வொருத்தரும் ஜலமா இல்லை லங்கையில, சமுத்திரத்து நடுவில் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடமாதிரி பிடிச்சி கொட்டலாமேனா எல்லாம் மேலேருந்து என் வீடு போச்சு ஓ வீடு போச்சுன்னு சொல்றான். என்னன்னா இவாளுக்குலாம் ஒரு ஆசையா, ஆனால் ரொம்ப பழசைடுத்து, இதெல்லாம் எரிஞ்சாதான் ராஜா நமக்கு புதுசா கட்டி தருவான், நமக்குலாம் நிறைய சலுகை கிடைக்கும், இது எரிஞ்சா எரிஞ்சிட்டு போகுதுடா நம்ம மேலே இருந்து பார்ப்போம் உயிர் தப்பிக்க போறோம் அப்படின்னு. உடனே ஹனுமார் எல்லாம் முடிச்சுட்டு தான் போறேன். பவனாக்ரேஷு லங்காயாம் நிச்சாரமஹா கபிஹி ஜம்புமால்யே சுமல்யாச்ச ததாஹ பவகம் ததாக அப்படின்னு ஜம்புமாலி எல்லாம் ஒவ்வொரு வீடை பார்த்தார், எல்லா இடத்துலையும் ஜம்புமாலி கிரகன்னு போட்டார். அதை அழிச்சார். ராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம்னு எழுதி எல்லாத்தையும் எரிச்சு இந்த பக்கம் ஏற்றி விட்டார். வர்ஜயித்வா மகாதேஜா விபீஷணாகிரகம் பிரதி கிரமமானஹ கிரமேண்யைவ ததாஹ ஹரிபுங்கவா. கிரமமா எல்லா வீட்டையும் எரிச்சுட்டு அங்கே போறேன். உடனே திடீர்னு சமுத்திரத்தில் போய் வாழ நினைக்கலாம்னு போகும்பொழுது அவருக்கு ஞாபகம் வந்து, ஐயோ குரங்கு புத்தியை நம்ம காட்டிட்டோமே, இப்படி லங்கையை மொத்தம் எரிச்சிட்டோமே, இந்த தீ பரவி போய் அசோகவனத்தில் போய் தாயாருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு. லங்கா சமஸ்தாம் சதீஷ்ய லங்கா அப்படின்னு மகாபலகா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. க்ரூதஹா பாபம் ந குர்வந்து அப்படின்னு கிரூதம் கொடூரமான ஒரு தப்பை பண்ணிட்டேனே, எவ்வளவு ஏதோ சந்தோஷத்துல நான் பண்ணிட்டேன், இவ்வளவு தூரம் வந்தது எல்லாமே போச்சே, சீதாதேவியை பார்த்து பேசிட்டு இப்ப ஒரு அபச்சாரம் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும் பொழுதே ஆகாசத்துல 2 பேர் பேசினாலாம். எப்பா ஒரு ஒரு விசேஷத்தை கவனிச்சியா, லங்கையே எரியுறது 2 இடம் மட்டும் எரியல. ஒன்று விபீஷணனுடைய கிரகம், ஒன்று அசோகவனம் அப்படின்னு ஒன்று. ஹனுமாருக்கு அப்போதான் சந்தோஷமாச்சா. சரி தாயார் தான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னால நம்ம எடுத்துட்டாச்சு, நேராக போய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நேராக அங்கே போய் குதிச்சராம். சீதாதேவியை கை கூப்பினேன், உங்களுடைய அனுகிரகத்தினால லங்கையில் சர்வதா எல்லா இடத்துலையும் ஜெய் சீதாராம்னு எழுதிட்டேன், எல்லாத்தையும் எரிச்சு விட்டு இன்னைக்கு பெரிய ஹோமம். இது என்ன நீங்கள்லாம் பண்ணுற யோகம் என்ன, ராஜாக்கள் பண்ணுற ஹோமத்தோட பெரிய ஹோமம், லங்கையே எரிச்சு எல்லாத்தையும் பண்ணியாச்சு அப்படிங்கிறது. சீதாதேவி சந்தோஷப்படுறா, பார்த்து போயிட்டு வாப்பா, போயிட்டு ராமரை பார்த்து உடனே நீ வர சொல்லு அப்படின்ன உடனே சீதாதேவியினுடைய அனுகிரகத்தில் திருப்பியும் ஒரு வாட்டி சேவிச்சுட்டு திருப்பியும் நேராக எகிரி நேராக அங்கேன்னு போறேன். அப்போ இந்த பக்கம் இங்க வானரர்கள்லாம் அவ சொன்னா இல்லையா, ஹனுமார் வரை வரைக்கும் ராமநாமம் சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு, ஜெய் சீதாராம் ஹனுமான் ஹனுமான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நேர சத்தம் கேட்கிறான், ஜெயத்யதி பலோ ராமஹ லக்ஷ்மணஸ்ய மகாபலஹ ராஜா ஜெயத் சுக்ரீவஹ ராகவேணா விபாலிதஹான்னு சந்தோஷத்துல ஜெயத்யதி பலோ ராமஹ லக்ஷ்மணஸ்ய மகாபலஹ, சுக்ரீவன் ராஜாவுக்கு ஜெய், ராமலக்ஷ்மணர்களுக்கு ஜெய், சீதாதேவிக்கு ஜெய் அப்படி போத்துன்னு வந்து அப்படி விழுந்தாராம். திடீர்னு மண்ணெல்லாம் பறக்கிறது, ஆஹா ஹா ஹனுமான் வந்துட்டேர் ஹனுமார் வந்துட்டேர், ஹனுமார் என்ன ஆச்சு அப்படிங்கிற, சீதையை பார்த்தாச்சு அப்படிங்கிற, சீதாதேவியை பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னே ராமர் கிட்ட சொல்லும் பொழுது இவர் வேற மாதிரி சொல்றாரு, வினயமா சொல்றாரு. இவாள்லாம் சிநேகிதர்கள் தானே போட்ட அப்படின்னு சுந்தரகாண்டத்தையே திருப்பி சொல்றாராம். போன அந்த சிம்மிக்கைன்னு ஒரு ராட்சசி வந்தா வதம் பண்ணிட்டேன், லங்கினின்னு வந்து என்ன அடிச்சுட்டா, அனுமாரே அடிச்சிட்டாளா, ஆமா திருப்பி ஒரு அடி இந்த கையால் அடிச்சேன், கீழே விழுந்துட்டான்னு எல்லா கதையும் சொல்றேன். சீதாதேவியை பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், அந்த சூடாமணி கொடுத்தா ராமரை பார்க்கணும், இனிமேல் ரொம்ப சந்தோஷம்னு சொல்றான். உடனே எல்லாருமே சொல்றாளாம், அஹோ சுவாமினிதே பக்தி, இதுதான்ப்பா பக்தி, எங்க பக்தி என்ன, நாங்களா ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண முடியுமான்னு யோசிச்சுமே, ஹனுமாரே உம்முடைய பலபராக்கிரமம், நீர் ராமர் மேல வச்சில் இருக்க பக்தி அப்படின்னு நிதர்சனம் இதுதான், இப்படி போய் காரிய சித்தம் காரியத்தை சாதிச்சுட்டு வந்துட்டேரேன்னு சந்தோஷப்படுறான். ஆபயன்னானி சாதாய மூலானி ச ஃபலானி ச அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்து ஹனுமாரே சாப்பிடும், தீர்த்தங்கள் கொண்டு வரா சாப்பிடும் அப்படின்னு. ஹனுமான்ஸ்து குருன் விருத்தஹா ஜாம்பவஹா பிரத்யுகாசன, ஹனுமார் ஆசனத்தை போட்டு நீர் உட்காரும் அப்படிங்கிறார். ஆனா அவர் சொல்றாராம், அவர் அங்க ஜாம்பவான் வயசானவர் இல்லையா, அவரை சேவிச்சுட்டு அங்க அங்கதன் வயசுல சின்னவராக இருந்தாலும் பதவியில பெரியவராக இருந்தாலும் அங்கவதன் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தான் உட்காருறான். கடைசியா
எல்லாம் இந்த சுந்தரகாண்டம் பூர்த்தியாக சொல்லி சீதாதேவியை பார்த்தேன், லங்கையை மட்டும் கொளுத்திட்டேன், இப்போ நான் திரும்பி வந்துட்டேன், ராமரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே யாராக இருந்தாலும் சொல்லணும், என்ன சொல்லணும், நான் பண்ணிட்டேன், நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லணும். ஆனால் அந்த அனுமாருடைய வினயம், ராகவஸ்ய பிரபவேண பவதாம் சைவ தேஜசா, ராகவனுடைய பிரபாவத்தினாலேயும் அவருடைய தேஜஸினாலேயும் அவருடைய அனுகிரகத்தினாலேயும் சுக்ரீவஸ்ய காரியார்த்தம், சுக்ரீவனுடைய ஆக்ஞை, அந்த ஆக்ஞையினுடைய காரணமாகவும் மயா சர்வம் அனுஷ்டிதம், உங்களுடைய எல்லாரும் நீங்கள் ராமநாம ஜபம் பண்ணலையே, உங்களுடைய தேஜஸினாலேயும் உங்களுடைய பக்தி எல்லாம் சேர்ந்து உங்கள் எல்லார் பலமும் எனக்கு வந்து இந்த காரியத்தை நான் சாதித்தேன். ஏதத் சர்வே மயா தத்ர யயாவது பாத்ரிதம் அத்ரயத்ர கிருதம் சோஷம் தத் சர்வகி யத்மிதம் கிரியத்மிதம் அப்படின்னு எல்லாருடைய காரிய சித்தி உங்களால் தான் எல்லாம் எனக்கு முடிஞ்சுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாளாம். மேற்கொண்டு ஹனுமார் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கதன் மட்டும் நிறுத்துறானா. அதான் சீதாதேவியை பார்த்தாச்சு, இங்கே தான் இருக்கான்னு தெரியும், நம்ம எல்லாரும் போய் சீதாதேவியை கூட்டுண்டு இங்கே வந்துடலாம், ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். அப்போ நேர சீதாதேவியை எதுக்கு நம்ம போய் பார்த்தேன்னு சொல்லணும், எதுக்கு போய் கூட்டுண்டே வந்துடலாம் அப்படின்னு உடனே ஹனுமார் சொன்னேரான், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா, சீதாதேவி ராமன் வந்து யுத்தம் பண்ணாதான்னு சொல்லிட்டா, அதனால திருப்பி நம்ம அங்கே போவானா, திரும்ப போகலாம் அப்படின்னு உடனே ஜாம்பவான் சொல்கிறேன், கொடுத்த வேலையை பண்ணிட ஆகுதா, இவன் அடுத்த ராஜாவை போகிறார்ல, எப்பயுமே நீ என்ன தனியாக ஒன்று யோசிக்கிற, திடீர்னு போகிற எல்லாரும் சாகலான்னு ஆரம்பத்தில், எல்லாரும் அந்த அம்மாவோட குகைக்கே போகலாங்கிற, நீ ஸ்திரமாயிரு, நீ வந்து யுவராஜா யுவராஜா மாதிரியா நீ நடந்துக்கிற அப்படின்னு அதட்டுறான். சரி சுவாமி எல்லாம் போகலான்னு சந்தோஷம், அவளுக்கெல்லாம் போகிறா. சந்தோஷம்னா ஹனுமார் அவளுக்கெல்லாம் வானரர்கள்னா அங்கே மதுவன பிரவேசம், மதுவனம்னு ஒரு வருது, அங்கே போய் எல்லாம் உடனே ஹனுமார்கிட்ட கேட்குறான், நாங்கள் கொஞ்சம் போய் தாக சாந்தி பண்ணிக்கிறோன்றோம். ஹனுமார் சந்தோஷம் பண்ணிக்கோங்க, நான் என்ன முன்னாடி போச்ச அந்த அம்மா கிட்ட கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கினான், இப்போ பர்மிஷன் கிடையாது, ஜெயிச்ச சந்தோஷம், சீதாதேவியை பார்த்த சந்தோஷம், என்ன வேணா நீங்கள் பண்ணுங்க, யார் எதிர வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு ஹனுமார் மட்டும் வெளில நின்றுட்டு இருக்கேன். ஜாம்பவானும் மற்ற எல்லாரும் போகிறா, அங்கே இருக்கிற அந்த மதுவனத்தில் இருக்கிற தேங்காய், இளநீர், கல் எல்லாத்தையும் எடுத்து அடித்து சாப்பிட்றா. அதை சாப்பிட்டா போறாதுன்னு மரத்தெல்லாம் உடைக்கிறா, தள்ளுறா, சந்தோஷம், குதூகலம், ஜெய் சீதாராம்னு பண்ணுறா. கதிமுகன்னு ஒருத்தன், அவனுடைய இடம் அது, அவன் ஓடி வந்து பார்த்தான், எல்லாத்தையும் உடைச்சி மரத்தெல்லாம் சாய்ச்சிட்டு இருக்கா இவா அப்படின்னு உடனே அவனுக்கு கஷ்டமா இருந்து, நிறுத்துங்கப்பா, அவன் சுக்ரீவனுடைய மித்திரனா, நானும் உங்க ராஜாவோட மித்திரன் தான் பாருங்க, ராஜாவாது இது, நீ போடா அப்படி. ரெண்டு பேர் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவள் ஒத்துக்கவே இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணானா, தன்னுடைய பிருஷ்டபாகம் பின்னாடி பக்கம் காமிச்சிட்டானா. அவனுக்கு ரொம்ப வருத்தமாச்சு, என்னடா இப்படி பண்றா, ஒரு சந்தோஷத்தில் இப்படி பண்றாள், நான் சுக்ரீவன்கிட்டயே பேசிக்கிறேன்னு நேரம் ஓடி போனாராம். நேர சுக்ரீவோ உபலக்ரீவா சஹராமேண திஷ்டது அப்படின்னு ராமலக்ஷ்மணரும் சுக்ரீவனும் அங்கே இருக்கார் இல்லையா. நேர சுக்ரீவன் கிட்ட போய் நேர அவர் காலில் விழுந்தேறான். சுக்ரீவன் காலில் போய் தத்தோ மதுவன நிபதாம் வானர ரிஷபா அப்படின்னு என்னுடைய மதுவனத்தையே போட்டு உங்கள் ஆளுகள்லாம் வந்து அழிச்சுட்டு இருக்கா, ஜெய் சீதாராம் சுக்ரீவா அப்படின்னு உன் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கா, நான் சொன்னா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான்னு உடனே சுக்ரீவனுக்கு வந்துருக்கான். இவா சந்தோஷமா இருக்கான்னா சீதாதேவியை கண்டிப்பா பார்த்துருப்பா, இல்லைன்னாலாம் இவா இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டா, என்கிட்ட பயம் உண்டு, அதனால அத்திஷ்ட கஸ்மாக்கம் பாதையோ பதித்தம் மம, போய் சொல்லு சுக்ரீவனுடைய ஆக்ஞை எல்லாரும் இங்க வரணும் அப்படின்னு நீ போய் சொல்லு, உடனே வந்துருவா அப்படிங்கிற. உடனே ராமர் பார்க்கிறார், அவருக்கு பதட்டம், என்ன நடக்கிறதுன்னே இங்க தெரியல, என்னப்பா நீ குறுகுறுன்னு அவன் குறுகுறுனா, பாஷையும் புரியல, என்ன சொன்னா அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்றார், எனக்கு இந்த வானரர்கள்லாம் போய் இவருடைய மதுவனத்தை போய் உடைச்சிட்டு இருக்காளாம், எனக்கு தோன்றது இவா கண்டிப்பாக சீதாதேவியை பார்த்துருப்பா ராமா, ஆனா ஒன்று சொல்றேன், இவாலாம் உடைக்கிறாளே தவிர இவா யாரும் பார்த்துருக்க மாட்டா, அந்த வெள்ளை நின்றுட்டு இருக்க ஹனுமார் தான் பார்த்துருப்பேர் அப்படின்னு. நம்ம இங்க இடத்துல ரெண்டு பார்த்தோம், பரத்வாஜ ஆசிரமத்துல அவர் பண்ண ஒரு பெரிய விருந்து, இங்க மதுவனத்துல நடந்த விருந்து. இது சந்தோஷத்துல நடக்கிறது, அங்கேயும் அவ வந்து ராமனை பார்க்க போற சந்தோஷத்துல. இது ரெண்டுத்திலயுமே பார்த்தா ஒரு பக்தியை காட்டுறான். எல்லாரும் மறந்து போய் அவ அதை சந்தோஷமா சுத்திட்டு இருக்கா. அங்க பரதனோ இங்க ஹனுமாரோ மட்டும் அந்த தப்பு பண்ணது. அவ ராமரை பார்க்கிற வரைக்கும் அவளுக்கு அந்த இது இல்லை, அந்த பக்தர்கள் அப்படிதான் இருப்பா அப்படின்ற அவளுடைய அந்த பக்த நிஷ்டையை இங்க காட்டுறது. நேர ராமர் கிட்ட வந்து சுக்ரீவன் சொன்ன உடனே சுக்ரீவன் துஷ்டுவா தேவி சன சந்தேக அப்படின்னு சந்தேகமே இல்லை, சீதாதேவி அவ பார்த்துட்டா அப்படின்ன உடனே ராமருக்கும் ஒரு கொஞ்சம் ஆஹா வானரெல்லாம் வரான்னு. வானரர் படைகள் அத்தனை பேரும் எந்தெந்த திசை பக்கம் போனாலும் அத்தனை பேரையும் கூட்டுண்டு
ஹனுமார் கம்பீரமாக, ஹனுமார் அங்கதன் எல்லாம் தான் தான் சீதையை பார்த்த மாதிரி எல்லாரும் தக 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 தகான்னு ஓடி வராராம் ராமர் கிட்ட. ஹனுமஸ்ய மகாபாஹ பிரணம்ய சிரசா ததஹ நியதமாக்ஷதாம் தேவி ராகவாய ஞவேதயத் அப்படின்னு ஹனுமார் நேர வந்து ராமருடைய திருவடியில சேவிச்சாராம். சேவிச்சு திருஷ்டுவா தேவி அப்படின்னு கண்டேன் சீதையை. சீத்தையை அப்படின்னா கூட அவருக்கு பயம் வரும். அடுத்தது என்ன அப்படின்னு அந்த ஒரு பாஸ் கூட கொடுக்கூடாது. பார்த்த உடனே சந்தோஷமா அங்கேயே கத்திண்டே திருஷ்டுவா தேவி, தேவியை பார்த்தாச்சு அப்படின்னு எடுத்த உடனே பெரியோர்கள் கூட எப்பயுமே சாப்பிடலையான்னு கேட்க மாட்டா, சாப்பிட்டாச்சான்னு கேட்பான். அது பாசிட்டிவா நம்ம சொல்லணும். பிடிக்கலையான்னு கேட்க மாட்டான், பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். இது ரெண்டுமே ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதான், ஆனா கேட்கிற விதம் அது வேற. அந்த மாதிரி சீத்தை அப்படின்னும் போது கூட அந்த ஒரு இது வைக்கக்கூடாது. அப்படி திருஷ்டுவா தேவி ஹனுமத் வதனாத் அப்படின்னு ஒன்று ராமருக்கு ஒரே சந்தோஷம். சந்தோஷப்பட்டேர், ஹனுமாரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேர். சீதாதேவி நீ பார்த்தியா, எப்படி இருக்கான்னு கேட்கிறேன். எப்படி இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே ஸ்ருத்வா துவச்சனம் தேஷாம் ஹனுமான் மாருதாத்மஜஹ பிரணம்ய சிரசா தேவி சீதையை தம் திசா பிரதி அப்படின்னு சொல்ல வார்த்தைகள் இல்லை, எப்படி சொல்லணும்னு தெரியலை அப்படின்னு அந்த தட்சிண திசையா பார்த்து சாஷ்டாங்கமா ஒரு சேவிச்சு சீதை இப்படி இருந்தா அப்படின்றது சாஷ்டாங்கமா சேவிச்சு, அந்த கால் கூட ராமர் பக்கம்தான் இருக்கு, ஆனா சீதா தேவியை சேவிச்சு அப்படி இருந்தா. உண்மை மாதிரியே நீங்க எப்படி கஷ்டப்படுறாரோ அங்க அதே கஷ்டத்திலையும் உண்மையே நினைச்சுண்டு சதா ஆகார குணங்களும் இல்லாம இருக்கா. தேவியை நம்ம சீக்கிரம் போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த சரித்திரங்கள்லாம் சொல்றாரு. வீரத்திலக்கம் இட்டதும் அந்த வீரத்திலக்கம் ஞாபகம் இல்லையான்னு கேட்டான். சூடாமணி அதை எடுத்து கொடுத்து அதை ராமர் கொடுக்குறா. காக்காசுர விற்த்தாந்தத்தை எல்லாம் சொன்னா தேவி அப்படின்னு சொல்லி மணிரத்னமிதம் தத்தம் வைதேஹ்யாஸ்ய சுராணன அப்படின்னு அந்த மணிரத்னமான அந்த சூடாமணி எடுத்து கொடுத்தான். அப்ப உடனே ராமருக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே ஒரு க்ஷணம் மாறிட்டேராம், துக்கம் அதிகமாயிட்டான். ஏன்னா இதந்து மமதீனஸ்ய மனோபூயா பிரகர்ஷதி அப்படின்னு இதந்து மமதீனஸ்ய ஒரு கடனாளியாக ஆயிட்டேனே, ஒண்ணுமே இல்லாத இருக்கேனே. இப்படி வந்து ஹனுமார் எத்தனை மரத்தை பார்த்து சீதையை கண்டையான்னு கேட்டேன், எத்தனை தேவனை கேட்டேன், ஒருத்தன் பதில் சொல்லாத ஒரு காரியத்தை ஹனுமார் பார்த்துட்டு வந்து சீதாதேவியை பார்த்தேன்னு இவர் தானே சொன்னார். ஆனா இப்ப என்கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லையே. இதந்து மமதீனஸ்ய இதே அயோத்தியால ராஜாவா இருந்திருந்தா இத்தனை நாளைக்கு பெரிய ரத்ன மணி மாலையை எடுத்து ஹனுமாருக்கு போட்டிருக்கலாம். ஆனா கூட அப்படி கூட நினைக்கலையாம். அப்படி ஒருவேளை ராஜ்யம் இருந்து அந்த மணி மாலையை போட்டா கூட அது இவர் பண்ண உதவிக்கு அது ஒரு பிரத்யுபகாரமாக ஆயிடுமா. இதந்து மமதீனஸ்ய லக்ஷ்மணர் சொல்றாராம், ராமா சந்தோஷமான விஷயத்தை கேட்கிறேன், இப்பயே நீ கஷ்டப்படுற, இப்பதான் எனக்கு கஷ்டம் அதிகமா இருக்கு. ராஜ்யம் போச்சின்னு சொன்னப்போ உட கஷ்டத்தை விட, சீதாதேவி காணாம போயிட்டான்னு சொன்னப்ப கஷ்டத்தை விட, சீதாதேவியை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ற ஹனுமாருக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்ற துக்கம் இன்னும் அதிகமாக இருப்பா. அதனால இதந்து மமதீனஸ்ய மனோபூயா பிரகர்ஷிதஹ யதிஹாஸ்ய பிரியக்யாத்து குமி சதுருஷம் பிரியம். இப்பேற்பட்ட பிரியத்தை பண்ண ஹனுமாருக்கு நான் என்ன பண்ண போறேன், ஒரு கடனாளியா நிக்கிறேனே அப்படிங்கிறாராம். சாட்சாத் கண்ணபிரான் கிருஷ்ணன் மகாபாரத யுத்தத்தை முடிச்சு தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி தர்மராஜாவை ராஜாவாக்கிட்டு திருப்பியும் துவாரகைக்கு போகும் பொழுது தர்மராஜர் சொன்ன அதே வார்த்தை இது. அவர் சொல்றான், நான் கடனாளி ஆயிட்டேனே கிருஷ்ணா, எனக்காக நீ இவ்வளவு பண்ணிருக்க, எப்பேற்பட்ட நீ அப்படின்னு எல்லா மகான்களுக்கும் தெரியும். ஆனா ரத்த சாரதியாக இருந்தே அத்தனை காரியத்தையும் சாதிச்சுட்ட, உனக்கு நான் என்ன பண்ண போறேன். ஒரு உதவி அப்படின்னு பண்ணா அதுக்கு அதனுடைய பிரத்யுபகாரம் எப்படி இருக்கணும், உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் அதே வெயிட்டா இருக்கணும். நான் ஏதோ பண்ண திருப்பி 10 ரூபாய் திருப்பி கொடுத்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த பிரத்யுபகாரம் அப்பேற்பட்ட பிரத்யுபகாரம் என்னால உனக்கு திருப்பி நான் என்ன பண்ணாலும் உனக்கு ஈடு ஆகாது. அதனால என்ன சொல்றேன், நான் ஆனா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்றேன், நான் பிரத்யுபகாரம் பண்ணா போல ஒரு நாள் உனக்கு வரக்கூடாது, அதுதான் உனக்கு பெருமை. நான் வந்து உனக்கு பிரத்யுபகாரம் பண்றதா அப்படின்னு எனக்கு எண்ணம் கூட வரக்கூடாது, அப்பேற்பட்ட நாள் உனக்கு வரக்கூடாதுன்னு ஆசீர்வாதம் பண்றேன். ஏன்னா தர்மராஜா கிருஷ்ணனை விட பெரியவர், ஏன்னா அர்ஜுனனுக்கு சமம் தான் கிருஷ்ணன், அர்ஜுனனுடைய வயசுக்கு சமமானவர். அந்த மாதிரி ராமர் சொல்றார், உனக்கு நான் பிரத்யுபகாரம் பண்ற நாள் வரக்கூடாது, அப்படி நீ பண்ணதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நான் என்ன கொடுப்பேன்னு எனக்கே தெரியல. ஏஷ சர்வஸ்ய பூதஸ்து
என்னதான் என்னுடைய வைகுண்டத்தை கொடுத்தா கூட அது கூட உனக்கு சமமாகாது. என்ன பண்றது அப்படின்னா, ஏஷ சர்வஸ்ய பூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா, உனக்கு நான் என்னையே கொடுக்கறது தான் ஒண்ணு. என்னையே கொடுக்கறது என்னன்னா, சீதாதேவி, நானு, என்னுடைய பரத சத்ருக்னர்கள், லக்ஷ்மணர்கள், அங்கிருந்து அயோத்தியா ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம், வைகுண்டம் அனைத்தும் இனிமேது உனக்கும் அப்படின்னு. எப்படின்னா எல்லாரும் உனக்கு பிரியமா இருப்பா அப்படின்ற மாதிரி கட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டேராம் ஹனுமார. ஆலிங்கனம் பண்ணும் பொழுது எப்படி பண்ணிப்பான்னா, நம்ம அவர் பிடிப்பா அப்படின்னா அவர் நமக்குள்ள இப்படி பிடிக்கலையாம், இப்படி 2 கை உள்ள விட்டு ஹனுமாருக்கு நடுவுல இவர் போனேராம். நான் உன்னுடையவன், என்னுடைய பரிவாரங்களோட உன் கைங்கறி உனக்காக அப்படின்னு, உனக்காக உன்னுடைய பிரியத்துக்கு நாங்கள்லாம் அடிமை அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சாராம். ஹனுமார் சந்தோஷப்படுறார், சொல்றார், எல்லாம் உம் அனுகிரகம்தான் சுவாமி, அம்மா மகாலட்சுமியும் உம்முடைய அனுகிரகம்தான். உமக்கு இந்த உதவி பண்ண பல கோடி பேர் இருக்கா, நான் இல்லைன்னா என்ன, இங்க இருக்கிற வானரர்கள்லாம் பாருங்க, இந்த வானரர்கள்லாம் விட்டா கூட நீர் ஒரு க்ஷணம் நினைச்சு லக்ஷ்மணரை திருப்பி அனுப்பிச்சு பரதனுக்கு ஒரு செய்தி சொன்னா அத்தனை ரத்த எல்லாம் அயோத்தியா படையே உமக்காக இங்க வந்திருக்கும். நாங்க இல்ல, அத்தனை பேர் கைங்கிறதுக்கு இருக்கா, தேவர்கள் இருக்கா, அத்தனை பேர் இருந்து உமக்கு அத்தனை பேர் இருக்கா, எனக்கு ஒரு சுவாமி தானே, நீர் ஒருத்தர் தானே, இது கூட பண்ணலைன்னா என்ன, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. ஒரு அம்மா அப்பாவுக்கு 5-6 குழந்தைகள் இருக்கலாம், ஆனா அந்த குழந்தைகளுக்கு ஒரு அம்மா அப்பா தானே, அதனால உமக்கு தான் நான் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இனிமேல் உம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு என்னைக்கு சேவிக்கிறேனோ அதுதான் எனக்கு பரம பாக்கியம், அதுதான் நீர் கொடுக்குற எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிரஷ்னவனகிரியில அன்னைக்கு எல்லாரும் விசிராந்தி எடுத்துட்டு சுக்ரீவனை கூப்பிடுற ராமர். சீதாதேவி 1 மாசம்னு சொல்லியிருக்கா, என்னால ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது இங்க, எங்கேன்னு தெரிஞ்ச உடனே கிளம்பிடலாம், நேர சமுத்திரத்துக்கிட்ட போய் அங்க போய் பேசிக்கலாம், சமுத்திர இதெல்லாம் பார்த்து எப்படி போகணும் அப்படி. அதுக்கு முன்னாடி ஹனுமாரும் சீதாதேவி கிட்ட, சீதாதேவி முதல்ல சொல்றா, உங்களுக்குள்ள எப்படி சக்கியம் வந்தது, வானரர்களுக்கும் நரர்களுக்கும் எப்படி சக்கியம் வந்ததுன்னு கேட்கும்போது ஹனுமார் முதல்ல சொல்றாராம், எல்லாம் உம்முடைய கருணை தான், அம்மா தாயாருடைய கருணை இல்லாம பெருமாளுடைய அனுகிரகம் எப்பயுமே வராது அப்படின்னு போது என்னுடைய கருணையா அப்படின்னும் போது சொல்றாலாம், நீங்க அன்னைக்கு அந்த நகையை எடுத்து எங்க போட்டீங்களோ அது 5 வானரர்கள் அங்க இருந்து நாங்க வாங்கிட்டோம், அதனுடைய அனுகிரகம் தான், உம்முடைய அனுகிரகம் அன்னைக்கே கிடைச்சிதான் ராமருடைய சங்கம் எனக்கு கிடைச்சிது அப்படின்றதெல்லாம் சொல்லி சீதாராமர் 2 பேரும் சேர்த்து சேவிக்கிறது தான் எங்களுக்கு இப்போ ஒரே லட்சியம் அப்படின்னு கிளம்புறாளாம். சுக்ரீவன் நீலனை கூப்பிடுறான், நீலன் தான் சேனாபதி, எல்லா வானரர்களுக்கும் முதல்ல நீ போ, பின்னாடி எல்லாரும் வருவா, பின்னாடி நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி அத்தனை படைகளும் எத்தனை வானரர்கள் இருக்கலாம்னு தெரியல, அத்தனை பேரும் ஹனுமார் ராமரை தோல்ல ஏழ பண்ணிட்டே. அங்கதன் வந்து லக்ஷ்மணரை ஏழ பண்ணிட்டே நேர எல்லாரும் கிளம்புறாலாம் அந்த சமுத்திரம் பக்கமா. அந்த இடமே எப்படி இருக்குன்னு ஆச்சரியமான வர்ணனை, ஒவ்வொருத்தர் தள்ளிண்டு போறா. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, இன்னைக்கு வந்து சித்ரையில வந்து கல்லழகர் ஆத்துல இடங்குற நாள், எப்படி இருக்கும் அந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அத்தனை கோடி ஜனங்கள், அங்க கீழே பூமியே தெரியாது, ஒவ்வொருத்தர் தள்ளிண்டு போவா. பெருமாள் குதிரை வாகனத்துல எழுவேர். அப்ப ஒவ்வொருத்தர் என்னன்னா எல்லாரும் தள்ளுவா, ஆனா எல்லாம் பின்னாடி திரும்பி பெருமாள் இப்படி சேவிப்பாள். அந்த மாதிரி இந்த வானரர்கள்லாம் போறா. உத்ப்ளுத்ய வ்ரஜதாம் ஸ்புடப்ருகுட்டிகாம் ஹுங்காரமாதன்வதாம் வாலாக்ராணி விதுன்வதாம் கில கிலா கோலாஹலம் குர்வதாம் யோதானாம் அரவிந்த கேசர ருச்சாம் மத்யே திமி சேதச்சாபஸ்ஸிலி முகோஜ்வலகராம் ரகுனாம் பிரபும் அப்படின்னு அத்தனை வானரர்களும் போறா. ஒவ்வொருத்தர் திரும்பி பார்க்கறா, ஒருத்தன் தள்ளுறான், வேகமா போடா அப்படின்னு தள்ளுறான், திரும்பி பார்க்கறா, ராமன் பார்க்காம இருக்க முடியல. அதுவும் ஹனுமார் வேற ஏழ பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த இதுல அவர் வசத்திய மேல தெரியவே, எல்லாரும் அவர் முகத்தை திரும்பி பார்த்துட்டு 4 பேர் குதிச்சு போறாராம். ஒருத்தர் மரத்து தாவி போறா, ஒருத்தர் அப்படியே இது பண்றா, சேட்டைகள் பண்றா. ராமரும் அப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து சந்தோஷப்படுறேன். அது எப்படி இருக்குன்னா, அவளுடைய முகம் சிவப்பாக இருக்காம், அப்படின்னா தாமரை போல. அவளுடைய உடம்பு எல்லாம் பச்சையா இருக்காம், தாமரை இலை போல. அவளுக்கு வாலு தண்டு மாதிரி இருக்காம். அப்படி இத்தனை வானரர்கள்னா ஒரு தாமரை காடு நடுவுல சூரிய சந்திரர்கள் போல ராமரும் லக்ஷ்மணரும் இருக்கா அப்படின்ற வர்ணனை.
அப்படி ஆச்சரியமான தாமரை காடு நடுவில் ராமரும் லக்ஷ்மணனும் இருக்கான்னு இவா ஒவ்வொருத்தரும் ஜெய சீதாராம் ஜெயத்தெரி பலோராமகான்னு சொல்லிட்டு சுக்ரீவனுக்கு ஜெயின்னு ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு நேர சமுத்திரம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா. திருப்புல்லானி அப்படின்ற திவ்ய தேசம் நீ பார்க்குறோம் இல்லையா, ஜெகநாத பெருமாள் அந்த இடத்துல வந்தா. அங்கே வந்து ராத்திரி ஆயிடுத்து, உட்காந்து பேசணும், எல்லாம் சபை கூடணும். ராமர் வந்து சந்தோஷப்படுற சீதையை நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு. அங்கேருந்து காத்து ஜிலு ஜிலுன்னு வீசுறதாம். இந்த காத்து தானே சீதாதேவி மேல பட்டு இங்க வந்திருக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுறேன். சந்திரனை பார்க்கிறேன், சீதையும் இப்ப அந்த சந்திரனை பார்த்துட்டு இருப்பான், நானும் பார்த்துட்டேன், ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு. இத்தனை நாள் அந்த குகையில எவ்வளவு எவ்வளவு விழுந்து போனேரோ, இப்ப இன்னும் சந்தோஷம் அதிகமாய் எங்க இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே இல்லை, அடுத்து எப்போ போய் சீதையை பார்க்க போறோம் அப்படின்ற அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறோம். இப்போ இங்கே இது பண்ண உடனே 2 பேர் ராவணன் ஒற்றன் நினச்சி பார்க்குறான். அந்த ஒற்றர்கள் பார்த்தா சமுத்திரத்தில் எத்தனை வானரர்கள்னு எண்ண முடியல அவளால். நேர ஓடி போய் ராவணன் கிட்ட சொல்கிறா, ராவணா, மகா கோட்டிக்கணக்கில் வானரர்கள் வந்திருக்கு, அங்கே இவர்கள் சூரிய சந்திரர்கள் போல ராமனும் லக்ஷ்மணனும் அவ இருக்கா, என்னென்ன பலவான், நம்ம ஒரு குரங்கு தான் பார்த்தோம், அவரை மாதிரி அங்கே கோடியில் இருக்கு, இது என்ன பண்றதுன்னு போய் ராவணன் கிட்ட சொல்றா. ராவணன் உடனே பார்த்தான், மந்திராலோசனைனா மந்திரிகள் எல்லாம் கூட்டு சபை கூட்டுறான். ராவணன் இது வரைக்கும் மந்திர சபை கூட்டினதா ஒரு ஹிஸ்டரியிலேயே கிடையாது. அவன் சண்டைனா இந்திரன் கிட்ட கூட நேர சண்டைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆளு கூப்பிடுவான். அப்பேற்பட்டவன் சண்டைக்கு போலாமா அப்படின்றதுக்கே எல்லாரையும் கூப்பிட்டவன்னு சொல்றான். மந்திரமூலம் ஹி விஜயம் பிரஹாஸ்யார்த்தம் மனஸ்வினஹ தஸ்மைதௌ ரோச்சயே மந்திரம் ராமம் பிரதி மகாபலம். ராமன் அத்தனை வானரர்களோட வந்தேன்னு நான் தெரிஞ்சின்றேன், நீங்க எல்லாம் சொல்லுங்கோ, நம்ம யுத்தம் பண்ணணும், யுத்தம் சீதாதேவியை திருப்பி கொண்டு போய் விடுறதாக நான் இல்லை, நான் கொன்னாலும் கொண்டுவேனே தவிர திருப்பி கொண்டு விட மாட்டேன், நீங்கள்லாம் சொல்லுங்க, அப்பேற்பட்ட அந்த வானரர்களுடைய ஜெயிக்க முடியுமா, என்னென்ன பிளான் போடலான்னு எல்லாம் யோசிங்க, உங்களாலெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டாலாம். உடனே அவளுக்கெல்லாம் கோவம் வந்துருக்கான். வானராணாம் ஹி வீரான் சஹஸ்ரை பரிவரிதஹ ஹிதம் புரே சைஞ்சை ச சர்வம் சமுத்பிதா மம அப்படின்னு ஒரு வானரன். அந்த வானரர்கள் வரத்துக்கு நீ பயப்படுறா ராவணா, நாங்கள்லாம் எப்பேற்பட்ட பலபராக்கிரமசாலிகள், நீர் எப்பேற்பட்ட பலபராக்கிரமசாலிகள், எங்க மேல உமக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறான். உடனே ராவணன் சொல்றான், ஒரே ஒரு வானரன் தான்பா வந்தான், லங்கையவே அழிச்சுட்டான், இதுக்கு மேல எங்க மேல நம்பிக்கை இல்லையான்னா அன்னைக்கு போய் மாடியில இருந்து எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, எவனால ஒருத்தனால உங்களால தடுக்க முடிஞ்சுதா? அது நாங்க எதிர்பார்க்காம ஒருத்தன் வந்துட்டான், இப்ப நாங்க எதிர்பார்த்து என்ன என்னுடைய ஆயுதத்தை ஒவ்வொரு ஆயுதத்தை காட்டுறானா இந்த ஆயுதத்தை மேல இப்பயே அவளை அடிச்சிருவேன் அப்படின்னு. ஒரு வானரன் அப்படின்னா அந்த வானர படைகளுக்கு எத்தனை பேர் மந்திரிகள் இருப்பா, எத்தனை சேனாபதிகள் இருப்பா, இவனோட அந்த சேனாபதி எவ்வளவு பலபராக்கிரமனாக இருப்பான், சேனாபதிகள் மேல மேல எவ்வளவு ராஜ்யம், எத்தனை ராஜாக்கள் இருப்பார், அந்த ராஜாக்களுடைய பலம் என்ன, அந்த ராஜாக்களுக்கு ஒரு மகாராஜா சக்கரவர்த்தி சுக்ரீவன் வேற அனுமார் சொல்லிட்டு போயிட்டே, சுக்ரீவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான், அதெல்லாம் விடு, இவர்களை இத்தனை பேரையும் வசப்படுத்தின அந்த ராமலக்ஷ்மணர்கள் எப்பேற்பட்ட பலவானாக இருப்பார், அதனால ஆலோசிக்க வேண்டியதா தான் இருக்கு, அதனால தான் நான் கேட்கிறேன், திரும்பியும் சொல்றேன், யுத்தத்துக்கு தயாரா அப்படிங்கிறான். உடனே எல்லாம் ஒருத்தன் எழுந்தானா, நான் ராவணன் நான் வதம் பண்றேன், ராஜா நீர் வரவே தேவையில்லைன்றான். ஒருத்தன் போடா நான் லக்ஷ்மணனை வதம் பண்றேன், லக்ஷ்மணன் அடிச்சா சீத்தையும் லக்ஷ்மணனும் இல்லாத ராமர் சோர்ந்து திரும்பி போயிடுவார். ஒருத்தர் சொல்றானா, இல்லடா சுக்ரீவனை அடிக்கணும், அப்ப குரங்கு மொத்தம் திரும்பி போயிடும், ஏன்னா சுக்ரீவன் தான் குரங்குகளுக்கு ராஜா, அப்ப இவா 2 பேரால என்ன பண்ண முடியும்ன்றாங்க. ஒருத்தர் சொல்றானா, ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவனா எப்படியோ போட்டேன்டா, என் வீடை கொளுத்தினான் பார் அந்த ஹனுமார், அவரை நான் விட மாட்டேன்டா, அவனை நான் வதம் பண்றேன் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் நான் இவனை அடிக்கிறேன் அவன் அடிக்கிறேன்னு பேசினவன விபீஷணாழ்வார் அங்கே எழுந்தேர், கைகளை குவித்தேர். ராஜா மந்திரி ஆலோசனைன்னு கூப்பிட்டா எது தர்மம் எது நியாயம் அதை பேசணும். எடுத்தவுடனே நான் இவனை அடிக்கிறேன் நான் அவனை அடிக்கிறேன் நான் இவனை கொலை பண்றேன்னு ஆரம்பிச்சதே தப்பு. எதனால இந்த யுத்தம் அப்படின்னு பார்க்கணும். ஒரு ராஜா க்ஷத்ரியன்னா உடனே யுத்தம் அப்படின்னு பேசக்கூடாது. சாம தான வேத தண்டம். முதல்ல சமாதானம் பண்ணணும், ரெண்டாவது தான் சரி தானம் பண்ணணும், அப்புறம் பேதிச்சு பார்க்கணும் தண்டம். உதாரணத்துக்கு இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம போய் சமாதானப்படுத்தி ராமா யுத்தம் வேணான்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, தப்பு நம்ம மேல. அப்ப கூட விபீஷன் என்ன சொல்றா, தப்பு உன் மேல அப்படின்னு ராவணனை குத்தி காட்டு, தப்பு நம்ம மேல. ராஜா கிட்ட அப்படி பேசணும்.
தப்பு நம்ம மேல, சீதாதேவியை கொண்டு வந்தது நம்ம தப்பு. அதனால சமாதானம் பண்ண முடியாது. இப்போ ஒரே வழி என்னன்னா தானம் பண்றதுதான். திருப்பியும் போய் சீதாதேவி நம்ம ராமர் கிட்ட கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்ம தப்ப சொல்லிடுவோம், யுத்தமே வேணாம், எதுக்கு சண்டை, சரி தானம் பண்ணி கூட ராமன் என்னத்துக்கு நீ எடுத்துட்டு போன அப்படின்னு சண்டைக்கு வந்தா அப்ப சுக்ரீவனை பேதப்படுத்திடுவோம். சுக்ரீவா, நம்மெல்லாம் ஒன்னா இருந்தோம், வாலிலாம் என் நண்பன், இப்ப நான் திருப்பி கொடுத்து கூட தேவையில்லாத அவர் சண்டைக்கு வரேர், உனக்கும் நஷ்டம் எனக்கும் நஷ்டம், உங்க வானராலும் மரணம் போவா, எனக்கு வேணாலும் நீ போயிடு அப்படின்னு பேதப்படுத்தலாம். அப்படியும் ஒத்துக்கிற சுக்ரீவன் யுத்தத்துக்கு வருவேன்னு ராமர் வந்தார்னா அப்போ ஒரு கை பார்க்கலாம் விபீஷணன். அதெல்லாம் கடைசியா சொல்லு. அப்போ சரி, அது தர்மம். தப்பு நம்ம மேல வச்சுட்டு நியாயம் நம்ம கிட்ட இல்லாதப்ப நான் சண்டை போடுறேன்னு சொல்றது தப்பு அப்படிங்கிறது. உடனே 4 பேர் ராமஸ்ய தீதா பத்னி ஸ்வயம் யதி ந தீயதே, அப்படி ராமபத்னி நம்ம தானே கொண்டு வந்தோம். விபீஷண வசஸ்ருத்வா ராவணோ ராட்சசேஸ்வரஹ விசஜ்ரித்வதான் சர்வான் பிரவிவேஷாஸ்வகம் கிருஹம். உடனே சொன்னாராம், விபீஷன் இப்படி சொன்னவொன்னு 4 பேர் தலையாட்டினான். ஆஹா, விபீஷன் சொல்றது கரெக்டா தானே இருக்குன்னு. எப்பயுமே ஒரு பெரிய அரசியல்வாதி என்ன பண்ணுவான், அவன் பார்ட்டிக்குள்ள ஒருத்தன் பேசி 4 பேர் அவனுக்கு கை தட்டிட்டான்னா பயம் வந்துடும். இவன் உள்ள தனியா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருவான், நம்ம கிட்டே நீங்க அங்க போயிடுவான்ட்டு உடனே என்ன பண்ணனா, சபை கலைஞ்சிருச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். ஏன்னா நாளைக்கு கும்பகர்ணன் வரான், விபீஷனோட கும்பகர்ணன் நம்ம பக்கம் நிற்பான் அப்படின்ற ஒரு தைரியம். அதனால இப்ப நம்ம பேசினா விபீஷனை ஜெயிக்க முடியாது, அவன் நியாயமா தான் பேசுறான். சரி, கும்பகர்ணன் நாளைக்கு வருவான், அப்ப பாத்துக்கலாம், எல்லாம் சபை கலைஞ்சிருது அப்படின்ட்டான். விபீஷணன் கிரகத்துக்கு போறான். ஒரே கஷ்டமாக இருக்கு, எப்பேற்பட்டவன் என் அண்ணா. ராவணன் என்னதான் வெளியில தேவர்களையும் மனுஷர்களையும் சித்திராம்சம் பண்ணாலும் அந்த ராட்சச ராஜ்யத்தை நல்லாதான் வச்சிருந்தான். இப்ப ஏன் இதை மாதிரி பண்றான்? சீதாதேவியை கொண்டு வந்து தன்னை தானே தன் தலையில மண்ணெல்லி போட்டுக்கிறானே. இவனுக்கு மட்டும் நஷ்டம் இல்லை, ராட்சச சமூகத்துக்கே நஷ்டமாச்சே. இவர் ராத்திரிலாம் இவருக்கு தூக்கம் வரலையா? ராவணனுக்கும் தூக்கம் வரல, அது வேற. அவனுக்கு பயம், இத்தனை பேர் வந்துட்டா அப்படின்னா அவனுக்கு பயம். உடனே விபீஷன் மறுநாள் காலையில எழுந்தேர், அவருக்கான அனுஷ்டானங்கள்லாம் பண்ணேர். நேர சபையில போய் பேசினா ராஜா மாதிரி ராஜா அப்படின்ற மரியாதையில பேச வேண்டியதா இருக்கு. நேர ஆத்துல போய் பார்த்தா அண்ணான்னு பேசலாம், கொஞ்சம் அண்ணா தானே அப்படின்னு கொஞ்சம் பாசமா இன்னும் நிறைய சொல்லலாம். ததஹ பிரத்யுஷதி பிராப்தே அப்படின்னு ராட்சசாதிபதே வைரம். விபீஷணன் நேர கிரகத்துக்கு போறானா. ராவணன் எப்பயுமே 2 பேர் வச்சுட்டு இருப்பான், பிரஹஸ்தன் பக்கத்திலே 2 பேர் வச்சுன்னு அவ கூட பேசிட்டு இருக்கான். விபீஷணன் வந்தவொன்னா, ஆஹா விபீஷணா என்ன இந்த பக்கம், சந்தோஷம், வா என்ன வேணும்னா, ஆனா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறது. சரி சொல்லு அப்படிங்கிறது. தனியா வா அப்படின்னு கூப்பிடுறேன். சொல்லுப்பா அப்படின்னு தனியா போறேன். அண்ணா நான் ஒண்ணு சொல்றேன், உன்கிட்ட வந்து எல்லாரும் தலையாயிட்டு நான் இவனை வதம் பண்றேன் அவனை வதம் பண்றேன்னு சொல்றவா எல்லாம் ஒண்ணு உனக்கு பயந்து சொல்றா, இல்ல நீ கொடுக்க போற இந்த காசு இந்த துட்டுக்காக சொல்றா. யாருக்குமே உண்மையில நிஜமான பிரியம் இல்லை. ஆனா நான் சொந்த தம்பினா உன்னுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம், உன்னுடைய சௌக்கியம் எனக்கு முக்கியம். யாருக்காகவும் நான் பொய் சொல்ல மாட்டேன். உன்னுடைய தேஜஸை நீ இழந்திருக்க. நான் ராவணேஸ்வரனை எப்படி பார்த்திருக்கேன், எப்பேற்பட்ட தேஜஸ்வி சிவபெருமானியே கைலாசத்துல தூக்கிண்டு வந்தவன் நீ. அப்பேற்பட்டவன் நீ வந்து உன்னுடைய தேஜஸ் இழந்திருக்க. உன்னுடைய தேஜஸ் இழந்திருக்கேன்னு எப்படி சொல்றேன்னா, நீ வந்து தைரியமா யுத்தம் பண்ணி சீதையை கொண்டு வரல, எங்க யாருக்குமே சொல்லாம போய் மாரீச்சனை வச்சு திருட்டுத்தனமா கொண்டு வச்சியே. உனக்கே தெரியும் உன்னால ராமனோட யுத்தம் பண்ண முடியாதுன்னு. இது எல்லாமே சரியில்லைனா 14,000 ராட்சசர்களை ஒரு முகூர்த்த காலத்துல வதம் பண்ண ராமன் எப்பேற்பட்டவன் யோசிக்கணும். அந்த 14,000 ராட்சசர்கள் யாரோ பலஹீனர்கள்னு நினைக்க உனக்கே தெரியும் அவ யாரு, கரதூஷணர்கள் எப்பேற்பட்டவான்னு. அப்படி இருக்கச்ச நம்ம ஆலோசனை நம்ம தான் பண்ணணும். நான் உன்னுடைய நன்மைக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அது இல்லாம அண்ணா நான் பார்த்துட்டு இருக்கேன், யஜ்ஞசாலையில ராவணனே சாமவேத அதிகாரி தானே. யஜ்ஞசாலையில அவன் வச்சுட்டு இருக்க அந்த இடத்துல எல்லாம் ஈலாம் மொக்கிறது. அதெல்லாம் பார்த்தா அபசகுணமாக இருக்கு. யஜ்ஞசாலையில அக்னி பகவான் அப்பிரதட்சணமா சுத்தரேர். கோஷ்டத்துல மாடு பால் கறக்காம அதுல இருந்து ரத்தம் வருது. கலசத்துல எப்பயுமே வந்து கழுகு வந்து உட்காருது. விமான கலசத்துல கழுகு உட்காருது. தேவர்கள்லாம் அழறா மாதிரியே இருக்கு. உன்னுடைய ஜாதகமும் சரியில்லை. இதெல்லாம் பார்த்தா திடீர்னு நம்மளுடைய அந்த லங்காபுரியினுடைய துவஜம் பத்திண்டு எரியுது. இது எல்லாமே அபசகுணத்தை சூச்சிக்கிறது.
ராத்திரி இதை வந்து அபசகுணம் அப்படின்னா ராஜஹானி வச்சதான் இந்த மாதிரி நடக்கும். ஒரு ஊர்ல அந்த ராஜா போயிட்டா அப்படின்னா அந்த காலம்தான் இப்படிலாம் பதில் சொல்லும். சீதா பிராட்டி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவ இவ்வளவு அமைதியா இருக்கான்னா இதுக்கு மேல அவளும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ கொண்டு விடுறதுதான் உத்தமம் அப்படிங்கிறான். திருப்பி ஒரு வார்த்தை பேசல ராவணன். சரி சரி, நாளைக்கு இன்னைக்கு மத்தியானம் மந்திரி எல்லாம் வருவா இல்லையா, சபையில பேசிக்கலாம் அப்படின்னு இதை யோசிச்சான். இப்ப விபீஷணன் வந்து எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்றான். விபீஷணனை பேச விடக்கூடாது, சபையில பேச விடக்கூடாதுன்னு நேரம் என்ன பண்றான், இவன் வந்து கும்பகர்ணன் வந்தா வேற சபையான். ஏன்னா அந்த சபையில அவன் அவ்வளோ பெரிய பர்வத்தம் போல இருப்பான், அவனாலலாம் இந்த மாதிரி இடத்துல இருந்து உள்ள வர முடியாது. அவனுக்கு தனி சபை, அந்த சபையில பெருசா இருக்காது. அந்த இடத்துல எல்லாரும் வந்து உட்கார்றா. விபீஷண ஆழ்வார் வரே, ராவணனையும் கைகள் கூப்பிச்சேர், கும்பகர்ணனையும் கை கூப்பிச்சேர், வந்து உட்கார்றார். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். ராவணன் எடுத்த மாத்திரத்துல ஒரு ராஜா எப்படி பேசணும்னா அடிச்சு சொல்றான், சீதாதேவியை நான் தூக்கிட்டு வந்துட்டேன், 11 மாசமா அவளும் என் காலை பிடிச்சு அழறா. ராமன் கிட்ட திருப்பி விடுன்னு சொல்றாளே தவிர என் சிம்மாசனத்துல என் கூட உட்கார மாட்டேங்கிறா. இனிமேல் எனக்கும் பொறுமை இல்லை, 2 மாசமானா இதுக்கு மேல நானும் பொறுக்க மாட்டேன், அவளை கொன்னுடுவேன். ஆனா ராமனுக்கு நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். இப்ப விபீஷணன் பேசிடுவானோன்னு பயம், திருப்பி விபீஷணன் ஆரம்பிப்பான் முதல்ல இருந்துன்னு. நான் ராமன் கிட்ட சீதாதேவியை கொண்டு போய் கொடுக்க மாட்டேன், இப்ப நீங்க மந்திரி ஆலோசனை பண்ணுங்கோ எப்படி யுத்தம் பண்ணணும்னு அப்படின்னு. உடனே கும்பகர்ணனுக்கு கோபம் வந்தது. அவன் இத்தனை நாளா தூங்கினான், இன்னைக்குதான் வரான். ஐயோ இவ்வளவு நடந்திருக்கா, வானரன் வேற அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு முதல்ல இவனுக்கு இப்பதான் தெரியுது. நியாயேன ராஜ்ய காரியாணி யஹ் கரோதி தசாசனா. யோ ராஜான்னு நினைச்சு நீ ராஜா எப்படி பரிபாலனம் பண்ணணும், ராஜா வந்து சாதாரண மனுஷன் போல இல்லை, இத்தனை மனுஷர்களுக்கும் நீ பிரதிநிதியாக இருக்க, நீ பண்ற தர்மத்தினாலதான் இத்தனை பேர் ஒன்னா இருப்பான்னு நினைச்சா நீயே இப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டு வந்திருக்கியே. மந்திரி ஆலோசனை எப்ப பண்ணணும், விஷத்தை குடிச்சிட்டு ஜீர்ணமாலன்னு சொல்றதா, சமுத்திரத்துல நடுவுல போய் குதிச்சுட்டு எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்றதா, முதல்ல யோசிக்கணும். சீதாதேவிய முதல்ல நீ கொண்டு வரேன்னு சொல்லச்ச நீ எல்லாரையும் கூட்டு மந்திரி ஆலோசனை பண்ணா அப்ப நான் ஒத்துக்கிறேன், நான் உன் தம்பி தானே, நான் என்ன செத்தா போயிட்டேன், என்னை எழுப்பியிருக்கலாம்ல அப்படிங்கிறான். பக்கத்துல 2 பேர் பார்க்கறாங்களாம், ஒன்று எழுப்புறதுக்கே 1 மாசம் ஆகும், இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு. என்னை எழுப்பி நீ சொல்லியிருந்தா நான் அப்பயே உன்னை சொல்லியிருப்பேனேன்னு திட்டுறான். ராவணனை ரொம்ப திட்டுறான் கும்பகர்ணன். ஆனா கும்பகர்ணன் ராவணனுடைய மகா பலசாலியம். விபீஷனுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம பக்கம் இன்னைக்கு சொல்ல அண்ணா இருக்கு, அதனால எப்படியும் சீதாதேவியை கொண்டு விட்டுருவேர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே கும்பகர்ணன் சொன்னா, சரி ஏதோ பண்ணது பண்ணிட்ட, உன் பக்கம் நான் நிக்கிறேன், எப்பேற்பட்டவன் வந்தாலும் எதி சக்ரவிவஸ்தௌ எதி பாவகமாருதௌ தவாஹம் அப்படின்னு யார் வரட்டும், சூரியன் இந்திரன் வாயு எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் காப்பாத்துறேன், நான் உன் பக்கம் நின்று யுத்தம் பண்றேன்டான். இத்தனை தர்மத்தை பேசினது எதுக்கு, இத்தனை திட்டுறது எதுக்கு? ஒண்ணு விபீஷணன் மாதிரி தர்மாத்மாவா இருக்கணும், இல்ல ராவணன் மாதிரி அசுரனா இருக்கணும். இந்த 2ஆம் கட்டம் கும்பகர்ணன். எல்லாத்தையும் நல்லதெல்லாம் எடுத்து சொல்லி நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு கடைசியில சரி உனக்காக நான் பார்த்துக்கிறேன், யார் வந்தாலும் நான் அடிக்கிறேன்னு சொன்னா இத்தனை தர்மம் பேசினதே மொத்தமே போயிடுச்சு. சில பேர் சொல்றார் கும்பகர்ணன் பண்ணது வந்து சாமானிய தர்மம், விபீஷணன் பண்ணது விசேஷ தர்மம் அப்படிங்கிற. சாமானிய தர்மம் அண்ணாக்காக நிக்கிறதுன்னு. சில பேர் அந்த விசேஷ தர்மங்கள்லாம் தெரியாதவ சொல்றா கும்பகர்ணன் பண்ணதுதான் சரி, அண்ணாக்காக நின்றான், இவன் ஓடி போனான் அப்படிங்கிறார். ஆனா சத்தியமா என்னன்னா கும்பகர்ணன் பண்ணது சாமானிய தர்மம் கூட கிடையாது. அண்ணாக்காக நான் உயிரை விட்டு அண்ணாவை காப்பாத்திருந்தா சொல்லலாம், ராவணனும் போயிட்டான். இதைதானே விபீஷணன் சொல்றான், அங்க போனா உனக்கு தான் ஆபத்து, அப்ப அதை தடுக்க தானே பார்க்கணும். அப்ப இத்தனையும் பேசிட்டு கடைசியில நான் வரேன் அப்படின்ட்டான். உடனே விபீஷண ஆழ்வார் எழுந்தார், என்னடா அண்ணான்னு சப்போர்ட்டுக்கு வந்தார், கடைசியில அவரும் இப்படி பேசிட்டேரே அப்படின்னு துக்கப்பட்டு, நியாய தர்மத்துக்கு தான் ஜெயிக்கும். நேர எழுந்து ராவணன் கிட்ட சொல்றான், அண்ணா நியாயம் தர்மம் தான் ஜெயிக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, சீதாதேவியை திரும்பி கொடுக்கறது தான் நியாயம், நான் முதல்லயே சொல்லிட்டேன், உங்ககிட்ட தனியாகவும் சொல்லிட்டேன், திருப்பியும் இந்த சபையில இதுதான் என்னுடைய நிர்ணயம். சீதாதேவி அழகா இருக்கான்னு நினைக்கிறியா நீ? ஒரு பாம்பு கூட தான் பார்க்க அழகா இருக்கு, புசு புசுன்னு அழகா சத்தம் பண்றது, அந்த பாம்பு கொண்டு வந்து ஆத்துல வச்சுக்கலாமா? நாளைக்கு என்ன ஆகும்? அதனால மரியாதையா பாம்பு பிடிச்ச பாம்பு அப்படியே கொண்டு போய் காட்டுல விட்டுறதுதான் நல்லது, நீ கொண்டு வந்தது தப்பு, நீ தான் கொண்டு போய் கொடு. சீதாதேவிய பாம்பு நீங்க அந்த அர்த்தத்துல சொல்லலை, அப்படியாவது சொன்னாலாவது இவன் கொண்டு விடுவானா அப்படின்ற நல்ல எண்ணத்தை தான். பஞ்சாங்குலி பஞ்சசிரோதிகாயா சீதா மகாங்கி அப்படின்னு தவகே நராஜன்னு
விரோதிஹா பவந்து போகராசி சிந்தா விஷஹா சுஷ்மித தீக்ஷதம் ஸ்ரஹா. விஷம் போல அந்த விஷம் ஒன்றும் பண்ண வேண்டியது. பதிவதா ஸ்ரீயுடைய இந்த மூச்சு காத்து இங்கே லங்கையில் பட்டாலே அதுவே நம்மளெல்லாம் எரிச்சிடும். நான் சொல்றத கேளு, நீ விட்டுடு அப்படின்னு ஒன்று பிரஹஸ்தன்ற ஒரு மந்திரி எழுந்தானா. விபீஷணா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு ஒன்பலம் புரியலையா? நீ எப்படி யுத்தம் பண்ணுவ? நாங்கள்லாம் எப்படி யுத்தம் பண்ணுவோம்? ராவணாசுரன் எப்பேற்பட்ட அசுரன், இவா கிட்ட நீ ஏன் பயப்படுற? உனக்கு என்ன பயம்? உனக்கு சண்டை போட பயமா? உன் அளவுக்குலாம் நாங்கள் சண்டையை வரவிட மாட்டோம்ப்பா, நாங்களே பார்த்துக்கிறோம். உனக்கு சண்டை போட்டதான் பயமா? நீ போ, பஜனை பண்ணு, போ, ஆத்துக்கு போ, பஜனைக்கு சமயம் ஆயிடுச்சு, நீ ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னா. உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. நான் பஜனை பண்ண லாய்க்குன்னு சொல்றியேடா, வேற யாரு இதை எடுத்து சொல்ல முடியும்? நீங்கள்லாம் நீங்க அண்ணாவுக்காக சொல்லலை, பயந்து சொல்றீங்க. நான் ஒருத்தன் தான் நியாயமா சொல்றேன்ற. நியாயமா பேசு. வதாஸ்து ராமஸ்ய மயா த்வயாவான் பிரஹஸ்த சைவைரி பராக்ஷசைர்வஹா அப்படின்னு பிரஹஸ்தனை திட்டுறான் விபீஷணன். உடனே இந்திரஜித் எழுந்தான். இந்திரஜித் எழுந்தா, சித்தப்பா இவையே இப்படி இருக்கான். ராவணனை பார்த்து சொல்றேன்னா, அப்பா இவர் உனக்கு தம்பி தானா? இப்பேற்பட்ட தம்பியா? எப்ப பார்த்தாலும் பயந்தாங்குழியாவே இருக்கான். தர்மம் தர்மன் ஏதோ சொல்லிட்டு இருக்க. இவரை மந்திரி ஆலோசனைக்கு முதல்ல நீ ஏன் இங்க கூப்பிட்ட? இவர் இனிமேல் கூப்பிடாத அப்படிங்கிறான். உடனே விபீஷனுக்கு கோபம் வருது. சின்ன பையன்டா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏஷ குலேஸ்மின் புருஷோ விமுக்தோ, நீ குலத்துக்கே அவமானம்ன்றான் இந்திரஜித் விபீஷணனை. உடனே விபீஷன் சொல்றான், நதாத்த மந்திரே மம விசிந்தியோஸ்தி. டே சின்னப்ப, இந்திரஜித்னு உனக்கு பேர் வச்சா இந்திரனை ஜெயிச்சேன்னு நீ ஏதோ சின்னப்ப நீ கதை. இந்திரன் உனக்கு பயப்படலடா, ராவணனுக்கு பயந்தான். ராவணனுக்கு பயந்து உனக்கு கட்டுப்பட்டான். நீ சின்ன பையன், நான் சொல்றதை கேளு. ராவணன் மேல கூட தப்பு இல்லடா, உங்களை மாதிரி ஆள் ஆடுறதுனாலதான் அவன் அப்படி மாறுறான். நீ சின்ன பையன் முந்திரி கொட்ட மாதிரி நீ பேசாத. நாங்க பெரியோர்கள் பேசி என்ன சொல்றோமோ, அது என்ன நிர்ணயமோ அதை நீ பேசி, நீ உட்கார் அப்படின்னா. அப்போ ராவணனுக்கு உடனே கோபம் வந்துருச்சு. இவன் இந்திரஜித்துக்கு ஒண்ணுமே இல்லாதவன்ட்டான்னு தன் பிள்ளைய சொல்லிட்டான். சித்தியாவா ஒரு சித்தப்பான்றது ஆத்துல அண்ணா தம்பிகள் 2 பேரும் பெரியவா பையனு பெரியப்பா பையனு சித்தியா பையனையும் திட்டுறது சகஜம். அந்த மாதிரி தான் திட்டினான். ஆனா ராவணனுக்கு கோபம் வந்துருச்சு. நீ சும்மா எங்கிட்ட அவர் ராமர் விரோதிடா. ராமர் நீ விரோதி. நீ என்கிட்ட நீ ராமஜபம் பண்ணிட்டு இருக்கியா? என் புள்ள இந்திரஜித்தை நீ சொல்றியா? நீ தாண்டா இங்க சும்மா இங்க இருந்து என் சோத்துல நீ சாப்பிட்டுட்டு இருக்க. இந்திரஜித்தை நீ எப்படிடா சொல்லலாம் அப்படின்னு வாடா போடானே பேசுறான். சபையில அப்படி பேசக்கூடாது. சீதைய பாம்புன்னு சொன்னிய விபீஷணா, நீ தாண்டா பாம்பு. ஒரு பாம்பு புத்துல போய் ராத்திரி தூங்கினா கூட அன்னைக்கு இவனுக்கு நல்ல நேரம் இல்லைன்னா தான் பாம்பு கடிக்கும். ஒரு விரோதி வீட்டுல போய் படுத்துட்டா கூட அவன் என்ன நினைப்பான்னா, இவர் பத்திரமா கொண்டு போய் ஆத்துல கொடுத்துடணும். ஏன்னா இவன் போகும்போது எங்கேயாவது அடிச்சு செத்தா கூட நான் தான் கொலை பண்ணேன்னு நினைச்சுப்பானா அவன். அதனால அவனை பத்திரமா சேர்த்து விட்டுருவா. ஆனா நீ என்னிடத்துல இருந்தே நீ இப்படி நீ இருக்கியே, அவ விரோதி, நீ துரோகிடா விபீஷணா. இங்க நிக்கிறா, இங்க ராமநாம ஜபம் பண்ற, போடா துவாம் துதி குலபாம்சனஹ, குலத்துக்கே அவமானண்டா நீ அப்படின்னு இடது காலை எடுத்து எட்டி ஒரு உதைச்சானா. இங்க இருந்து அந்த சபை போய் விபீஷணன் மேல உழுது. போ, அவங்காலேயே போய் உழு, இங்க நிக்காத அப்படின்னு. விபீஷணனுக்கு கோபம் வரல, அங்க இருக்கிறவா யாருக்குமே கோபம் வரல. ஆனா வால்மீகி மகர்ஷி கோபம் வந்துருக்கு. இத்யுக்த்வா பருஷம் வாக்கியம் நியாயவாதி விபீஷணஹ. உங்க சபையில நியாயவாதின்னு இருந்தவன் ஒருத்தன் தாண்டா, இனிமே உங்களுக்கு தாண்டா லாய்க்கு இல்லை. அவன் இங்க இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு தான் லாய்க்கு இல்லை, உங்களுக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னு நியாயவாதி விபீஷணஹ. உடனே அந்த க்ஷணமே அந்தரிக்ஷத்துல ஆகாசத்துக்கு போயிட்டானாம் விபீஷணன். அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் பிராதரம் ராட்சசாதிபம். விபீஷணன் பண்ணது சரி அப்படின்னு 4 பேர் விபீஷணனோட அவளும் நேர ஆகாசத்துக்கு போயிட்டாலாம். மொத்தம் 5 பேர். அந்த 5 பேர் மேல போனது எப்படி இருக்கு அப்படின்னா, வால்மீகி மகர்ஷி சொல்றார், இந்த லங்கைக்கே பஞ்ச பிராணமும் போன மாதிரி இருக்கு அப்படின்னு. உத்பபாத கதா பாணிஹி சதுர்பிஹி சஹ ராட்சசைஹி. உத்பபாத கதா, கதையை தூக்கிண்டேர். கதையை தூக்கிண்டு நேர ஆகாசத்துக்கு இந்த 4 பேரோட மேல போனேர். உத்பபாத கதா பாணிஹி. பெருமாளை சேவிக்க போறேன்னா பத்திரம் புஷ்பம் பழம் இதெல்லாம் எடுத்துட்டு போகணும். கதையை எடுத்துட்டு போறேரு அப்படின்னா, இப்போ ராமனுக்கு தேவை புஷ்பமோ பழமோ இல்லை, அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். இப்ப அவர் பண்ண போறது யுத்தம். அதனால உத்பபாத கதா பாணிஹி, யுத்தத்துக்கு நான் தயாரா போகணும். ராமன் ஒருவேளை விபீஷணா என் பக்கம் சைன்யத்துல நின்று சண்டை போடுனா நான் போட போறேன். உத்பபாத கதா பாணிஹி. நேர இப்படி போறேன்னு நினைச்சுக்காதீங்க, ராட்சசர்களை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கான்.
திரும்பி வருவேன், உங்களையும் அடிப்பேன். உத்பபாத கதாபாணிஹி, அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன் ராவணேஸ்வரா, என் கதைக்கு நீ சமாதானம் சொல்லித்தான் தீரணும். உத்பபாத கதாபாணிஹி. அது இல்லாம என்னன்னா, ஒரு பிராமணன் அப்படின்னா தன்னுடைய பூனல் மேல சத்தியம் பண்ணுவான். யாராவது கேள்வி கேட்டா சத்தியமா நான் பண்ணல சுவாமி, புஸ்தகத்துல சத்தியம் பண்ணுவான். ஒருவேளை ராமர் அந்த இடத்துல நீ இங்க வந்தியேன்னா, இப்ப க்ஷத்ரியனுக்கு என்ன ஆயுதம் தானே அவளுக்கு பலம், அந்த இதை வச்சு சத்தியம் பண்ணி நான் காமிப்பேன், நான் உன்னோடதான் இருக்கேன்னு. உத்பபாத கதாபாணிஹி. அப்போ பகவான் சாட்சாத் பகவான் தான் ராமர். நீ சரணாகத வத்சலன், பஞ்சாயுதத்துல இந்த கதையும் உன்னுடைய ஆயுதம் தானே, நீ சாட்சாத் பகவான், அதனால நீ சரணாகத வத்சலனால என்ன நீ சேர்த்துக்கணும் அப்படின்னு காட்டுற மாதிரியான உத்பபாத கதாபாணிஹி. அது இல்லாம நாம் சொன்னோம் எல்லா வானரர்களும் தெய்வ அம்சம் அப்படின்னு. பரத சத்ருக்கள் சங்க சக்கரம் அப்படின்னு பார்த்தோமோ கதையினுடைய அம்சம் தான் விபீஷணராம். அதனால தன்னுடைய அம்சம் அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி உத்பபாத கதாபாணிஹி. கதை ஹஸ்தம். அந்த ராஜா அப்படின்னா கதைக்குன்னு ஒரு சங்கல்பம் இருக்காது. அந்த கதையை அவன் படுத்துக்கச்ச தலவாணியா வச்சுக்கலாம், உக்காரச்ச இப்படி கையை வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம், யுத்தத்துக்கும் எடுத்துட்டு போகலாம். அந்த கதைக்குன்னு ஒரு ஆசை இருக்காது. அந்த ராஜா எப்படி வச்சுக்கிறானோ அப்படி வச்சுப்பான் போல நான் இப்ப பகவானிட்ட போய் சேரப்போது எனக்குன்னு ஒரு சங்கல்பம் கிடையாது. பகவான் என்ன ஆணையிடுறாரோ, பகவான் என்ன கைங்கரியத்தை கொடுக்கிறாரோ அதுதான். உத்பபாத கதாபாணிஹி சதுர்பிஹி சஹராட்சசைஹி அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். அந்தரிக்ஷகத ஸ்ரீமான்னு போட்டார் வால்மீகி. ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சொல்லும் பொழுது செல்வ விபீஷணரை அப்படின்னு. ராஜ்யத்தை விட்டான், தன்னுடைய தர்ம பத்தினி பசங்கள்லாம் எங்க இருக்கான்னு தெரியல. ஒரு ராஜாவுக்கு தம்பின்னா அவனுக்கே எப்பேற்பட்ட அரண்மனையெல்லாம் இருக்கும். அத்தனையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு போறவனை போய் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னா அதுதான் நீங்க எடுத்து சொல்றேன். ராம கைங்கரியத்துக்காக போறதுனால கைங்கரிய ஸ்ரீமான். இப்ப இருக்கிற இந்த துட்டு இந்த ராஜ்யம் இதெல்லாம் நசியக்கூடியது. நம்ம போன இதெல்லாம் எடுத்துட்டு போறது இல்லை. ஆனா கைங்கரியமோ சாஸ்வதம். இகத்திலையும் பரத்திலையும் ஸ்ரீ வைகுண்டலோகத்திலையும் பகவானுடைய கைங்கரியம் சாஸ்வதம். அப்பேற்பட்ட ராம கைங்கரியம் இவருக்கு கிடைக்க போறதுனால அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். லங்கா ராஜ்யம் இப்ப ராமர் ராவண வதத்துக்கு அப்புறம் லங்கைக்கு அவர் இந்த ராஜ்யத்தை எடுத்துக்க போறது இல்லை. விபீஷனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ண போறது. அதனால லங்கா ராஜ்யமும் வரப்போறது, ராஜ்யஸ்ரீயும் அவனுக்கு கிடைக்க போகுது. அதனால ஸ்ரீமான் சரணாகதி ஸ்ரீ, இவன் பிரபத்தி பண்ண போறான். அதனால சரணாகதி ஸ்ரீயும் அவன் கிட்டே இருக்கு. தாயாரிலும் மகு விதமான அஷ்டலட்சுமிகள் பார்க்கிறோம் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த பிரபத்தி ஸ்ரீயும் அவன் கிட்ட இருக்கிறதுனால அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். அப்புறம் அங்கேருந்து சீதாதேவி கிட்ட சொல்றாளாம். சீதா இவன் ஆகாசத்துல மார்க்கமா போகும்பொழுது அந்த 4 பேர் போறாளே யாருன்னு ஒண்ணு திருச்சிட்ட சொல்றாளாம். அவள் எங்க அப்பா தான். ராவணன் சபையிலேருந்து அனுப்பிச்சிட்டான், ராமர் கிட்ட சரணாகதி பண்ண போறேன் அப்படின்னு ஒண்ணு சீதாதேவி மனசுல நினைச்சுக்கிறாளாம். ஒருவேளை இவன் சத்ருபக்ஷத்திலேருந்து வருதுனால ராமர் சேர்த்துக்க மாட்டேரோ, காக்காசுரன் இருக்கச்சு தான் பக்கத்துல இருந்ததுனால சொல்லிட்டா. அதனால இங்க மனசால நினைச்சுக்கிறாளாம் அந்த விபீஷணனுக்கு தாயார் அனுகிரகம் அங்க கிடைச்சிருது, இவரை சேர்த்துக்கணும் அப்படின்றார். அதனால மகாலட்சுமி கட்டாட்சம் கிடைச்சிருச்சு. அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். இது வரைக்கும் இருந்ததோட அவன் ஆச்சரியமா அங்க தேஜஸோட கிளம்புறான். அப்போ இதேதான் 2 இடத்துல சொல்றாரு. ஸ்ரீமான் அப்படின்ற சப்தத்தை லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு லக்ஷ்மணனுக்கு வால்மீகி மகரிஷி போறாரு. அங்கேயுமே அப்பதான் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டு நான் காட்டுக்கு உன்னோட வரேன்னு சொல்லி ராமர் எப்போ சரி அப்படின்னாரோ அப்போ லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு அவனுக்கும் லக்ஷ்மி கிடைச்சிருக்கு. எதுனா கைங்கரிய ஸ்ரீ கிடைச்சிருக்கு அப்படின்னு. 2 பேருக்கும் தான் இந்த இடத்துல ஸ்ரீமான் அப்படின்றதோ அந்த லக்ஷ்மி சம்பன்னஹான்ற பதத்தை ஆச்சரியமா போட்டு உடனே நேர வரான். ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யாமி சுகி பவமயா வினா அப்படின்னு அவன் சந்தோஷமா இந்த பக்கம் இத்தனை நாள் நினைச்சிருந்தானா ராவணன் சபையில நானா எழுந்து போறேன்னு சொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அண்ணா இத்தனை வருஷம் நம்மளை காப்பாத்திருக்கான், அதனால அவனே போன்னு சொல்லிட்டான். இப்போ சந்தோஷம், அப்பா இப்போ அவனோட பர்மிஷன்ல தான் நான் போயிருக்கேன் அப்படின்ற ஒரு மனசு அவனுக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் நேர ஆஜகாம முகூர்த்தேன யத்ர ராம சலக்ஷ்மணஹா. வால்மீகி சொல்றேன், இந்த இடத்துல இங்க ராமர் இருக்கிற இடத்துல சேர்ந்தேர் அப்படின்னு. ஏன்னா போய் சேர்ந்தேர்னு தானே சொல்லணும். இப்ப லங்கையிலேருந்து போய் சேர்ந்தேன்னு சொல்லணும், சேர்ந்தேர்னு சொல்றே. காரணம் என்ன அப்படின்னா, எப்பயுமே எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வரணும். நம்பாத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இதுதான் சாட்சாத் பகவான் இருக்கிற இடம்தான் உண்மையான அவனுடைய வீடு. இத்தனை நாளா அவன் இருந்ததுன்றது அது கிடையாது. அதனால எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துல சேர்ந்தான்னு தான் சொல்லணும். லங்கையிலேருந்து போய் சேர்ந்தான்னு சொல்லாம அப்படி சொல்றது. தென்றல் காற்று வீசுறது,
அந்த ககனத்துல நிக்கிறான். அங்க சொல்லும்போது சொல்றாரு, ஆச்சரியமா ககனத்தை பிடிச்சிட்டு நிக்கிறேன் அப்படிங்கிறது. சுவாமி திருக்குறுகை பிள்ளான் அவர் வியாக்கியானம் பண்ணும்பொழுது ஆகாசத்துல என்ன இருக்கு பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னா, சரணாகதி பண்றவனுக்கு எதுவுமே இல்லைன்னு உன்னுடைய சரணம் தான் இல்லையா, அதான் ஆகாசத்துல ஒண்ணுமே இல்லை, அதனால ஆச்சரியமா வர்றான் அப்படின்றத அவர் வியாக்கியானம் எடுத்து காட்டுறாரு. உடனே அங்க இருக்கிற வானரர்கள்லாம் பார்க்கறா, எடுத்து கல்லு தூக்கி போடுறா. ஐயோ, ராட்சச பக்கத்துலேருந்து வந்திருக்கான். 2 பேர் வேற இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனா, இவனும் ஒற்றனாறு பண்ணோன்னு கல்லு தூக்கி போடுறான். ஆனா விபீஷணன் ஒண்ணுமே சொல்லலை, கல்லை தூக்கி போடுறாளே எதுவுமே சொல்லலை, கைகளை குபித்தான். இவா மூலமாக வேண்டிக்கிறான். அந்த தேஷாம் சபாஷாமானானி மஞ்சயோ சவிபீஷணஹ உத்தரம் தீரமாசாத்ய கரஸ்வயேவ வியவஸ்திதஹ. ஆகாசத்துல அழகா நிக்கிறான் அப்படின்னு விபீஷணன் சொல்றேன். ராவணோ நாம துர்வృతో ராட்சசோ ராட்சசேஸ்வரஹ. ராவணன்ற மகா ராட்சசன், அவனுடைய தம்பி நான். தஸ்யோ ஹமானுஜ பிராதா விபீஷணோ சர்வான் அப்படின்னு அவரால் அவமானம் பண்ணி என்னை வெளில அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னா, அவன் சபையில கூட இருக்க லாய்க்கு இல்லாம நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். சோகம் பருஷித்தேன தசவச்சா அவமானிதா. அந்த இடத்துல கூட எனக்கு இருக்கிறதுக்கான யோக்கியத்தை இல்லை, அப்படி நான் இங்க வந்திருக்கேன். தியக்த்வா புத்ராஸ்ச தாராஸ்ச ராகவம் சரணம் கதஹ. தியக்த்வா புத்திரர்கள், என்னுடைய தார மனைவி எல்லாரையும் விட்டு ராகவனை சரணமடைய வந்திருக்கேன் அப்படின்னு ஒண்ணு. இவாளாம் நீ போ போ அப்படின்றான். அப்போ சொல்றாம், குரங்குகளே, உமக்குதான் ராமன் பிரபுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாருக்கும் பிரபு. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயது மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யாய, சர்வ லோகங்களுக்கும் இவன் தான் சரண்யன். அப்படின்னா என்னன்னா, சர்வலோக எல்லாருக்கும், வானரர்களுக்கு மட்டும் இல்லை, ராவணனே வந்தா கூட அவனுக்கும் சரண்யன் அப்படின்னு. சத்ரு பட்சத்திலிருந்து வந்தாலும் அவனுக்கும் சரண்யன். காகாசுரனுக்கு அனுகிரகம் பண்று, ஒரு வானரர்களுக்கு, ஒரு பக்ஷிக்கு, யார் மனுஷர்களுக்கு தான் இல்லை, யுவ ஸ்திரீகளுக்கா என்ன இல்லை, வயசான சபரிக்கும் அனுகிரகம் பண்றேன். அப்பேற்பட்டவர் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. நேதி பார்த்தோம், பரத்துவம் இருக்கணும், சௌலபியமும் இருக்கணும், இந்த ரெண்டும் அமையாது. ராகவாய அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானே இந்த ரகுவம்சத்துல ஒரு மனுஷனாக பிறந்தேன். ராகவாயன்னு சொல்லும் பொழுது அவருடைய சௌலபியம் தெரியுது, அவதார சௌலபியம். மகாத்மனே அப்படின்னா பரமாத்மா அப்படின்ற அவருடைய பரத்துவம் தெரியுது. ராகவாய அப்படின்னு சொன்னா இன்னொன்னு என்னன்னா, சரண்யாயன்னு சொல்றது இல்லையா, ரகு வம்சத்துல எப்பேற்பட்டவர்கள்லாம் இருக்கா. அர்க்க மகாராஜன் தன்னுடைய கண்ணியே கொடுத்தேரான், ஒருத்தன் சரணாகதி பண்ணான். ஒருத்தர் தன்னுடைய சதையே பிச்சு கொடுத்தேர் அப்படின்னு எல்லாம் இருக்கு, பிராணத்தையே விட்டேர் அப்படின்னு. சரணாகதர்களுக்காக அப்படி பண்ண அந்த வம்சத்துல இருந்தவர் அப்படின்னா, சகோத்திர கோத்திரத்துல இருக்கிறதுனால அவா பண்ணேர்னா அப்ப இவர் எப்படி பண்ணணும். அதனால இவர் சர்வலோக சரண்யாய ராகவாய அப்படின்னு ரகுவம்சத்தை காட்டுறார். மகாத்மனே, அந்த ரகுவம்சத்திலையும் அசமஞ்சன் போல சில அசடுகள் இருந்தா, இவர் அப்படி கிடையாது. மகாத்மனே நிவேதயது மாம் க்ஷிப்ரம், என்ன ராமர்கிட்ட நிவேதனம் பண்ணிடுங்கோ, ஆத்ம நிவேதனம். நிவேதயது மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், இங்க வந்துட்டேன்னு சொல்லுங்கோ. க்ஷிப்ரம்னா சீக்கிரம் போய் சொல்லுங்கோ. எவ்வளவு சீக்கிரம்னா, காவேரியில மத்தியானம் 2 மணிக்கு மணல்ல இருந்தா நம்மளோட கால் சுடு இல்லையா, டக்கு டக்கு டக்குன்னு ஓடி அந்த ஜலத்துக்கிட்ட ஓடுவோம். அந்த வேகம் என்னால இப்ப இருக்க முடியல, ஒரு க்ஷணத்துல வேகமா போய் விபீஷணன் வந்திருக்கான் அப்படின்னு. கஜேந்திரனை போல இருந்த இடத்திலிருந்தே ஆதி மூலமேன்னு நான் இங்க சொல்லல, அவர் அப்ப முடியல. திரௌபதி போல இருந்த இடத்துல இருந்தே காப்பாத்துன்னு சொல்லல, நான் உண்மை இடத்திலேயே கேட்கிறேன். விபீஷணம் உபஸ்திதம், அவர்களெல்லாம் ரட்சிச்சதில்லை, என்னையும் ரட்சிப்பேர் ராகவன், நீங்கள்லாம் போய் சொல்லுங்கோ அப்படின்னு. எப்பயுமே இந்த வானரர்கள் மூலமாக சரணாகதி பண்ணேரே, காரணம் என்ன அப்படின்னா, ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணணுமா. அப்ப இந்த வானரர்கள் ஏற்கனவே பகவான் அடைந்து பக்தர்களாக இருக்கிறதுனால இவெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானம். ஒரு தாமரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தாமரை, அந்த தாமரை தான் ஜீவாத்மா. சூரியன் இப்ப பரமாத்மான்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுட்டா, ஜலம்தான் ஆச்சாரியன். இந்த தாமரை ஜலத்துல இருக்கிற வரைக்கும் தான் சூரிய வெளிச்சத்துல மலரும். இந்த தாமரை ஜலத்திலிருந்து எடுத்து வெளில போட்டுருங்களேன், சூரியனுடைய கிரணம் பட்டுதுன்னா புசிங்கிரும். அந்த மாதிரி ஆச்சாரியன் அப்படின்ற தீர்த்தம் இல்லாத நம்ம நேர போய் பெருமாளை சேவிச்சு எனக்கு சரணம் கொடுனா, இத்தனை பாவம் பண்ணிட்டு என் முன்னாடி நிக்கிறையாடா நீ போ அப்படின்னு. ஆனா ஆச்சாரியன் மூலமாக போனா அந்த கருணை, அந்த ஆச்சாரியனுடைய கருணையினால அந்த இவாள்
இவருடைய சிஷ்யன் அப்படின்றதுனால அவருக்கு அனுகிரகம் பண்ணுவேர் அப்படின்னு. இன்னொரு உதாரணம் எடுக்கும்போது, எம்பெருமானை பிடித்து காரியம் கொள்ளுவது கையை பிடித்து காரியம் கொள்ளுமா போலே அப்படின்னு. எம்பெருமான் கிட்ட நேர நானே போய் சரணாகதி பண்றேன்னா ஒருத்தர் கையை பிடிச்சு கேட்கறது. ஒருத்தர் போயிட்டு இருக்க பெரியவர் நேர போய் அவர்கிட்ட கையை பிடிச்சி சுவாமி சுவாமி எனக்கு ஒரு 1000 ரூபாய் கண்டிப்பா வேணும் அப்படின்னா கோவம் வந்துடும். யாரா நீ என் கையை பிடிக்கிற அப்படின்னு. ஆச்சாரியனை பிடித்து காரியம் கொள்ளுவது காலை பிடித்து காரியம் கொள்ளுமா போலே அப்படின்னு. அதே ஒருத்தர் போயிட்டு இருக்க திடீர்னு கீழே விழுந்து 1000 ரூபாய் வேணும் சுவாமி அப்படின்னா ஏந்திருப்பா என்ன பார்க்கலாம் அப்படின்னு. காலை பிடிச்சி தானே கேட்கணும், கையை பிடிச்சி யாராவது கேட்டால் கோவம் வந்துடும். அந்த மாதிரி ஆச்சாரியனை பிடிச்சி கேட்கறது காலை பிடிச்சி கேட்கறது அதுதான் உத்தமமான சரணாகதி அப்படின்னு. அப்போ சுக்ரீவன் ராஜா ஓடி வர என்னப்பா ஆச்சு அப்படின்ட்டு சொல்றா, இந்த மாதிரி விபீஷணன் வந்திருக்கான் அப்படின்னு. உடனே அவர் சொல்றார், உடனே ராமர் கிட்ட போய் சொல்லலாம், நம்மளாக எதுவும் பண்ணக்கூடாது. நேர போறேர் ராமர் கிட்ட போய் ராமரை சேவிச்சு வத்யதமேஷ தண்டேன தீவ்ரேன சச்சிவை சஹா அப்படின்னு விபீஷணன்றவன் ராவணனுடைய தம்பி வந்திருக்கேர், உம்மகிட்ட வந்து சரணாகதி பண்ணணும்னு வந்திருக்கேன்னு சொல்றேன். நீர் என்ன பண்ணணுமோ பண்ணும், ஆனா நான் ஒன்று சொல்றேன், சத்ரு பட்சத்திலேருந்து வந்திருக்கான், அதனால ஒன்று அவரை தண்டிக்கணும், இல்லை அவரை கொலை பண்ணிடலாம், எனக்கு அப்படிதான் தோன்றது. ஆனா உமக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, அதனால நீர் என்ன சொல்றீரோ அது பண்ணலாம் அப்படிங்கிறான். ராமருக்கு அப்பயே அவர் கட்டாட்சம் பண்ணியாச்சு. சரணாகதிக்காக வந்திருக்கான் அப்படின்னு இவர் மூலமாக எப்ப சொன்னாரோ அப்பயே சேர்த்துக்கணும்னு ஆசை. அதுதான் ராமருடைய குணம். தான் சேர்த்துட்டா என்ன ஆகும்னா, இத்தனை பேர் சுக்ரீவன் சொல்லி, ஏன்னா இத்தனை பேர் வானர ராஜா சுக்ரீவன் சொல்லி கூட கேட்கல பாத்தியா அப்படின்னு ஆயிடும். அது இல்லாம சரணாகதியினுடைய சாரத்தை எடுத்து அவளுக்கு சொல்லணும், ஏன் சேர்த்துக்கிறேன்னு சொல்லணும். நான் இவன் என்ன குரங்கு அப்படின்னு கூடாது. நம்மளோட இருக்கிறவர்களுக்கு நான் இதை பண்றேன்னா எதனால நான் பண்றேன், இது எவ்வளவு உத்தமம், இது பண்றதுனால என்ன லாபம், இது பண்றதுனால என்ன தர்மம் அப்படின்னு அவளுக்கும் தெரியணும். நாளைக்கு என்னென்ன பகவானுடைய சிஷ்யர்களாக இருந்தா நாளைக்கு அவன் சரணாகதி பண்ண வந்தா அவளும் ஏத்துப்பான். அப்ப அதை அனுஷ்டிச்சு நம்ம காட்டணும். அதனால உடனே தான் ஒரு முடிவு எடுக்காம அத்தனை பேரையும் அங்க இருக்கிற வானரர்களையா கூப்பிடுறான். கூப்பிட்டு கேட்கிறேன், இப்போ வந்து விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்றா, நீங்க எல்லாம் சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. முதல்ல அங்கத மகாராஜா பேசுறார். சத்ரோஹோ சகசாம் சம்பிராப்தஹ சர்வதா சங்கியே வஹி. யுவராஜராச்சே அவர் பேசுறார், சத்ரு பட்சத்திலேருந்து வந்திருக்கான் சுவாமி, சேர்த்துக்க கூடாது, வதம் பண்ணிடும், ஒரே போடு. சத்ரு பக்கத்திலேருந்து வந்திருக்கான், அவன் எப்படி நல்லவனாக இருப்பான்? சரி, ஒருத்தர் சொல்றானா சத்ரு பட்சத்திலேருந்து அந்த ஒற்றனை அனுப்பி பார்க்கலாம், ஒருவேளை நல்லவனா கூட இருக்கலாம், நம்ம போய் அவன்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஒருத்தர் சொல்றானா ஒரு வானரர் போய் கேட்டா வந்து நான் கெட்டவன் எவனா சொல்லுவானாடா, நல்லவன் தானே சொல்லுவான், சேர்த்துக்கலாம், ஒரு 3 நாள் வச்சு பார்க்கலாம், ஒரு 3 நாள் நமக்கே தெரிஞ்சிடும் எப்பேற்பட்டவன்னு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஜாம்பவான் சொல்றார், ஆதேச காலஹ சம்பிராப்தஹ, சரியான காலத்துல வரல, தேச காலம் சரியில்லை, சமயம் இல்லை, பெரியவாதான் இதெல்லாம் பார்ப்பா. இந்த சமயம் ராகு காலத்துல வந்திருக்கானே, யமகண்டத்துல வந்திருக்கானே அப்படின்னு சில தப்பான காலம், யுத்த காலத்துல வந்திருக்கான். இப்போ என்னன்னா, ஒருவேளை இவனுக்கு ராஜ்யம் வேணும்னு ஆசையோ என்னவோ அப்படின்ற ஒரு இதுல அந்த மாதிரி இது தப்பான காலத்துல இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றது. உடனே ராமர் பார்க்கிறார், யாரு சொல்லணுமோ அவர் சொல்லணும், ஹனுமார் சொல்லணும். ஹனுமார் எதுவுமே சொல்லல. ஹனுமார் பார்க்கிறார், ஹனுமார் நீர் சொல்லும். உடனே அத சம்ஸ்கார சம்பன்ன ஹனுமான் சச்சிவோத்தமஹ. ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அங்கதன் இதை சொன்னேர், ஜாம்பவான் இதை சொன்னேர்னு சொல்றார். இங்க மட்டும் ஹனுமான் சொல்லும் போது அத சம்ஸ்கார சம்பன்னோ, சம்ஸ்காரம் தெரிஞ்சவர், தர்மம் தெரிஞ்சவர் ஹனுமான் சச்சிவோத்தமஹா. அப்பேற்பட்ட ஹனுமார் கைகளை குவித்தேன். இங்க சொன்னவா யாரு? ஜாம்பவான், வானரர்கள்லயே பெரியவர், வயசானவர். இப்ப ஹனுமான் அவருக்கு நேர விருத்தமா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. சுக்ரீவன் மகாராஜா, அங்கதன் யுவராஜா. அப்ப என்ன சொல்றாரா, நவாதானாபி சங்கர்ஷான் ந அதிகம் சகாமதஹ. வாதம் பண்ணணும்னு சொல்லல, உங்களுக்கு மேல அதிக பிரசங்கியா நான் ஒண்ணு சொல்லல. வக்ஷ்யாமி வச்சனம் ராஜன்னு ராம கௌரவம். இப்ப ராமர் சொன்னேன்னு ராமர் கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி ராமருக்கு எது பிடிக்குமோ அதை நான் இப்ப சொல்ல போறேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். ராட்சசன் அதனால வர சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ராட்சச குலத்திலேயே எப்பேற்பட்ட பிரகலாதன் இருந்தார், பக்த சக்கரவர்த்தி ஆக்கினார். அதனால அதை சொல்லக்கூடாது. பலி சக்கரவர்த்தியும் மகான் தான், அதனால சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது.
ஒரு வாட்டி சேர்த்துண்டு 3 நாள் கழிச்சு விட்டுடலாம் அப்படின்னா அது ராமருக்கு சம்மதமாக இருக்காது. சேர்த்துண்டது தான். சேர்த்துண்டு எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் அவனை திருத்தனமே தவிர சேர்த்துண்டுட்டு அதுக்கப்புறம் விடுறதுன்றது மகாபாவம். அது ராமருக்கே அது பிடிக்காது. அதனால அதுவும் ஏத்துக்க முடியாது. சரியான காலத்துல தான் வரலன்னு சொல்றதே தப்பு. இது சரியான காலம் தானே, யுத்த காலம். யுத்தத்துல இப்ப ஒருவேளை ராவணனை வதம் பண்ணி விபீஷணன் ராஜாவாக ஆசைப்படுறானோ என்னவோ, ஹனுமார் அப்படி சொல்றாரு. ஆனா விபீஷணன் ஆசைப்படல. எல்லாத்தையும் விட்டு மை தெக்வா மயாலங்கா மித்ராணி தனானிச்சானி எல்லாத்தையும் விட்டு வந்தேன்னு தான் சொல்றான். ஆனா ஹனுமார் எதுக்கு சொல்றேன்னா இங்க ஜாம்பவானுக்கு பதில் சொல்லணும். சரியான இது காலம் தானே, ஆசைப்படலாம், என்ன தப்பு அப்படின்னா ஹனுமார் சரியா இருக்கலாம், ஜாம்பவான் சரியா இருக்கலாம் அப்படின்ற உடனே விபீஷணன் சுத்தாத்மா, நான் போய் பார்த்துருக்கேன். நான் என்ன வதம் பண்ணணும்னு ராவணன் சொல்லும் பொழுது தூதனை வதம் பண்ணக்கூடாதுன்னு ராவண சபையில அப்பேற்பட்ட தர்மத்தை எடுத்து சொன்னான். ராவணனை பார்க்க விபீஷணன் போகும்போது பயங்கரமான விபீஷணன் அப்படின்னு போடுறாரு வால்மீகி. இன்னும் விபீஷணனை போய் பயங்கரமான விபீஷணன் போடுறாருன்னா ராவணனுக்கு போய் நல்லது சொல்ல போறானே, அப்ப இவன் பயங்கரமான தானே. மாரீச்சன் சொன்னான், மாரீச்சனை நான் உன்னை கொன்றுவேன்னா, அப்படி தெரிஞ்சும் தான் போறான்னா துணிஞ்சு போறான் விபீஷணன். அப்பேற்பட்டவர். அதனால இவர் தர்மாத்மா. இவர் யாருமே அவாத்திலேயே கேளுங்க. சூர்பனக வந்து என்ன சொன்னான், விபீஷணஸ்ய தர்மாத்மா, அவாலே இவர் தர்மாத்மான்னு தான் சொல்லுவா, அப்பேற்பட்டவர். அதனால இவரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். தான் சொன்னதை ஹனுமார் சொன்னேர் அப்படின்னு சொன்னேர். என் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஹிருதயம் ஹனுமாருடைய ஹிருதயமும் ஒண்ணு. நான் என்ன நினைக்கிறேனோ ஹனுமார் சொன்னேர். இருந்தா கூட நான் ஒண்ணு சொல்றேன், நல்லவன் சேர்த்துக்கலான்றதுல என்ன பெருமை? நல்லவன்னா சேர்த்துட்டு தானே ஆகணும். அவன் கெட்டவனாவே இருந்தா கூட சரணாகத்தின்னு வந்தா சேர்த்துக்கணும். மித்ரபாவேன சம்பிராப்தம் நித்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அஹர்மிதம் அப்படின்னு அஹர்ஹிதம். மித்ரபாவேன சம்பிராப்தம். மித்ரன்னு ஒருத்தன் வரான், நித்யஜேயம் கதஞ்சன, அவனை விடக்கூடாது. தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், அவன் தோஷமாவே இருக்கட்டும், அவன் மகா ராட்சசனாவே இருக்கட்டும், ஆனா புரிஞ்சுட்டு நம்ம பக்கத்துல வந்தான் அப்படின்னா அவனை நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது. அதே தானே சீதாதேவி சொன்னான், தேன மைத்ரீம் பவத்துதே, அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணா கூட பரவாயில்ல, ஸ்நேகம் பண்ணுன்றா. இவரும் அதே சொன்னார், மித்திரபாவேன வந்தாலே போறோம். ஆனா விபீஷன் மித்திரபாவேன சரணாகத்தின்னே வரான். அப்போ தோஷமே இருந்தாலும் சேர்த்துக்கணும்னு ஒண்ணு சுக்ரீவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சுவாமி தோஷமே இருந்தா கூட சேர்த்துக்கணும்னு நீர் எப்படி சொல்றேன், ஏன் இப்படி சொல்றேன்? அவன் நாளைக்கு ராவணன் இவாளுடைய பலத்தை பார்த்துக்கணும்னு அனுப்பிச்சிருக்கலாம். இல்ல நாளைக்கு ராத்திரியோட ராத்திரியா உம்மை வதம் பண்ணிட்டேன்னா, சுக்ரீவனுக்கு ராமர் கிட்ட பரிவுல தான் பேசுறான். உம்மை ராத்திரி அடிச்சுட்டேன்னா, இல்ல நமக்குள்ள பிரிவை உண்டாக்கிட்டேன்னா அப்படிங்கிறான். சுக்ரீவா நமக்குள்ள பிரிவு உண்டாக்கு, வேற ஒருத்த ஏன்பா பிரிவு உண்டாக்கணும், நம்மளுடைய மித்திரத்தை நமக்கு புரிய வேண்டாமா அப்படிங்கிறது. ஆனா சுக்ரீவன் சொல்றான், சுதிருஷ்டோவாப்யதிருஷ்டோவா கிமேவா ரஜனிச்சரஹ திருஷ்யம் யசன் பிராப்தம் பிராதரம் யா பரித்யஜேத். சொந்த அண்ணனையே விட்டு வந்திருக்கான் சுவாமி இவன். சொந்த அண்ணனை விட்டு வரவன் நாளைக்கு உம்மை விடுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறான். இந்த வார்த்தைக்கு ராமர் உடனே சொல்லியிருக்கலாம், உன் அண்ணாவையும் விட்டு தானடா நீ வந்த, உன் அண்ணாவை நான் தானடா அடிச்சேன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. ஆனா தன் மேல ஒரு பரிபவத்துல பேசுறான் அப்படின்றதுதான் ராமருக்கு எண்ணம். சொல்றே, ந சர்வே பிராதரஸ்ததா பவந்தி பரதோபமாக மத்விதாவா பிது புத்ரா சஹ்ருதோவா பவத்விதாக. லோகத்திலேயே ந சர்வே பிராதரா, தம்பின்னா பரதன் போல இருக்கணும். எனக்கு கிடைச்சாம்பர் ஒரு தம்பி பரதன், அவனை போல இருக்கணும். புள்ள அப்படின்னா என்ன போல இருக்கணும். தசரத சக்கரவர்த்திக்கு கிடைச்ச புள்ள 14 வருஷம் வனவாசம்னு ஒண்ணு சந்தோஷமா அப்பாவுடைய ஆக்ஞைன்னு போனேற்பார். தேடி பார்க்கிறேன், வேற ஒருத்தனை சொல்லணும்னு ஆசை. அப்பேற்பட்ட பிள்ளை இல்லையே, யார சொல்லுவேன்? சுகிருத்னா உன்னை போல இருக்கணும், நண்பன்னா சுக்ரீவனை போல இருக்கணும். ஏன்னா இப்ப கூட நீ என்ன சொல்ற, விபீஷணன் என்ன ஏதாவது பண்ணிடுவானோ, உனக்கு ஒரு ஆபத்தோ அப்படின்னு நீ சொல்ற பத்தியா? உன்னை போல ஒரு சுகிருத்து கிடைக்குமா அப்படின்னு. பக்கத்துல லக்ஷ்மணன் இருக்கார். ந சர்வே பிராதஸ்ததா பவந்தி பரதோபமாக, பரதன்னு சொல்றேரு.
லக்ஷ்மணன் இல்லை சொல்லியிருக்கணும். தம்பின்னா லக்ஷ்மணன். எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்து இத்தனை கைங்கரியம் பண்றாரு அப்படின்னா, சில பேர் அவளுடைய ஆசை. ஏன்னா நமக்கு வந்து பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கும், சில பேருக்கு பாகவத கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். நஹி நிந்தா நியாயம், குறைச்சி சொல்லக்கூடாது. ஆனா லக்ஷ்மணனை கொஞ்சம் குறைச்சிடுறா. இவர் சொன்ன பேச்சு கேட்கலையே, திரும்ப போனா கேட்கலையே, ராஜ்யத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா கூட சரி அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு பரதன் தானே இருந்தான் அப்படின்னு. ஆனா பகவானுக்கு அந்த எண்ணம் கிடையாது. எல்லாரும் 3 பேருமே அவருக்கு ஒருத்தர் தான். ஆனா இந்த இடத்துல லக்ஷ்மணன் சொன்னா லக்ஷ்மணன் வெக்கப்படுவாங்க. அது இல்லாம பரதன்னு சொன்னா எனக்கும் சந்தோஷம், லக்ஷ்மணனுக்கும் சந்தோஷம், 2 பேருக்கும் சந்தோஷம். ஏன்னா பரதனே அப்ப சொல்லியிருக்கானே, அண்ணா இந்த குளிர நம்ம தான் கஷ்டப்படுறோம்னா ஏன் பரதனுக்கு என்ன, பிரியமான புத்திரனாச்சே தசரதருக்கு, அவன் கஷ்டப்படுறானேன்னு தான் அன்னைக்கு சொன்னேன். அதனால பரதன்னு சொன்னா இங்க 2 பேருக்கு சம்மத்தம். தான் வேற லக்ஷ்மணன் வேறன்னு பார்க்கல பகவான். அதனால சொல்றேன், இப்ப எங்களுக்கு ஒரு என்னுடைய தம்பி பரதன் போல இருக்கணும் அப்படிங்கிற. தசரதர் அப்படின்னு, தசரதருக்கு பிள்ளைன்னா என்ன போல இருக்கணும் அப்படின்னு. அப்ப சொன்ன உடனே சுக்ரீவன் சரி அப்படின்னு சொல்றார். ஆனாலும் பார்த்தேர், நல்லா யோசிச்சு பார்த்தேர். ஓ, சரணாகத்தின்னு வந்தா இவர் வந்து என்ன பண்ணாலும் ஏத்துப்பேர். அப்ப நான் ஒண்ணு பண்றேன்னா நேர சரணாகதி காலில் விழுந்தேர். நீர் விபீஷணனை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டு. இப்ப என்ன பண்றது? 2 பேர் சரணாகதி பண்ணிருக்கா. 2 பேர் சரணாகதி தத்துவம் ஒண்ணுதான். ஆனா இவர் பண்றதோ விபீஷணனை சேர்த்துக்கோன்னு, விபீஷணன் தன்னை சேர்த்துக்கோன்னு, சுக்ரீவன் பண்ண சரணாகதி விபீஷணனை சேர்த்துக்க கூடாது. இப்ப என்ன பண்றதுன்னு ராமர் யோசனை. ஆனா ராமர் சொல்றே, சுக்ரீவா உனக்கு தேவை, நீ வந்து சரணாகதி பண்ற சரி, சரணாகதியை ஏத்துக்கணும்ன்றது தர்மம் தான். இப்ப மேற்கொண்டு சொல்ல போறேன், அதான் என்னுடைய விரதம் அப்படின்னும். ஆனா நீ பண்ற சரணாகதி பயத்தினால பண்ற. விபீஷணன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு உனக்கு தேவையில்லாத ஒரு பயம். ஒரு டாக்டர் கிட்ட போய் நான் சரணாகதி பண்றேன் சார், எனக்கு கேன்சர் வந்துருச்சு சார், மருந்து போடுங்க சார் அப்படின்னா அவன் பார்த்துட்டு உனக்கு கேன்சரே இல்லடா, இல்ல நான் சரணாகதி பண்ற, மருந்து போடுன்னா போடுவானா? அந்த மருந்து போட்டா இவனுக்கு வேற ஏதாவது ஆபத்து தான் வரும். அதனால சும்மா சரணாகத்தின்னு ஏதோ ஒரு பயத்துல காரணமே இல்லாத வருதை வந்து அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்க தேவையில்லை இந்த இடத்துல. அதனால விபீஷணனை சேர்த்துக்கிறது தான் தர்மம் அப்படின்னு எடுத்துக்கலையாம். அப்போ சொல்றாரு, உனக்கு என்ன பயம்? இவருக்கு பயம்னு தெரிஞ்சிடுது. உண்மை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னா, பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம் செய்வ ராட்சசான் அங்குல்யக்ரேண தான் ஹந்த்யா மிச்சான் ஹரிகணேஸ்வரஹா அப்படின்னு. பிசாசன், தானவான், யக்ஷன் எவன் வரட்டும், ஆயுதம் கூட எனக்கு தேவையில்லை, என் நகம் போறோம், நகத்தினாலேயே அத்தனை பேரையும் நான் வதம் பண்ணிடுவேன், எனக்கு ஒரு ஆபத்து வரும்னு நீ பயப்பட தேவையில்லை, உனக்கு அந்த ஆபத்து அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு தைரியத்தை கொடுக்குறேன். இப்படி சொல்றேரே அப்படின்னா பூர்வ அவதாரத்தை பார்க்கணும். லக்ஷ்மி நரசிம்ஹா அவதாரத்துல அந்த நகத்தை தானே, விகஸ்வர நகஸ்வரு க்ஷதஹிரண்ய வக்ஷஸ்தலி அப்படின்னு ஆயுதமே இல்லையா. ஆயுதம் என்னன்னா நகம் தான் ஆயுதம். அவன் கேட்டிருக்கான், எந்த ஆயுதத்தினாலையும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு. அப்ப நகம்ன்றது ஆயுதம் கிடையாது. அப்புறம் அதனால அந்த நகத்தினால அவனை அப்படியே அவனுடைய மார்பு பிளந்தேரோ, அந்த நகம் போறோம் எனக்கு, அதனால நீ எந்த கவலையும் படாத அப்படின்ற. அப்ப உடனே சொல்றேன், ஒரு கதை சொல்றேன், ஒரு கபோத விற்த்தாந்தத்தை சொல்றேன். ஸ்ரூயதோ ஹி கபோதேன சத்ருஹு சரணம் கதஹ அர்ச்சிதஸ்ய யதா நியாயம் ஸ்வைச்சமாம் நிமந்த்ரதஹ சஹிதம் பரிஜ்ஜஹ பாரியா ஹர்த்தாக்ரமாகதஹ. காட்டுல 2 புறா இருந்துதான். அதுல வேடுவன் வந்து அந்த பெண் புறாவை அடிச்சுட்டானான். அடிச்சு அவனுடைய வலையில போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். எடுத்துட்டு போச்சு, இதனுடைய மரம் எங்க இருக்கோ, இதனுடைய வீடு இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து நின்றானான். மேல ஆண் புறா. அந்த ஆண் புறா பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறது. பெண் புறா கீழே அடிபட்டு அவன் கிட்ட இருக்கு. அப்போ இவன் வந்து ராத்திரி சாயங்காலம் ஆயிடுத்து, மழை வந்துட்டான். மழையில இவன் பயந்துட்டான், இனிமேல் இந்த நடுவு காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வனதேவத்தையே வேண்டான், எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு. உடனே அந்த பெண் புறா பார்த்து மேலேருந்து காட்டுறதான், நம்ம ஆத்துக்கு வந்திருக்கான், கைகளை குவித்து சரணாகதி பண்றான், இவனுக்கு நீ ஏதாவது பண்ணு, குளிர்ல இருக்கானே அப்படின்னு. உடனே சின்ன சின்ன குச்சிகள் எல்லாம் எடுத்து போட்டு நெருப்பு ஏற்றி விடுறான் அவனுக்கு குளிர் காயத்துக்கு. அப்புறம் பசி தாங்க முடியாம ராத்திரி. உடனே என்ன சொல்றான்னா, அதனுடைய ரெக்கையே போட்டு அவன் சாப்பிட்ற அளவுக்கு அது போய் பண்றதான். இந்த மாதிரி புறா சொல்றேன். அப்போ ராமன் சொல்றேன், இந்த மாதிரியும் நடக்குமா அப்படின்னு கேட்க வேணாம்.
இந்த மாதிரி புறாக்கு சரணாகதி சாஸ்திரம் புரியுமா அப்படின்னா சுவாமி தேசிகன் அதுக்கு சொல்றார், கஜேந்திராதிகளை போலே திரியக்கா இருந்த இப்படி தர்மம் அனுஷ்டான யோக்கியம் பிறந்தது அப்படின்னு. கஜேந்திராழ்வார் சரணாகதி பண்ணேர் அப்படின்னா யானதானேன்னு இல்லை, அவர் பூர்வ ஜென்மத்துல மகாராஜா, அவருக்கு அந்த ஞாபகம் இருக்கு. சாப்பம் வந்துட்டு ஒரு ரிஷி வரும் பொழுது இவர் அவரை பார்க்காம அவன் திருவாராதனம் பண்ணினான். என்னதான் திருவாராதனம் பண்ணாலும் ரிஷி ஒரு வார்த்தை உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேற்கொண்டு பண்ணணும். அந்த தர்மம் தெரியல, பாகவத அபச்சாரம் பண்ணா சபிச்சுட்டேன். அதனால மதமா இருந்தா இல்லையா, மதமா யானையா போ அப்படின்னு. அதனால இந்த திரியக்குகளுக்கும் அப்படி பூர்வ ஜென்ம வாசனை உள்ள இந்த பட்சிகள் இது. அதனால சாமானிய பட்சிகள்னு நினைச்சிடாத, சரணாகதி தெரிஞ்ச பட்சிகளே. அப்ப ராமன் இங்க என்ன எடுத்து சொல்றார் அப்படின்றது அபயப்பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் அழகாக 3 சொல்றார். ஏன்பா இங்க வந்தான், அந்த பெண் புறா அவன் அடிச்சான், கொலை பண்ற அளவுக்கு அடிச்சுட்டு அவன் எடுத்துக்கிட்டான். ஆனா சீதையை இன்னும் ராவணன் கொலை பண்ணல. ராவணன் தான் கொலை பண்ணானே தவிர, ராவணன் தான் சீதையை அபகரிச்சுட்டு போனானே தவிர, இங்க வந்தவன் விபீஷணன். விபீஷணன் ஏதாவது பண்ணானா? தப்பு பண்ணவன் ராவணன். இவன் சரணாகத்தின்னு பண்றான். அந்த புறா பண்ணதை கூட நான் பண்ணலைன்னா என்ன ஆகுது? உடனே அந்த புறா சரணாகதி பண்ணித்தா அப்படின்னா சரணாகதி ஒன்றும் பண்ணல. புறா அந்த மனுஷன் அந்த வேடுவன் சரணாகதி பண்ணானா அப்படின்னா அவன் பண்ணல, அவன் வனதேவதையை தான் வேண்டினான். ஆனா தன் கிரகத்துல இருந்து வனதேவதையை தான் வேண்டினான். ஆனா விபீஷணனும் நேர சுயமா ராகவன் அப்படின்னு சரணாகதி பண்றானே பார். அப்ப அந்த புறா பண்ணது கூட நான் பண்ணலைன்னா நான் இப்ப எதுக்கு இருக்கேன்? அதே மாதிரி தன்னுடைய பிராணத்தையே அந்த புறா கொடுத்தது அப்படின்னு பசிக்காக நான் இப்ப ஒன்றும் பிராணத்தெல்லாம் கொடுக்க போறது இல்லையே, விபீஷணனை என் பக்கத்துல சேர்த்துக்கு தானே போறேன். அப்படி இருந்தா அந்த புறா பண்ணது கூட நான் பண்ணாம இருந்தா நான்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு ராமர் சொல்றாரு. அது அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு அவர் கடைசி காலத்துல சிஷ்யர்கள்லாம் இருக்கும்போது கண்ணில் ஜலம் விடுறாராம். அவள்லாம் கேட்கிறா, என்ன சுவாமி ஏன் கண்ணில் ஜலம் விடுறார் அப்படின்னும் பொழுது, எனக்கு என்ன கவலை, இப்ப நான் பகவத் சரணத்துக்கு போய் சேர போறேன். அந்த கடைசியில விபீஷணன் வரும்பொழுது ஒரு புறா பண்ணது கூட என்னால பண்ண முடியலையேன்னு ஒரு சாட்சாத் பகவான் நினைச்சேன்னா அப்பேற்பட்டவனுடைய திருவடியில போய் நான் சேர போறேன்னு நினைச்சு ஆனந்த கண்ணீர் விடுறேன் அப்படின்னு. அப்படி அப்புறம் இந்த சரணாகதிக்கு சில அங்கங்கள் உண்டு. நாளைக்கு மேற்கொண்டு அதை பார்க்கலாம். இன்னும் கொண்டு முச்சுக்குந்த ராஜா, ரகுவம்சத்துல இருந்த ஒரு ராஜாவினுடைய சரித்திரத்தை சொல்றேன். சிபி சக்கரவர்த்தி, அவர் முச்சுக்குந்த ராஜா, அவர் சொன்ன பார்கவனுக்கு சொன்ன கதை. சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்து ஒரு புறா ஒரு கழுகை துரத்தின்னு வந்துதான். அந்த புறா நேர இந்த ராஜா கிட்ட வந்தது. கழுகு என்ன பண்றது, புறாவை சாப்பிடணும்னு வருது. புறா சரணாகதி பண்ணிட்டு ராஜா நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டான். கழுகு வருது. கழுகு கேட்கறது, நீ எப்படி சரணாகதி பண்ணா நீ ஏத்துக்கலாம், இது எங்களுடைய தர்மம், நான் புறாவை சாப்பிடலாம், அப்ப எனக்கு பசிக்கும், அப்ப இது என்னுடைய தர்மம், நீ எப்படி இதை பிடிக்கலாம் அப்படின்னு நீ காப்பாத்தலான்னு கேட்கறது. நான் வேற ஏதாவது ஆகாரம் கொடுக்குறேன்னா வேற ஆகாரம்லாம் எனக்கு வேணாம், இந்த புறா தான் வேணும் அப்படின்னு. உடனே இப்ப என்ன பண்றது, புறாவை காப்பாத்தி ஆகணும், நீ என்ன சொல்றியோ அது பண்ணுன்னா உன்னுடைய தொடையிலிருந்து சதையை எடுத்து எனக்கு கொடுன்னு. சரின்னு உடனே அந்த சரணாகதி பண்ணவனை காப்பாற்றணுன்றது தர்மத்தினால அந்த தொடைய பாதி வெட்டி கொடுத்தானாம். இது போராது அப்படிங்கிறான், இன்னும் வெட்டி கொடுக்குறாங்க. உடனே அந்த பக்தியை பார்த்து 2 பேரும் அந்த அந்த கழுகும் புறாவும் அப்படியே இந்திரனாகவும் அக்னியாகவும் வந்தாலாம். உன்னுடைய எப்பேற்பட்ட குணம் அப்படின்னு உலகத்துக்கு தெரியப்படுத்ததான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு. அப்பேற்பட்ட சிபி சக்கரவர்த்தி பண்ணது, நான் என்ன என்னுடைய சதையவா எடுத்து பிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு. இன்னொன்று ஒரு கதையை சொல்றேன். நீங்கள்லாம் வானரர்கள் தானே, நான் ஒரு கதை சொல்றேன். புலி காட்டுல ஒரு புலி துரத்தின்றே வந்துதான் ஒரு மனுஷன் நேர மரத்து மேல போயிட்டான். அந்த மரத்து மேல ஒரு குரங்கு இருந்தது, அது குரங்குனுடைய இடம். உடனே அந்த மனுஷன் சொல்றான், குரங்கு கிட்ட என்னை கீழே தள்ளிடாத, புலி என்னை கொலை சாப்பிட்றோம் அப்படின்னு அவன் சரணாகதி பண்றான் அந்த குரங்கு கிட்ட. அந்த குரங்கு தானே நீங்கள்லாம், அதனால சொல்றேன். அப்ப என்ன பண்ணித்தான், அந்த புலி ராத்திரி வரைக்கும் பார்த்துட்டு 2 பேரும் கீழே இறங்கல. உடனே மனுஷங்கிட்ட சொன்னாராம், நீ அந்த குரங்கை கீழே தள்ளிடு, நான் சாப்பிட்டுறேன், உன்னை நான் விட்டுறேன் அப்படின்னா. மனுஷ புத்தி, இவன் தானே போய் சரணாகதி பண்ணா, சரி நம்ம காப்பாத்திண்டா போறோம் அப்படின்னு குரங்கு கீழே தள்ளிட்டான். உடனே தள்ளின உடனே புலி சொல்லித்தான், குரங்கு மாம்சம் நல்லா இருக்காது, மனுஷ மாம்சம் தான் நல்லா இருக்கும், அதனுடைய ரத்தம் சாப்பிட்றது தான் அதுக்கு பிடிக்கும், நரமாம்சம் கிடைக்கிறது கஷ்டம், குரங்கு நாளைக்கு கூட என்னைக்காவது சாப்பிட்டுக்கலாம். சொல்றதான், நான் உன்னை காப்பாத்திடுறேன் பாத்தியா, நம்மெல்லாம் காட்டுல இருக்கோம், நம்மளாம் ஒண்ணு, நீ இவன் வெளியிலேருந்து வந்தவனுக்கு நீ அடைக்கலம் கொடுத்த, உன் தப்பு இது,
உன்னையே கீழே தள்ளினான் பார்த்தியா, நீ என்ன பண்ணுன்னா நீ மேலே போ, நான் உன்னை விட்டுடுறேன், அவனை கீழே தள்ளு அப்படின்னா. சரி அப்படின்னு மேலே போச்சான். மேலே போனவொன்னு தள்ளு அப்படின்னா தள்ளமாட்டேன். ஏன்னா என்னை நம்பி வந்திருக்கான், நான் எப்படி தள்ளுவேன் அப்படின்னு. அப்பேற்பட்ட குரங்கு அது வந்ததே. அப்படி ஒரு விபீஷணாழ்வார் வரும் பொழுது நான் சேர்த்துக்கல அப்படின்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லி, ரிஷே கண்வஸ்ய புத்திரேன கண்டூனா பரமருஷினா அப்படின்னு ரிஷியான கண்வர் அவர் எழுதின சாஸ்திரத்துல ஸ்ருணுகாத புரா கீதம் தர்மிஷ்டான் சத்யவாதினஹா அப்படின்னு இது சாஸ்திரத்துல இது இருக்கு. ஏன்னா நமக்கு சாஸ்திரம் ராமாயணத்திலேருந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கிறோம். ராமன் சொல்லணும்னா என்ன, பூர்வ காலத்துல ரிஷிகள் எழுதி வச்சதுல இதை எடுத்து இந்த சரித்திரங்கள் எல்லாம் சொல்லி இப்படிலாம் இருக்குப்பா, சரணாகதனா நம்ம ரட்சிக்கணும். ஒரு சமயம் தேவர்களுக்கு ஒருத்தர் அபச்சாரம் பண்ணான், அவனை துரத்திட்டு தேவர்கள்லாம் ஓடுறான், இந்த க்ஷணம் அவனை கொன்னுடுவேன். உடனே அவன் என்ன பண்ணா, இது வேதத்துல இருக்கிற கதை. உடனே அவன் ஓடி போய் அந்த தேவர்களுடைய பத்னி இருக்கிற இடத்துக்கு ஓடி போய் அவள் காலில் போய் விழுந்துட்டாலாம், எனக்கு பிராணத்தியாகம் பண்ணுங்கோ அப்படின்னு அவளுடைய தர்ம பத்னிகள்லாம் நின்று இருக்குச்சா. உடனே அவன் என்ன பண்ணானா, கதவை சாத்திட்டாலும், சாத்திட்டு அவனை காப்பாத்திட்டாலும். தேவர்கள்லாம் வந்து கதவை தட்டுறான். கதவு தட்டி, என்ன நீ அவனை உள்ள வச்சுட்டு இருக்க, பதிவிரதைகளா இருந்துட்டு எங்களுக்கு தேவையில்லாதவனை கொண்டு அவனை காப்பாத்துறீங்களா நீங்க அப்படிங்கிறா. பதிவிரத்தை அவ வந்து பர்த்தா சொல்றதை கேட்கணுன்றது சாமானிய தர்மம். இப்ப பிராணமே போயிடும், என்னை காப்பாத்துன்னு சரணாகதரா வந்திருக்கா, சரணாகதரை ரட்சிக்கிறது தான், அதுதான் விசேஷ தர்மம் அப்படின்னு சரணாகதன் உயிர் பிச்சை கேட்டு வேற யாருமே இல்ல, நீங்க தான் காப்பாற்றணும்னு வரான்னா அவனை ரட்சிக்கிறது தான் முதல்ல விசேஷமான தர்மம் அப்படின்றத எடுத்து காட்டுறான். ஆர்த்தோவா எதிவா திருப்தகா அப்படின்னு ராமர் சொல்றார். ஆர்த்தகா சில பேர் நிஜமாவே ஓடி வந்து நிஜமான பக்தியோட சரணாகதி பண்றா, சில பேர் அப்பேற்பட்ட பக்தி இல்லை இருந்தாலும் பண்ணி வைப்போம் அப்படின்னு பண்றா, திருப்தர்களா இருக்கா, இருந்தா கூட அதை நான் வந்து ரட்சிப்பேன். அபிப்ராணான் பரித்யஜ ரட்சிதவ்ய கிருதாத்மனஹ, பிராணத்தை தியாகம் பண்ணியாவது அவனை ரட்சிக்கணும் அப்படின்னு ஸ்வயம் சகாத்திய யதா நியாயம் தபாபம் லோககம் ஹிதம் அப்படின்னு இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம்யே தத்வ்ரதம் மம அப்படின்னு சகிருதேவ பிரபன்னாய, யார் ஒருத்தன் ஒரு வாட்டியாவது வந்து சரணாகதி பண்ணா கூட திருப்பி திருப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரணாகதியில ஒரு வாட்டி தான் பண்ணணும். ஏன்னா பிரம்மாஸ்திரம் வந்த நியாயம் பார்த்தோம் இல்லையா, பிரம்மாஸ்திரம் கட்டிச்ச வேற ஒரு கயிறு தேவையில்லை, ரெண்டாவது வாட்டின்னா அது அவமானப்படுத்துற மாதிரி ஒரே சரணாகதி. யார் ஒருத்தன் பிரபன்னாய பிரபத்தின்னு வரணும், தவாஸ்மி திச்சயாச்சதே அவளை நாங்கள் காப்பாத்தி, அபயம் சர்வபூதேப்யோ அபயம் அப்படின்னு இந்த பிரகிருத்திலேருந்து இல்லை, அவன் எதுக்காக வேணா சரணாகதி பண்ணலாம், அவனை ரட்சிக்கிறதுக்கோ வைகுண்டத்துக்கோ மோட்சத்துக்கோ எந்த இந்த பிரகிருத்திலேருந்து மோட்ச பரியந்தம் எல்லாத்தையும் அவனுக்கான பயத்தை போக்கி, அபயம் சர்வபூதேப்யோ சர்வ ஜீவர்களுக்கும் சர்வ அதிகாரி யாருக்குமே இங்க வந்து இவன் ராட்சசன்னோ இவன் மிருகம் அப்படின்னோ கிடையாது. சரணாகத்தின்னா எல்லாருக்குமே அந்த யோகியத்தை உண்டு, யார் வேணா சரணாகதி பண்ணலாம். ததாம்யே தத் விரதம் மம, அவளை ரட்சிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விரதம் அப்படின்னு ராமர் சொல்லி சொல்றாராம். சுக்ரீவன் சந்தோஷப்படுறார், இதை தான் நானும் நினைச்சேன், இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீ போய் விபீஷணனை கூப்பிட்டு வா அப்படிங்கிற. விபீஷணன் சரின்னு போறான், இங்க வா திருப்பி வா அப்படின்னு வந்தான். அங்க போயிட்டு விபீஷணன் தான் வந்தான்னு நினைச்ச, பின்னாடி ராவணன் இருக்கான்னு திருப்பி வராத, ராவணனே வந்தா கூட அவனையும் நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னேராம். மேற்கொண்டு சரணாகதியுடைய அங்கங்கள் என்னென்ன, அந்த அங்கங்களோட அந்த தியானத்தோட பண்ணலைன்னா கூட ஆனா பகவான் அதை சரணாகத்தின்னு நினைச்சு ஏத்துப்பான் அப்படின்றதையும் சரித்திரங்களை பார்த்து, அதுக்கப்புறம் நாளைக்கு சேதுபந்தனம் பண்ணி லங்கைக்கு போய் அங்கேருந்து இந்த கும்பகர்ண வதம் வரைக்கும் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणे च शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.